ஹாய், நான் ரஞ்சித். மதுரை சரஸ்வதி நாராயண பள்ளியில் படிக்கிறேன். இன்றைக்கி ட்ரீ வாக்கில் வந்திருக்கோம். வாங்க எல்லோரும் ட்ரீ வாக்கில் என்ன சொல்கிறாங்க, எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்போ மதுரை கிரீன் தான் ஃபவுண்டேஷன் சார்பில் நடத்தக்கூடிய 131வது மரங்கள் அறியும் பயணம். இது பேட்டை குளம், நம்ம நிற்கிற இடத்துக்கு பேர் பேட்டை குளம் வித்திய விநாயகர் ஆலயம். வித்திய விநாயகர் வித்திய விநாயகர் ஆலயத்து வளாகத்தில் நம்ம நிற்கிறோம். 131வது நிகழ்வு. நல்ல அருமையான சூழலில் நம்ம இந்த ட்ரீ வாக் நடக்குது. இன்னைக்கு இந்த ட்ரீ வாக்கில் கலந்துருக்கிற உங்கள் அனைவரையும் வருக வருக என்று மதுரை கிரீன் சார்பில் வரவேற்கிறேன். ஏன்னா வந்திருக்கிறதுல ஒரு 70% புது நபர்கள் பூராமே ஏன்னா இன்னைக்கு வந்திருக்கிறதுல நாங்கள் ஒரு 5 ட்ரீ வாக்குக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இவங்களை பார்த்தோன்னே தெரியும். இவங்க இந்த ஆளை பார்த்தோன்னே இவங்க அங்கே தல்லாகுளத்தில் ஒருத்தரை பார்த்தா இவர் இந்த ட்ரீ வாக்கு போகிறாருன்னு அங்கே கணிச்சு சொல்லிடுவாங்க. ஏன்னா அந்த அண்ணன் பூரா பரபரப்பாக இருப்பான். ஒரு 20-25 பேர் அப்படி தான் இருப்பான். இன்னைக்கு புதுசாக வந்ததுனால அந்த பழைய ஆளுகளை பூரா கொஞ்ச நாளைக்கு அவங்க கொஞ்சம் வேற நிகழ்வு இருக்கு, அந்த நிகழ்வுக்கு அனுப்பி இருக்கிறான். அதனால அந்த மரங்கள் அறியும் பயணத்தை புதுசா இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கிறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்வத்துல நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி நைட்டு 9:30 மணிக்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒரு சார் ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணீங்களா சார், நான் ஆதார் கார்டு கொண்டு வரணுமான்னு கேட்டாரு. ஏன்னா ட்ரீ வாக்கு ஆதார் கார்டு பான் கார்டெல்லாம் கொண்டு வரணுமா அப்படின்னு அது போட வேணும்ன்ற அந்த மாதிரி அது நம்ம இந்த ட்ரீ வாக்குக்கு ஒரு ஆர்வம். ஏன்னா என்ன கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதுவும் கொண்டு வர வேணாம், குடிக்கிறதுக்கு தண்ணி மாத்திரம் கொண்டு வாங்கன்னு சொன்னேன் நான். ஏன்னா அதனால இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் இன்னைக்கு மதுரையில ஒரு முக்கியமான நிகழ்வெல்லாம் நடந்துக்கிட்டு பல்வேறு பொழுதுபோக்கு அம்சமான நாள் ஞாயிற்றுக்கிழமை. அதெல்லாம் விட்டுட்டு மரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறேன்னு, இயற்கையை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன்னு அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கிற இயற்கை ஆர்வலர்கள் ஒவ்வொருத்தருக்கு நாங்கள் தலை வணங்கி மீண்டும் வரவேற்கிறோம். அதே மாதிரி இந்த நிகழ்வினுடைய சிறப்பு என்னென்னா, நம்ம நிறுவனத்திலிருந்து இதை பொழுதுபோக்காக நம்ம நடத்தலை. இங்கே இருக்கிற மரங்களை பல தான் பார்க்கும்போது நீங்களும் நீங்கள் இடம் வச்சுருப்பீங்க, வீடு வச்சுருப்பீங்க, இல்லைன்னா ஏதாவது இந்த மாதிரி அவங்க சூழலுக்கு ஏற்றது மாதிரி எதுவும் வச்சுருக்கிறவங்க நம்ம இடத்தையும் பசுமையாக்கணும். இல்லை இங்கே ஒரு மூலிகையை பற்றி சொல்லும்போது நம்ம வீட்டில் ஒரு தொட்டியில் ஒரு மூலிகை வளர்க்கணும், ஏதோ ஒரு சிந்தனையை தூண்டுறதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது. நம்ம நிறுவனத்து மூலமாக ஜூன் 5 இப்போ ஜூன் 5ஆம் தேதி ஒரு 15 நாளைக்கு முன்னால் உலக சுற்றுச்சூழல் தினம், வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே வந்துச்சு. நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக இன்னைக்கு மதுரை இந்தியாவில் லட்சக்கணக்கான தொண்டு நிறுவனங்கள் இருக்குது, அரசு நிறுவனங்கள் இருக்குது, நிறையா இருக்காங்க. நம்ம மதுரையை பொறுத்த வரைக்கும், பொதுவாக தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சுற்றுச்சூழலை மேம்படுத்துறதுக்காக விழிப்புணர்வு ஊர்வலம் போவாங்க, அட்டையை பிடிச்சிட்டு போவாங்க மரம் வளர்க்கணும்னு சொல்லிட்டு, இல்லைன்னா மனித சங்கிலி நடத்துவாங்க. இப்படி பல்வேறு நிகழ்வு நடக்கும். ஆனால் நம்ம நிறுவனம் மட்டும்தான் 5000 மரக்கண்டு காந்தி மியூசியத்தில் முன்னால் வாசல்லையே வச்சு ஒவ்வொரு மரமும் 5 அடி உயரத்தில் நிறைய சார் வந்திருந்தாங்க. இதில் வந்தவங்க யார் சார்? வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே சார் வந்திருந்தீங்க. கலெக்டர், மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மேடம் முதல் மரக்கண்டை கொடுத்து தொடங்கி வச்சாங்க. அவங்க கேட்ட கேள்வி, அதே மாதிரி சிஇஓ முதன்மை கல்வி அலுவலர் ரேணுகா வந்திருந்தாங்க. இவங்கெல்லாம் கேட்ட கேள்வி என்னன்னா, நம்ம மரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மற்றவங்க மாதிரி ஒரு சின்னது 1/2 அடி உயரம் 1 அடி உயரத்தில் கொடுக்கல. ஒரு மரக்கண்டு 40 ரூபா 45 ரூபா மதிப்புள்ள மரம். அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் 90 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நம்ம தொண்டு நிறுவனத்தில் 40 ரூபா 35 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் உள்ள மரம் 5000 மரம் ஃப்ரீயாக கொடுத்தோம். அதுபோக சுற்றுச்சூழல் விழிப்புணர்வுக்காக இங்கே நிறைய பேர் மரம் வளர்க்க ஆர்வம் இருக்கும், இந்த நிகழ்வு தெரியாது, வந்திருக்க மாட்டாங்க. ஒரு வேனில் வச்சு புறநகர் பகுதியில் பூரா வேனில் வச்சு வீட்டுக்கு 2 மரம் வளர்க்குறதுக்கு நம்ம ஃப்ரீயாக கொடுத்தோம். அப்புறம் மரம் வளர்க்குறத பற்றி ஒரு விழிப்புணர்வுக்கு பிட் நோட்டீஸ் கொடுத்தோம். நிறைய இதெல்லாம் கொடுத்து நம்ம நடத்தினோம். இதில் உங்கள் எல்லாருக்குமே பங்கு இருக்குது. ஏன்னா நம்ம இயற்கையை நம்ம மரம் வளர்க்குறோம், மரம் வளர்க்கலை. ஆனால் மரம் வளர்க்குறத தெரிஞ்சுக்கிறதுக்காக, வளர்ந்ததை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் ஆர்வமாக வந்திருக்கீங்க அப்படின்னா உள்ளபடியே ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்வு ஒவ்வொரு மாதமும் 3ஆவது ஞாயிறு தான் நடக்கும். இந்த 2 மாதமாகவே 4ஆவது ஞாயிறு நடக்குது. போன வட்டம் ஒரு காரணம், இந்த வட்டம் என்னென்னா நம்ம ஜூன் 5 வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே மரக்கன்று கொடுத்ததை மையமாக வச்சு நம்ம ஒரு 2-3 இடத்துல 1000 மரக்கன்றை நேரடியாக நட்டு கொடுத்தோம், பிளான்டேஷன் பண்ணான். அதுக்காக போன வாரம் அந்த நிகழ்வு இருந்ததுனால இன்னைக்கு வச்சிருக்கிறோம். அடுத்த மாதத்தில் 3ஆவது ஞாயிற்றுக்கிழமை இந்த ட்ரீ வாக் நடக்கும்.
இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நம்ம மீண்டும் வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்வு தொடங்குது. நம்ம வழக்கமாக வந்து இந்த இந்த இடத்துக்கு நம்ம வந்து நிற்கிறோம் அப்படின்னா அதுக்கு அண்ணன் மாயழகு அண்ணன் தான் காரணம். நம்ம வந்து எல்லா இடத்துக்கும் நம்ம வர முடியாதுங்கிறதுனால அண்ணன் ஊர் பக்கத்தில் இருக்கு, இங்கே இருக்குது. இந்த ஊரில் நத்தம் தாலுகாவில் அவர் வந்து அரசியலில் பதவியில் இல்லை, எம்எல்ஏவோ மந்திரியாவோ இல்லை. ஆனாலும் அந்த எம்எல்ஏ மந்திரிக்கு என்னென்ன தெரியுமோ அவ்வளோ விஷயமும் அவருக்கும் தெரியும். எந்தெந்த ஊரில் என்னென்ன நடக்குது, எங்கெங்கே இருக்குன்றது தெரியும். 10 கிராமத்தில் அவர் சொந்த பந்தத்தோடு இருக்கார். அதனால் அவர் நமக்கு உதவி செய்கிறாரு. அவர் உதவுறது பெரிய விஷயம். அவர் சொந்த வேலையை போட்டுக்கிட்டு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நல்ல இடத்த அவர் வந்து பார்த்து இந்த இடத்த வந்து அவர் வந்து பார்த்தார். அவர் வந்து பார்த்துட்டு இங்கே எத்தனை வகையான மரம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார். எப்படி இடம்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் இங்கே பக்கத்தில் ஒன்று சொன்னார், மாம்பழமாக சுற்றி தொங்குது, நான் அங்கே கூட்டு போகிறேன், எனக்கு மாத்திரம் கெட்ட பேர் வராமல் பார்த்துக்கங்க அப்படின்னாரு. மாம்பழம் மரத்தில் பிடுங்க மாட்டோம், ஆனால் நீங்களே கொடுத்துருங்க, நாங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கிறோம்னு நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி போகும்போது நம்ம மாம்பழம் தருவாங்க, நம்ம விரும்புகிறவங்க வாங்கிக்கிறலாம். இந்த நிகழ்வை வந்து நம்ம இந்த இடத்த வந்து அறிமுகம் செய்த அண்ணன் மாயழகுக்கு நம்ம அனைவர் சார்பிலையும் நன்றியை தெரிவிச்சுருவோம். அது மாதிரி இந்த ட்ரீ வாக் வந்து 131வது ட்ரீ வாக். இந்த ட்ரீ வாக் இவ்வளவு தூரம் சிறப்பாக வந்திருக்கு அப்படின்னா பேராசிரியர் ஸ்டீஃபன் பெரிய காரணம், அவர் தான் காரணம். ஏன்னா இந்த கொரோனா டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து லாக்டவுனில் எந்த நிகழ்வுமே நடக்கலை, பல நிகழ்வு நடக்கலை. எங்கள் தான் ஃபவுண்டேஷனில் எதுவும் நடக்கலை. ஆனால் நாங்கள் ட்ரீ வாக்கை மட்டும் நடத்தினோம் ஸ்பெஷலாக பெர்மிஷன் வாங்கி. ஏன்னா இது என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கிறதுனால நிறைய இடத்துல போலீஸ்காரவங்கெல்லாம் வந்து ஊரில் கிராமத்தில் பந்தோபஸ்துக்கு போட்டவங்க, நீங்கள் எப்படி வேனில் எப்படி கூட்டமாக கூப்பிட்டு வரீங்க, கொரோனாவை பரப்ப வந்திருக்கீங்களான்னா எங்களை கேட்டிருக்காங்க. கொரோனாவை பரப்ப வரல, அதனால் கொரோனாவா அதை பரப்ப வரல, நாங்கள் வந்து இந்த மாதிரி இயற்கைக்காக நாங்கள் இது பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலை. அதனால் இது 12 வருஷமாக அந்த நிகழ்ச்சி எந்த இடையூறும் இல்லாமல் சிறப்பாக இது வரைக்கும் நடந்து 131வது நிகழ்வு இங்கே நடக்குது. அதனால் அந்த 131வது நிகழ்வையும் சிறப்பாக நடத்தி கொடுத்த பேராசிரியர் ஸ்டீஃபன் அவங்களுக்கு நம்ம அனைவர் சார்பிலையும் நன்றியை தெரிவித்துக்குவோம். புதுசாக வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்று இந்த நிகழ்ச்சி இப்போ தொடங்குது. நம்ம ஒரு அறிமுகம் நம்ம வந்து தொடங்கும் போது நிறையா புதுசாக வந்திருக்கிறதுனால அவங்களுடைய பேர், அவங்க எதில் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணுறது ஊர், அதை மாத்திரம் சொல்லுவோம். படிக்கிறவங்க இப்போ ரஷ்யாவில் படிக்கிற டாக்டர்லாம் இந்த ட்ரீ வாக் வந்திருக்காங்கன்னா நமக்கு பெரிய சிறப்பு. ராத்திரி ஒருத்தர் சென்னையில் இருந்தார், நான் அந்த ஊரை சொன்னோடனே சென்னையிலேருந்து இங்கே இன்றைக்கி ஒருத்தர் ட்ரீ வாக்கு வந்திருக்கிறாரு, என்னுடைய நண்பர் ஒருத்தர். இது மாதிரி வந்து நம்ம ட்ரீ வாக்குக்கு பல சிறப்பு இருக்குது. நம்ம வந்து பேர், வேலை பார்க்குறது, ஊர், இதை சொல்லிவிட்டு நம்ம அறிமுகம் செஞ்சுட்டு இந்த ட்ரீ வாக்கை தொடங்கும். நான் என்கிட்ட இருந்தே தொடங்குறேன். நான் என் பேர் சிதம்பரம். மதுரை கிரீன் தொண்டு நிறுவனத்தில் கடந்த ஒரு 34 ஆண்டுகளாக இந்த நிறுவனத்தை வந்து நான் நடத்துகிறேன். இந்த நிறுவனத்தில் திட்ட ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன். என் பேர் விநாயகம். இது சர்ஜிக்கல் வேலை பார்க்குறேன், மதுரையில். என் பேர் மாயழகன் தான். இந்த பக்கத்தில் சின்னக்காசம்பட்டின்னு ஊர். நான் ஒரு சின்ன விவசாயி. ஒரு 2 ஏக்கர் நிலம், அதுக்குள்ளே நிறைய மரங்கள் இது மாதிரியெல்லாம் வச்சுருக்கோம். மாமரம் அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கலசம் வச்சா மாவிலை இல்லாமல் கலசம் வைக்க மாட்டாங்க. அது ஏன் வைக்கிறாங்கன்னா நம்ம நோய்களை குணப்படுத்துறது, வேறு ஒன்றும் இல்லை. அந்த தீர்த்தம் படும்போதே நம்ம என்ன நோயாக இருந்தாலும் குணமாயிருக்காங்க. அப்படிப்பட்ட மரங்கள்லாம் நிறைஞ்ச இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க, அதுக்காக நன்றி. என் பேர் மாயழகன். நான் ஒரு சித்த வைத்தியம் பண்ணுவேன், யோகா, சில முத்திரை பேச்சில் நானாக பண்ணிக்கிடுவேன். 71 வயசு. இன்னும் இதுவரையிலும் இன்ஜெக்ஷன் என் உடம்புல போடலை, கொரோனா ஊசியும் போடலை. அது போடும்போது என்னை கூப்பிடுவாங்க, உள்ளே நீங்கள் கொரோனா ஊசி போட்டிங்களா அப்படின்னு. நான் போடலை, இஷ்டம்னா என்னை கூப்பிடுங்க, என்ன வேணாம்னு அப்புறம் கூப்பிட்ருவாங்க. அதுதான் அது என்னோடது. என் பேர் கோகுல்நாத் பாபு. நான் வண்டியூர்லேருந்து வர்றேன். நான் திருவிக்கா மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் கணித பட்டதாரி ஆசிரியராக வேலை பார்க்குறேன். என் பேர் உஷா, ஹவுஸ் ஒய்ஃப், அண்ணா நகர்லேருந்து. செந்தில், தோட்கோட் பள்ளியிலேருந்து வரோம், திருப்பாலையிலேருந்து வரோம். இன்ஜினியர். ஆசிஸ்நாதன், கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ரிட்டையர்ட் சூப்பரண்ட், திருப்பாலை ஏரியா. நாகராஜன், மருத்துவத்துறையிலேருந்து 14 ஆண்டுகளுக்கு முன்பு ஓய்வு பெற்று தாசில்தார் நகர்லேருந்து வருகிறேன், மதுரை தாசில்தார். என் பேர் இம்தியாஸ் அஹமத். நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர், ரிட்டையர் ஆகிட்டேன். இப்போ மதுரை எல்லிஸ் நகர்லேருந்து வந்துட்டு இருக்கேன். ஃபர்ஹானா, எல்லிஸ் நகர். ஜெயக்குமார், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் சூப்பரண்டாக இருக்கேன், மதுரை பிபிக்கு. இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க சார். பழனிக்குமார், ரிட்டையர்ட் ஃப்ரம் தமிழ்நாடு மெர்கண்டல் பேங்க், கோமதிபுரம், மதுரை. திரும்பவும் பழனிக்குமார் தான். பழனிக்குமார், யோகா ஆசிரியர், காந்தி மிஸ்டில் இருக்கேன். அது போக நான் எல்ஐசி முகவராக இருக்கேன். சூப்பர். என் பேர் கவிதா. நான் அரசு கல்லூரியில் உதவி பேராசிரியராக இருக்கேன், மதுரை. தமிழ்ச்செல்வி, தமிழாசிரியர், ஜெயின் வித்யாலயம். வரதராஜன்,
டெக்ஸ்டைல் கன்சல்டண்ட்டாக இருக்கிறேன், மதுரை புதூர். மோசஸ் அண்ணாநகர்லேருந்து வர்றேன், அரசு கல்லூரியில் நிதியாளர். மாசி வெனிட்டா எம்பிபிஎஸ் படிக்கிறேன் ரஷ்யாவில். அதுக்கு மாதிரி அண்ணாநகர்லேருந்து. தம்பி சொல்லுங்க தம்பி. என் பேர் முகிலன், நான் +2 முடிச்சுட்டு காலேஜ். என் பேர் அகிலன், நான் +2 முடிச்சு காலேஜ். நீங்கள் என் பேர் எஸ் ராமசாமி, ஆணையிலேருந்து வரேன். ரிட்டையர்டு எஸ்ஐ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு. அதுலேருந்தே ஆள் வராமல் இருந்தாங்க, அந்த குறைய நீங்கள் வந்து சரி பண்ணிட்டீங்க. பெரிய விஷயம். ஏன்னா லாயர் வச்சுருக்கேன் நாங்கள், இன்ஸ்பெக்டர் இல்லை. ரைட்டு சார். சார் சார் கணேஷ்குமார், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், பெங்களூர், பனகானத்தம், மதுரை. என்னோட பேர் சப்ரா பிவி எல்லாமே. நான் வந்து காந்தி அருங்காட்சியகத்தில் யோகா பேராசிரியர் காந்திய சிந்தனையாளராக இருந்தேன். இப்போ வந்து நிறைய பட்டிமன்றம்லாம் பேசுகிறதுக்கும் நம்ம உலக திருக்குறள் பேரவை சார்பில் நிறைய இலக்கிய வட்டத்தில் நம்ம நிறைய ப்ரோக்ராம் பண்ணுறது. மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் வந்து அந்த திருக்குறள், கம்பராமாயணம், இலக்கியத்தை வந்து வளர்க்கறதுக்காக மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறது. அதே மாதிரி தமிழ் மேலே ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி நிறைய சர்வீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தமிழ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது உணர்த்துறோம். நான் மார்க்கண்டன், பழங்காலத்துலேருந்து வர்றேன். சரிங்க. சரி தனியாரில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றுட்டு பல்லூர் வழிமன்றம்னு ஒன்று வச்சுருக்குறோம். சரி. தினமும் 3 இடத்துல கரும்பலகையில் காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து குறள் பொருள் எழுதி போட்டுட்டு வர்றோம். நான் தான் எழுதுகிறேன். சரிங்க. சரிங்க. உங்கள் நம்பருக்கு நான் அனுப்பிவிடுறேன். அனுப்பிடுறீங்களா? சரிங்க. இது தனியார் துறைனா எந்த துறையில் இருந்தீங்க? தனியார் கடை எஸ்கே செண்பகமூர்த்தி அண்ட் பிரதர்ஸ்ன்னு சொல்லி சரி. எல்லாம் கொடுத்துருக்கேன். சரி. நம்மளுடைய கடை சரி. ஆயில் ஹோல்சேலர். பேங்க் பார்த்துக்கிட்டேன். தனலட்சுமி பழங்காலம், கோமலாதேவியா தாசில்தார். பாண்டிச்செல்வி தெப்பக்குளம். செல்வராஜ் தப்பகுளம், மதுரை. சிவராமன், ஆசிரியர். வணக்கம், என் பேர் ஹரிபாபு, பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர், அறிவியல் ஆசிரியர், அரசு உயர்நிலைப்பள்ளி ஆணையர். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் சென்னையிலேருந்து வந்த ஆசாமி. நான் வந்து வாசுநாதன், டான் ஃபவுண்டேஷனில் மீட் பட் ட்ரஸ்ட்னு ஒன்று, மைக்ரேஷன், எம்ப்ளாயர்ஸ் எஜுகேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன், ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் யூனியன் சொல்லி வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்காக ஒரு ப்ரீ டிபார்ச்சர் ட்ரைனிங் கொடுக்குறோம் கவர்மெண்ட்டோட சேர்ந்து. அது வெற்றிகரமாக 3 டிஸ்ட்ரிக்டில் லான்ச் பண்ணியிருக்கோம். அதனால் போயிட்டுருங்க. அது இவர் ஒன்று ஸ்டீவன் சாரும் நம்ம மதுரை கிரீன் சாரும் ஒரு இது முக்கியமான வேலைகள் செஞ்சிட்ருக்காங்க. மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் இந்த கோயில் காட்டுடைய தத்துவத்தை 50 ஏக்கரில் ஹெச்சிஎல் ஃபவுண்டேஷன், டான் ஃபவுண்டேஷன், மதுரை கிரீன் எல்லாம் சேர்ந்து அங்கே வந்து ஒரு நல்ல மிகப்பெரும் கிட்டத்தட்ட 40,000 கன்று இருக்குமா? 40,000 கன்று போட்டிருக்கோம். உங்களுக்கு மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் போனீங்கன்னா அடவிங்கிற இடத்த பாருங்கள். வருங்காலத்தில் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு 5 ட்ரீ வாக்கு முன்னால் அங்கே ஒரு ட்ரீ வாக் பண்ணலாம். அது என்னன்னா, நான் இருக்கிற மானு, காட்டு எருமை, இந்த மாதிரி மிருகங்கள் கூட உள்ள படுத்து கிடக்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு இதாக ஆக்கியிருந்தான். நிறைய நம்ம மக்கள் வந்து பார்க்கல. புதுசாக வரவங்க பார்த்தா ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. நிறைய பேர் வரல. இன்னொரு 4 ட்ரீ வாக்கு கழிச்சு அங்கே போடுவோம். அது வேற, அது நம்ம பண்ணலை. நம்ம காமராஜர் யூனிவர்சிட்டியில் உபயோகமே இல்லாத இடத்த நம்ம தேர்ந்தெடுத்து ஒரு 38 ஏக்கரில் வந்து 198 வகையான மரங்கள் நம்ம போட்டோம். அதை மையமாக வச்சு இன்னைக்கு 500 வகையான மூலிகைகள் அதான் முளைச்சிருக்கு. அதே மாதிரி எவ்வளவோ உயிரினங்கள் வந்திருக்கு. மானு, நரி, அந்த அந்த மரங்களுக்குள்ள வனத்துக்குள்ளே என்னென்ன இருக்குமோ மேக்சிமம் அது பூரா உள்ள வாழுது. அது நம்ம அங்கேயும் ஒன்று பண்ணலாம். சார் எல்லாம் சொல்லிக்கிறீங்க. எலக்ட்ரிக்கல் கடை வச்சுருக்கேன், கன்சல்டன்ட் சார் வச்சுருக்கீங்க கடை? மேலே மாசியில் கடை வச்சுருக்கேன் சார். ஏன்னா சார் நம்ம ஏன் அறிமுகப்படுத்துகிறோம்னா இன்னொரு விஷயம் இருக்குது. நமக்கு ஏதாவது ஒரு தேவைப்பட அவங்க நம்ம பக்கத்துலேயே வந்திருப்பாங்க. அப்போ அவன் ஒரு அறிமுகம் கிடச்சி நம்ம அந்த ஒன்று இப்போ ஒருத்தர் ஒரு தொழில் பண்ணுவார், ஒரு கம்பெனி வச்சுருப்பார். அவர் சொல்லும்போது ஒரு பையனுக்கு படிச்சிருப்பான், அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கூட தேவைப்படும். நீங்கள் கொடுக்குற இடத்துல இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு அறிமுகம் அதுக்கும் பயன்படுத்தி இருக்கேன், கான்ட்ராக்டராகவும் இருக்கேன். அதுக்காக சரிங்க சார். சரி, ரைட். மேடம் நீங்கள் சொல்லிட்டீங்களா? ஓகே சார். வேற ஓகே. ஸோ நான் ஸ்டீஃபன், மெமரி போடையில் விட்டாங்க, நம்மளை வெளியே விட்டாங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த இந்த ப்ரோக்ராம் பற்றி அதான் நிறைய புதுமுகங்கள் இருக்கனால நான் திரும்ப ஒரு வேலை சொல்லிடுறேன். ஆக்சுவலாக ரொம்ப நாளைக்கு முன்னால் நான் சொன்னது ஒரு 10, 13, 14 வருஷத்துக்கு மேலே வச்சுக்கோம். ஒரு குரூப் மரம் நடணும்னு என்கிட்ட வந்தவங்க என்ன மரம்லாம் நடலான்னு கேட்டாங்க. நான் ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்து விட்டேன். பெரிய லிஸ்ட் ஒன்று அடித்து கொடுத்தாச்சு.
போனவங்க போன விதத்தில் திருப்பி வந்தாங்க. என்ன அப்படின்னா என்ன மரம்னு தெரியல. மரம் லிஸ்ட் இருக்குது, இந்த மரம்னு சொல்ல இது இது என்னன்னு தெரியலன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க. ஒன்று அப்போ தான் இது தோணுச்சு, இப்படி ஒன்று பண்ணலாமே அப்படின்னு ஆரம்பித்தோம். அப்போ இவங்ககிட்ட பேசி இவங்க மூலமாக அப்போ நான் ஆர்கனைஸ் பண்ணுறேன், நீங்கள் இது செய்யுங்க அப்படி ஆரம்பித்து முதல் ட்ரிப் வந்து அளவுரையில் போனோம். அப்போ அளவுரையில் 10 பேர் வந்தாங்க, 10 பேர் தான் இருந்தாங்க. அளவுரையில் பயங்கரமான எக்ஸ்பெரிமெண்ட்டு நினைக்கிறேன். குலைவியெல்லாம் கொட்டி ஒரு வழி ஆகிப்போச்சு ஃபஸ்ட்டு முதல் ட்ரிப்பில். எப்படி ஆகிடுச்சு அப்படின்னு யோசித்தோம். அப்புறம் வந்து பிக்கப் ஆகி கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து ஒரு 100-150 பேர் வரைக்கும் வர மாதிரி ப்ரோக்ராம்லாம் பார்த்துட்டோம். 150 பேர் ஒரு ப்ரோக்ராம்லாம் மைக் வச்சு பேசுகிற மாதிரிலாம் ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு வர ஆரம்பித்தாங்க. எனவே நல்லா இது மதுரையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம் மாதிரி எனக்கு தெரியும். இப்போ எல்லோரும் நிறைய பேர் புதுசாக வந்திருக்கீங்க. சரி, இப்போ சேக்ரட் குரூன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. சேக்ரட் குரூ அப்படிங்கிறது ஒரு கோயில். அந்த கோயிலை சுற்றி உள்ள ஒரு இடங்கள் எல்லாமே வந்து காடாக இருக்கும் பட்சத்தில் அந்த மரங்கள் இந்த கோயில் மேலே வச்ச நம்பிக்கையினால் பாதுகாக்கப்படுது. ஸோ ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலை சுற்றி ஒரு காடு. அந்த காலத்தில் வந்து காடை நம்ம ஒரு வீடுகள் இருக்குதுன்னா வீடுகளுக்கு வெளியில் ஒரு கோயிலை கொண்டே கட்டியிருக்காங்க. கோயில் இருக்குது அப்படின்னா கோயிலை நிச்சயமாக காட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கும். ஏன்னா நம்ம பழைய சிஸ்டம்லாம் அப்படி தான் காடு வழியாக கிராஸ் பண்ணி போய் எங்கேயோ போய் சாமியை கும்பிட்டு வர மாதிரி. ஸோ அப்படி ஒரு சூழலில் அந்த அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளெல்லாம் காடுகளாக பராமரிக்கப்பட்டுச்சு. காடுகளாக பராமரிக்கப்பட்ட அந்த காடுகளெல்லாம் வந்து புனிதமான காடுகள் என்று அறியப்பட்டுச்சு. அதனால தான் இன்றைக்கி புனித காடுகள் சேக்ரட் குரூவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது சேக்ரட் குரூவ் உலகம் ஃபுல்லாக இருக்குது, வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது. ஒரு சில இடங்களில் வந்து கல்லறையை ஒட்டி வைக்கப்பட்ட மரங்கள் வந்து பரிசுத்தமானதாக சொல்லப்படுது. அது சாமி. இது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர்லேயும் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மன் சாமிகள் தான். அம்மன் இருக்கும், இல்லை ஐயனார் இருப்பார், அல்ல கருப்பு சாமி இருப்பார். பிள்ளையார் இருக்க வாய்ப்பு இல்லை. நான் திரும்பியும் சொல்கிறேன், பிள்ளையார் வந்து இதெல்லாம் புதுசாக இப்போ லேட்டர் என்ட்ரி புதுசாக வந்திருக்காரு. இது வந்து நம்ம சேக்ரட் குரூப் லிஸ்ட்டில் கணக்கில் கிடையாது. இங்கே வந்து நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் கருப்புசாமி இருப்பார் கட்டாயமாக, அல்லது ஐயனார்கள் இருப்பாங்க, அல்லது அம்மன்கள் இருப்பாங்க. என்னென்ன அம்மன்கள் உண்டா, வெரைட்டிஸ் ஆஃப் அம்மன்ஸ் எல்லாரையும் பார்க்கலாம். பட் இது வந்து புதுசாக இருக்க தெரியல உங்களுக்கு. காட்டுக்குள்ளே இல்லை, தனியாக உட்காந்துட்டு பாருங்க. இது வந்து இங்கே உள்ளவங்க யாரோ வசதிக்காக வச்சுருக்கலாம், வச்சு அது ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பட் எனிவே இது இன்றைக்கி நமக்கு ஒரு லிஸ்ட்டில் சேர்ந்துருச்சு. எனக்கு நான் முதல்ல சொல்லும் போதே யோசிப்பேன், விநாயகர்னு சொல்கிறாங்களா, இப்போ இது வர வாய்ப்பு இல்லையே அப்படின்னு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு இடத்த பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த பக்கத்தில் கோலம் இருக்குல்ல, அதனால் இங்கே வந்துட்டா இல்லை அப்படி இல்லை, இதை வச்சுருக்காங்க. சரி, ஏதோ ஆர்வத்தில் வச்சுட்டாங்க, அப்படி தான் ஓடுது. ஆமாம், அது மற்ற விஷயங்கள். பட் நம்ம இங்கே வந்து சிவன் கோயில் நம்ம ஊரில் கிடையாது. நம்ம ஊரில் இது வந்து சிவன் கோயில் அப்படின்னு சொல்லி இருக்காது, ஊருக்குள்ளே இருக்கும். இங்கே கிராமங்களில் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் அம்மன்கள் தான், லோக்கல் டைட்டிஸ் தான் பூரா, சிறுதெய்வ வழிபாடு நம்ம ஊரில். ஸோ அப்படி வர்றது தான். இப்போ இவங்க உள்ள பல்வேறு விதமான நம்பிக்கைகள், என்னென்னலாம் நம்பிக்கை உண்டோ அவ்வளோ இயற்கையில் தான் வரும். இயற்கை. இப்போ உங்களுக்கு ஒரு பின்னால் ஒரு வேப்பமரம் அன்றைக்கி பக்கத்தில் ஒரு அரச மரத்தை பற்றி வச்சுருக்காங்க. இது பார்த்தோன்னா புரியுது என்ன கதை இருக்குன்னு. இப்போ நம்ம சொன்னோட கடற்கடன்னு சொல்லிடுவீங்க, உங்களுக்கே தெரியும். பட் அரச மரமும் வேப்ப மரமும் ஒன்றா சேருவதற்கான வாய்ப்பே கிடையாது, சத்தியமாக சேராது. அது வந்து நம்ம போட்ட வம்படியாக இழுத்து பிடிச்சி கெட்டி வச்சு சேர்ந்து வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு வாழ வைக்கிறேன். வாழுதோ இல்லையோ தெரியல, சரி பார்ப்போம். இப்போ நம்ம மரங்களை நோக்கி போகிறோம், நடந்துகிட்டே இருப்போம். எங்கெங்கே பார்க்குற மரங்களெல்லாம் பார்ப்போம், அது என்ன இருக்குன்னு சொல்லி அதில் உள்ளதை பார்க்கலாம். இங்கே உள்ள நிறைய இருக்கிற மாதிரி தெரியல. பட் எனிவே நம்ம ஒரு சுற்றி வருவோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. அப்படியே நடந்து ஒன்று அப்படி பார்க்கலாம். சைட்டுக்கு அந்த வாட்ஸ்அப்புக்கு ஒரு டேட்டா ஒன்று அனுப்பியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து அது இந்த மரம் இங்கே வந்து பாசிபிளாக இருக்கக்கூடிய மரங்கள் அப்படின்னு எடுத்து அனுப்பியிருக்கேன். ஒருவேளை இல்லாத கூட இங்கே இருக்கலாம், வேலை மாறி இருக்கலாம். நம்ம எப்படி என்னன்னு பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல இந்த 2 மரத்தை பற்றியும் பேசுகிறதா. இப்போ வேப்ப மரம் நமக்கெல்லாம் தெரிஞ்சதான். வேப்ப மரம் வந்து அம்மன் சாமிக்கே உரியது. ரெண்டு தான் நம்ம ஊரை பொறுத்தவரைக்கும். வேப்ப மரம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த பாவடை கட்டி வச்சுருப்பாங்க எங்கே பார்த்தாலும். வேப்ப மரம் நம்ம மரம் கிடையாது. நான் இது நிறைய நேரங்கள் நான் சொல்லிட்டே இருக்கேன். நம்ம மரம் இல்லை, இது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் ட்ரீ. இது ஆக்சுவலாக கிழக்கு ஆப்பிரிக்காவிலேருந்து இங்கே வந்தது. இங்கே வந்து போர்ச்சுகீஸ் கொண்டு வந்து இங்கே அறிமுகப்படுத்துகிறாங்க. இது ஒரு 500-600 வருஷத்துனால இங்கே வந்து இன்றைக்கி நம்ம சமூகத்தோடய ஒட்டி வந்துருச்சு. இப்போ இடையில வந்து நிறைய நோய்கள் நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு எக்கச்சக்கமான நோய்களுக்கு ஒரு சர்வரோக நிவாரணின்னு சொல்லுவோம் இல்லையா. கீழே வேர்லேருந்து ஆரம்பித்து மேலே கொழுந்து வரைக்கும் எல்லா பாகமே மருந்தாக பயன்படுது. ஒரு எக்ஸ்ட்ரீம் டேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் டேஸ்ட்னா சொல்லணும். ஒன்று பயங்கரமான புளிப்பு, பயங்கரமான கசப்பு, இந்த மாதிரி ரொம்ப கசக்குது. ரொம்ப இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் ஒன்று சாமியாக இருக்கும் அல்லது பேயாக இருக்கும். ஒன்று வந்து இப்போ அம்மன் சாமி வந்து கசக்குது அப்படின்னா சாமி வச்சுக்கிறோம். நிறைய நோய்க்கெல்லாம் பயன்படுது. அப்படியே எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா புளிய மரம், அதை அப்படி பேயாக்கி வச்சுருப்போம். அங்கே பக்கத்தில் யாரும் போகாதீங்க, புளிய மரம் இருக்குது, பேய் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ இது கதைகள். நம்ம அதில் ரொம்ப சீரியஸ் எடுத்துக்க வேண்டிய அவசியம். வேப்ப மரத்தில் வந்து உங்களுக்கு மர்கோசின்னு சொல்லி ஒரு கெமிக்கல் இருக்குது, மர்கோசின். இந்த மர்கோசின்ங்கிற ஆல்கலாய்டு தான் வந்து அதனுடைய கசப்பு சுவைக்கு காரணம். நீமின் நம்ம ஒன்று சொல்கிறோம். வேரில் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் இருக்கும், மேலே போக குறைஞ்சிட்டே போகும். அதனால் உங்களுக்கு உளுந்தை வந்து
எடுத்து சாப்பிட்டாச்சுன்னா நமக்கு அவ்வளோ ரொம்ப கசக்கிறது இல்லை. பட் கீழே நிறைய கசப்பு இருக்கும். இப்போ நமக்கு அதில் மருந்துகள்னு பார்த்தாச்சுன்னா இதை வந்து எந்த மஞ்சள், மிளகு, வேப்பிலை இதை சேர்த்து நீங்கள் எதுக்கு வேணாலும் கொடுக்கலாம். என்ன நோய் கொடுத்தீங்கனாலும் அது வந்து ஓகே ஆயிரும். ஒன்றும் அது என்ன காரணம்னா நமக்கு ஒரு இம்யூனிட்டி டெவலப் பண்ணுது. அது மட்டும் இல்லை, நீங்கள் இருக்கிற இடத்துல மைக்ரோப்ஸை காலி பண்ணுது. இப்போ அப்படி தான் வந்து இது செயல்படுது. இப்போ புண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சளையும் வேப்பிலையும் அரைச்சி பூசியாச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய புண்ணாக இருந்தாலும் ஆறிடும். எவ்வளோ பெரிய ரொம்ப மோசமான புண்ணாக இருந்தால் கூட ஆறிடும். ஒரு சுகருக்குலாம் கையெல்லாம் உள்ள புளிப்புன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருந்தது கூட இது அப்போ அது போக ஆவார இலை, ஆவாரம் பூ இதெல்லாம் அரைச்சி போடும்போது இது சரியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வேப்ப மரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு எமெட்டிக்னு ஒரு வார்த்தை வாந்தி பண்ண வைக்கிறது, ஆன்சல்மெண்டிக் ஒன்று இருக்குது, அல்லது இந்த புழு எல்லாம் கொல்கிற ஒரு சமாச்சாரம் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த இதில் நீங்கள் பார்க்கலாம். கசப்புச்சுவை ஒரே டேஸ்ட் வந்து கசப்புச்சுவை தான். கசப்புச்சுவை அதுக்கு ஒரு முக்கியமான மருந்தாக பயன்படுது. இப்போ நம்ம கசப்புச்சுவைன்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு அறுசுவை உணவில் ஒரு கசப்பு ஒன்று தேவைப்படும்ல. அப்போ ஒன்று பாவக்காய் நமக்கு நல்லா தெரிஞ்ச. இப்போ அடுத்தது இதுதான். இப்போ சித்திரை மாதம் இது வந்து மரம் ஊர் பூரா பூத்துட்ருக்கும். எந்த மரத்துக்கு போனீங்கன்னாலும் சித்திரை ஒன்று கட்டாயமாக வேப்பம்பு பூத்துட்ருக்கும். எல்லா இலையும் பூ இருக்கும். இப்போ நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, முந்தின நாளே வந்து வேட்டியை விரித்து வச்சுருவாங்க. விரித்து வச்சு அந்த பூவெல்லாம் கீழே விழுந்துச்சுன்னா அதை எடுத்து வேப்பம்பு ரசம் நல்லா தெரிஞ்சது எல்லாம் பழம் எல்லாமே மேலேருந்து கீழே எல்லாமே வந்து நமக்கு தீங்கு செய்யாத ஒரு கசப்புச்சுவையுடைய நமக்கு பெரிய தீங்கெல்லாம் செய்யாது. நம்ம உடம்புல ஒரு இம்யூனிட்டியை டெவலப் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம அதை அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்து பக்கத்தில் இருக்கவர் அரச மரம். மரங்களுக்கே அரசன்கிற கான்செப்டில் நம்ம இதை பேசுகிறோம், அரச மரம். ஸோ இந்த மரத்தோட இலையை பார்த்தீங்கன்னா ஒரு கீழே இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு வந்து ஒரு கப்பு மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று உருவாகுது. ஒரு கப்பு இருக்குது இதில். அதனால் ஒன்றும் செய்யலை, அதுவாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஒரு கப்பு இதில் வந்து தண்ணி விழுந்துச்சுன்னா என்ன பண்ணும், அது வந்து கரெக்டாக ஒரு ட்ரிப்பர் ஒன்று இருக்குது இதில். ஸோ கரெக்டாக இது வந்து விழுந்து கீழே. அதனால தான் இந்த மரத்தை சொன்னோன்னே சொல்லுவாங்க இதுக்கு அடியில் நிறைய தண்ணி இருக்குது அப்படின்னு ஒரு கப்பெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. இதுக்குள்ள அரசமரத்தில் நிறைய தண்ணி இருக்குது. ரீசன் இதுதான். இதுலேருந்து கரெக்டாக வளைஞ்சி தண்ணியை வேற எங்கேயும் செதற விடாமல் கரெக்டாக வேறு கடியிலே விழ வச்சு அது வாழக்கூடிய. இந்த மரத்துக்கு விழுது இருக்காது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆலமரம் மற்ற மரங்களுக்கு வந்து விழுது இருக்கும், இதுக்கு விழுது இருக்காது. விழுது இல்லாத ஒரு மரம். பழம் சைஸ் வந்து ஒரு பெரிய மிளகு சைஸோ அல்லது கொஞ்சம் ஒரு கருவேப்பிலை பழம் சைஸ்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன சைஸ்னு வச்சுக்கலாம். அப்போ இது வந்து சின்ன அலகுடைய எல்லா பறவைகளுக்கும் இது உணவு. சின்ன அலகு எங்கேருந்து ஆரம்பிக்குது உங்களுக்கு, சின்ன ஒரு ஃப்ரூச்சிவோரஸ் பேர்ட்ஸ்ன்னு சொல்லப்படுகிற ஒரு பார்பெட் அறுத்தாலும் சரி, சிட்டுக்குருவி எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு காக்கா எடுத்துக்கிட்டாலும் சரி, குயில் எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ எல்லாத்துக்கும் இது உணவு. பாதுக்கிற சமயத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான பழங்களை பழுது வெளியில் நமக்கு பார்த்துருக்க மாட்டாங்க இல்லையா. உங்களுக்கு அத்தி பழுத்ததை பார்த்துருக்க மாட்டாங்க. இதுக்குள்ளே பூ இருக்குது, நிறைய பேர் தெரியாது, நிறைய பூக்கும். பூ யாரும் பார்த்துருக்கோம். என்ன இதழ் பெரிய சைஸ் அப்படி ஒன்றும் இல்லை, பெரிய சைஸ் ஃப்ளார் அப்படி கிடையாது. ஒரு சின்ன ஒரு காய் மாதிரி ஒன்று வருது இல்லையா, காய்க்கு உள்ளே இருக்குது எல்லாமே. இந்த காயை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள புழு கூட பார்த்துருப்பீங்க, ரைட். பிளாஸ்டோஃபேகான்னு ஒரு இன்செக்ட் இருக்குது. அந்த இன்செக்ட் என்ன பண்ணுது, இந்த காய்க்குள்ளே மேலே சின்ன ஒரு ஹோல் இருக்கும், அந்த ஹோலுக்குள்ளே போய் முட்டையிட்டு வந்துடும். இப்போ ஃபீமேல் இன்செக்ட் வருது, உள்ளே போய் முட்டையிட்டுரும். உள்ளே போய் முட்டையிட்டு அந்த ஃபீமேல் செத்து போய்டும் உள்ளே. அதனால் நீங்கள் சாப்பிட்ற அத்திப்பழம் எல்லாத்துலேயும் கண்டிப்பாக புழு இருக்கும். அத்திப்பழம் நீங்கள் பிச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து புழு இருக்கும் ஆக்சுவலாக. பட் இன்றைக்கி நம்ம அடித்து ஃப்ளாட்டாக ஒன்று வருது இல்லையா, அந்த ஃபிக் அதுலேயும் புழு இருக்கும். கட்டாயமா பரவாயில்ல, சாப்பிடுங்க, ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. பயாலஜிக்கல் சத்து நிறைந்தது அப்படின்னு நினச்சி சாப்பிட வேண்டியது. அதெல்லாம் ஒன்று யோசிக்க வேண்டாம். ஊர் முழுதும் ஒன்றும் செய்யாங்க. கரப்பாம்பூச்சி சாப்பிட்றாங்க தெரியுமா, ஊரில் கரப்பாம்பூச்சி சாப்பிட்றாங்க. என்னென்ன பூச்சிகள் வெரைட்டிஸ் ஆஃப் வந்து சைனால எல்லாமே சாப்பிட்றாங்க. எல்லாம் வந்து ப்ரோட்டீன் ரிச். நம்ம ஊரில் கரையான் சாப்பிட்றாங்க, கரையான் சாப்பிட்டாலும் ஈசல்லாம் பிடிச்சி சாப்பிட்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எல்லாம் புழு பூச்சியோட சேர்ந்தது. எல்லாம் நிறைய ப்ரோட்டீன் இருக்கு. ஆப்பிரிக்கா போனீங்கன்னா ஆப்பிரிக்காவில் ஒரு பர்டிகுலர் சீசனில் விட்டில், அந்த பச்சை விட்டில் படப்படையாக பறந்து வருமா. இப்போ என்ன பண்ணுறாங்க, மேலே ஒரு விளக்கு வச்சு விளக்குலேருந்து ஒரு பெரிய வலை ஒன்று பிடிச்சி கீழே வச்சிடுறாங்க. அது விளக்கில் அடித்து வலையில் விழுந்து கீழே வந்து மூட்டையாக பிடிக்கிறான். பைப்பில் தண்ணி பிடிச்ச மாதிரி மூட்டையாக பிடிச்சி அவ்வளோ மார்க்கெட்டுக்கு விற்பனைக்கு போகுது. ஸோ அதை வறுத்து சாப்பிட்றாங்க. ஃபுல் ப்ரோட்டீன் தான், ஃபுல்லாக ப்ரோட்டீன் அது. அதனால் சந்தோஷமாக சாப்பிட்றாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இயற்கையாக சில நேரங்களில் சில விஷயங்களை வடிவமைக்குது இல்லையா. ஸோ அதை உங்களுக்கு வந்து இதை பார்க்கும்போது உங்களுக்கு புரிய. ஒரு அழகான ஒரு கப்புக்கு அப்புறமா தண்ணியை கலெக்ட் பண்ணி கீழே ஒரு ட்ரிப்பை மாதிரி அழகாக பைப்பில் மாதிரி கீழே பைப் மாதிரி தண்ணியை பிடிச்சிடும். அப்போ விழுந்து செதறி போகாமல் அவ்வளோ எல்லா தண்ணியும் கீழே இறங்கக்கூடியது. இப்போ நம்ம என்ன இது வந்து இலை வந்து நிறைய ஆக்சிஜன் தரக்கூடியது. அப்போலாம் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்களே, நிறைய ஆக்சிஜன் தரக்கூடியது அப்படி. நம்ம அந்த காலத்தில் ஒன்று உண்டு, இதில் வந்து மரத்தை சுற்றினா குழந்தை பிறக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. புருஷனை வீட்டை விட்டு விரட்டி அடிச்சுட்டு அப்புறம் ஆளை பறத்து சுற்றி என்ன ஆமாம், அது அப்படிலாம் ஒன்று யோசிக்க வேண்டாம். அது ஆக்சுவலாக நல்ல ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அதை பேசுகிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஆக்சிஜன் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம உடம்பு நல்லா சுத்தமாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. உடம்பு நம்ம சுத்தமாக இருந்ததுன்னா பயாலஜிக்கலாக நம்ம எல்லாத்துலேயுமே ஃபிட்டாக இருப்போம். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான்.
நல்ல ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லிக்கிற வேலையில் உங்களுக்கு இப்போ அது எப்படி சொல்லலாம், நல்ல கிளைமேட்டிக் கண்டிஷன், என்வரன்மெண்ட் சுத்தமாக இருக்குது, கூலாக இருக்கும், நிறைய ஆக்சிஜன் தான் கூலாக இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு நிறையா இருந்துச்சுன்னா ஹீட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். சம்மரில் மட்டும் தான் நம்ம ஊரில் உள்ள மரங்கள் எல்லாமே சம்மரில் தான் அதிகமான இலைகள் வரதை நீங்கள் பார்த்துட்டு சம்மரில் பாருங்கள் புது இலையாக வந்திருக்கும். இப்போ அந்த புது இலைகளை வந்து நம்ம சம்மரை ஈக்குவேட் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது. இங்கேயே எல்லாமே சம்மர் அன்னைக்கு எல்லாம் உளுந்து போய் 1 மாதம் 2 மாதம் இலையெல்லாமே கிடந்துச்சு அப்படின்னா பரிதாபமாயிரும். நம்ம என்ன பண்ணுறது எங்கப்பா? ஸோ இது வந்து மாற்றி மாற்றி போயிட்டுருக்கோம். நீங்கள் மற்ற நாடுகள் போனீங்கன்னா அங்கே வந்து வின்டர் முடிஞ்சு அடுத்த சீசன் ஆரம்பிக்கும், உங்களுக்கு ஆட்டமோ ஸ்ப்ரிங்கும் ஆரம்பிக்கும் போது ஒரு புது இலைகள் வருது. பட் நம்ம ஊரில் சம்மரில் புது இலை வரும். சம்மர் வந்துருச்சு அப்படின்னா எல்லாம் புது புது மரங்கள் எல்லாமே நல்லா அழகாக ஃப்ரெஷ்ஷாக லீஃப் வர ஆரம்பிச்சு, புது இலைகள் பூக்கள் எல்லாமே அதில் தான் வரும். ஸோ அப்படி ஒரு மரம். இது ரெண்டுமே வந்து மருந்துக்கு பயன்படுது. ரெண்டுமே ஆலமரம் அரச மரம் அரச மரம் ரெண்டுமே வந்து நமக்கு அதிகமாக மருந்தாக பயன்படுது. நம்ம சமூகத்தில் ரொம்ப நம்ம சமூகத்தோடு ஒட்டுன இசைந்த மரங்கள். நீங்கள் வந்து யார்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க என்னத்தையும் ஒன்று சொல்லுவாங்க. அரச மரத்தை பற்றி எதாவது சொல்லுங்கள் அப்படின்னா அவர் 1 மணி நேரம் பேசுவார். வேப்ப மரத்தை பற்றி பேசுங்க அப்படின்னா நிறைய கதை பேசுவாங்க, எக்கச்சக்கமாக. அது கடவுளாக இருக்கலாம், ஏதோ ஒன்று பேசுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம சமூகத்தோடு ஒன்றி போன 2 மரங்கள். அதனால் இது ரெண்டையும் வந்து இணைச்சி வைக்கிறதுல அப்படி ஒரு சந்தோஷம் நம்ம மக்களுக்கு. ஏன்னா 2 வேணும், சரி வச்சுக்குவோம் அப்படின்னு. இது நான் நிறையா பார்த்துட்டு எல்லா இடத்துலையும் இதை பிடிச்சி இழுத்து இருந்தால் கயரெல்லாம் கட்டி வச்சுட்டாங்க. சரி, கயிறுலாம் போட்டு இழுத்து கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படியெல்லாம் போட்டால் கஷ்டப்படுத்த வேணாம்னு நினைக்கிறேன். இதுக்கு தனி ஃபேமிலி. இது வந்து மோரேஸ்னு ஒரு ஃபேமிலி, அது வந்து மீலியஸ்னு ஒரு ஃபேமிலி. ஸோ 2க்கும் சம்மந்தமே கிடையாது. ஒன்று பாலிப்பட்டில் கேமப்பட்டில், அதுலேயே பெருசு. ரொம்ப இப்படி டிவேட் ஆகிற ஒரு ஃபேமிலிஸு. பட் அதை கொண்டு பக்கத்தில் வச்சு வளர வைக்கிறாங்க. எனிவே பிள்ளையார் கோயிலுக்கும் அரச மரத்துக்கும் நிறைய ரிலேஷன்ஷிப் நம்ம கதையெல்லாம் சொல்கிறோம். சரி, நிறைய நேரங்களில் அரச மரம் ஆத்தங்கரைகளில் தான் அதிகமாக இருக்கும். ஆத்தங்கரையில் இந்த காய் விழுந்து அது எங்கெல்லாம் போய் முளைக்குதோ அங்கெல்லாம் முளைச்சி இந்த மரங்கள் நிறைய நிற்கிறத பார்க்கலாம். மற்றபடி இது வேறு புதுசாக வேறு எதுவும் இல்லை. நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயங்கள் தான் இருக்குது. சரிதானா? வாங்க நம்ம அடுத்து. சரி வாங்க, அப்படியே வர குறைஞ்சிட்டே போவோம். ஆக்சுவலாக அழிஞ்சல் போன தடவை பார்த்தோம்ல சார். அழிஞ்சல் அந்த பெரிய மரம்னு பார்த்தோம். இது அழிஞ்சல். ஆமாம், அழிஞ்சல்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அழிஞ்சல். ஸோ இது வந்து ஆக்சுவலாக முள் இருக்கும், சின்ன மரமாக இருக்கும்போது முள் இருக்கும். அந்த முள் என்ன பண்ணோம்னா, முள் சைடில் நிற்கிற முள்ளை உள்ளேருந்து வளர்ந்து வருகிற அந்த மரத்தோட சதை வந்து அந்த முள்ளை மூடிடும். ஆக்சுவலாக முள் இப்போ உள்ளே இருக்குது, முள் போட்டு மூடிடுச்சு. வழக்கமாக முள்ளில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஏன்னா ஸ்பைன், டான்ஸ் அப்படி நிறைய. இது வந்து டான் எல்லாமே. இந்த மரத்தினுடைய இது சாமி சிவன் கோயிலுக்கு, சிவன் கோயிலில் அதிகமாக நீங்கள் பார்க்கலாம். இல்லை, இது அழிஞ்சில் சால்விஃபோலியம் போட்டாங்க. அழிஞ்சில் அது அழிஞ்சில் சின்ன கதைகள் இருக்குது. நம்ம போன வருடம் பார்த்தப்போ அங்கே ஒரு இடத்துல பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த அழிஞ்சில் மரம் வந்து நம்ம ஊரில் சில கோயில்களில் இந்த மரமே சாமியாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு சொன்னால் அதில் வந்து பெண் தெய்வம், இதை வந்து ஆண் தெய்வமாக கன்சிடர் பண்ணப்படுது. சார் இது வந்து எங்கே நீங்கள் அழிஞ்சல் மரம் பார்த்தீங்கன்னாலும் அதை வேட்டி கட்டி விட்டுக்கிறத பார்க்கலாம். வேசி துணி கட்டியிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். நான் எங்கே பார்த்த ஒரு பள்ளப்பட்டி பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு கோயில், நொண்டிசாமி கோயில். அந்த மாவூர்னு ஒரு டேம், மாவூர் போகிற வழியில் ஒரு கோயில், சடையாண்டி கோயில். கரெக்ட். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு அழிஞ்சு இதுதான் சாமியே. இதுக்கு கீழே தான் இப்போ எல்லாம் ஒத்தி எல்லாம் விளக்கு பற்ற வச்சு கும்பிட்றாங்க. இதுதான் சாமியாகவே இருக்குது. இதை வந்து நல்ல ஒரு விஷக்கடிக்கு ஒரு நல்ல மருந்தாக பயன்படுது. பாம்பு கடி, என்ன சொல்லுது, பூனைக்கடி, எலிக்கடி, இதெல்லாம் இந்த மாதிரிலாம் விஷம் இருக்கு இல்லையா, அதுக்கு இதை வந்து நல்ல மருந்தாக சொல்கிறாங்க. ஸோ நல்ல மருந்தாக இதனுடைய வேறு ஐயா அவங்க அவங்க தான் கேட்கலாம். அவங்க சொன்னாங்க வடக்க பார்த்த வேறு தான் நல்ல மருந்தான். ஆமாம், வேர்லேயே வந்து வடக்க பார்த்து போகிற வடக்க பார்த்து போகிற வேறு தான் பக்கத்தில் நல்ல மருந்து அப்படின்னு சொல்லி. ஏதாவது நல்ல பழம் வரும், கவனிக்கிறீங்களா? சரி, நல்ல பழம் இருக்கும். நல்ல பழம் சாப்பிட்ற மாதிரி பழம் தான், எடிபிள் தான். இது நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப இனிப்பும் இருக்காது, புளிப்பும் இருக்காது, ஒரு மாதிரி ஒரு தோற்கிற ஒரு டேஸ்டோட இருக்கும். பறவைகள் சாப்பிடுது, பறவைகள் இந்த பழத்தை சாப்பிடுது. பழம் ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்கும். சின்ன சைஸு நெல்லிக்காய் இருக்குல்ல, நெல்லிக்காய் சைஸில் அழகான ஒரு பழமாக இருக்கும். இந்த பூ வந்து வெள்ளையாக உறிஞ்சுதுன்னா வாழைப்பழத்தை உரிச்சு வச்சா அப்படி இருக்கும். கரெக்டாக அப்படியே வாழைப்பழத்தை இமேஜின் பண்ணிக்கோங்க. 4 எதழ் இங்கே போட்டு நடுவில் ஒயிட்டாக நிற்கும் 4. ஸோ அந்த மாதிரி ஒரு இது. நான் மதுரையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் இது வந்து நிறைய இடங்களில் சாமியாக இருக்குது. சாக்ரட் குருவில் மட்டுமே அந்த மரம் பார்க்கப்படுது. நீங்கள் ஊருக்குள்ளே டவுனில் எங்கேயுமே இதை பார்க்க முடியாது. என் ஊருக்கு வெளியில் வந்தீங்கன்னா அந்த அழிஞ்சல் மரத்தை அங்கங்கே பார்க்கலாம். நான் போன தடவை சொன்னால் அதே கதை நான் திருப்பி வரணும்னு கூட சொல்லிடுறேன். இப்போ இந்த மரத்தோட விதைகள் வந்து மரத்துலேருந்து விழுகிற காய் கீழே விழுந்ததுன்னா அந்த காய் திருப்பி போய் மரத்தில் ஏறி ஒட்டிக்குது. சரி, ஸோ இது வந்து ரொம்ப பெக்யூலராக பார்க்கப்பட்ட ஒரு காரியம் ஒரு காலத்தில். இப்போ இன்றைக்கு வந்து அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. பழம் கீழே விழுந்து கிடக்கும், விழுந்து அந்த பழமே தானாக ஏறி போய் மேலே போய் உட்காந்துக்கும். மரத்து இதில் போய் ஒட்டிக்கும், எல்லாமே திரும்ப வந்து இதில் அப்படியே ஒட்டிக்கும். மேலே மரம்புறம் ஒட்டிகிட்டு இருக்கும். கொஞ்சம் பெரிய மரத்தில் பார்த்தீங்கன்னா அது பார்க்கலாம்.
இப்போ இதை பற்றி என்ன செய்யலாம், என்ன இது என்ன ப்ராப்ளம்னு சொல்லி ஒரு 2-3 பாட்னிஸ்ட் அது வந்து என்னென்னு பார்க்க சொன்னால், என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அதில் இருந்தார். அவர் சொன்ன கதை எத்தனை உங்களுக்கு சொல்கிறேன். அந்த காய் வந்து பூக்கிற சமயத்தில் அதில் ஒரு சின்ன பூச்சி, ஒரு இன்செக்ட் போய் முட்டையிட்டு போயிடுது. அது என்ன பண்ணுது, அந்த பழம் பழுத்து பழம் விழுந்த உடனே அந்த பழத்தில் இருந்து அந்த புழு வெளியில் வருது. புழு வெளியே வந்து அது என்ன பண்ணணும், அதுக்கு சாப்பிட்றதுக்கு கொண்டு வரணும் இல்லையா, அதனால் அது அந்த பழத்தையும் தூக்கிக்கிட்டு நேராக இங்கே வந்துடுது. அந்த பூச்சி, சின்ன பூச்சி அந்த பழத்தை அப்படியே தூக்கிக்கிட்டு இந்த மரத்து மேலே ஏறி அதுக்கப்புறம் இது கூடு கட்ட ஆரம்பிக்குது. கக்கூன் பீரியட் வரும் இல்லையா, அந்த கூட்டுப்புழுன்னு சொல்லுவோமே, கூடு கட்ட ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதை மேலே வந்து அந்த பழத்தை ஒட்டி வச்சு பழத்தை சுற்றி அது அதனுடைய நூலெல்லாம் போட்டு ஒரு கூடை கட்டி உட்காந்துது. இப்படியே என்னென்ன விதையெல்லாம் விழுதோ விதைக்குள்ளே உள்ள அந்த பூச்சி எல்லாமே ஏறி எப்போல்லாம் பழம் விழுதோ பழம் திரும்ப மேலே ஏறிக்கும். இப்படியே ஏறி நடந்துகிட்டே இருக்குது. இதான் அந்த கதை. அது பூச்சி என்ன ஏது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ. அதனால் இப்போ அதுக்கு ஒரு இது இல்லாமல் போச்சு. சிதம்பரம் பக்கத்தில் ஒரு இருக்குது, 1 கிலோ பழம் எடுத்துருக்காங்க. இது போன தடவை எடுத்தது. சிதம்பரம் பக்கத்தில் ஒரு கோயிலில் இந்த மரம் நிற்கிது. இதில் ஒரு பெரிய மரம் நிற்கும். மரம் ஃபுல்லாக இங்கேருந்து இங்கே வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக நத்த கூடு மாதிரி ஃபுல்லாக ஒட்டிகிட்டு இருக்கும். அவ்வளோ இருக்குது. அதனால் அந்த மரத்துக்கு பேர், அது திருப்பி ஏறிடுறதுனால அதுக்கு பேர் ஏறு அழிஞ்சில் அப்படின்னு பேர். அழிஞ்சில், ஏறு அழிஞ்சில் அப்படி ஒரு பேர் வச்சுருக்காங்க நம்ம ஊரில். ரொம்ப அதனால் சாமி மரமாக பார்க்கப்பட்டுச்சு. இது வந்து ரொம்ப ஒரு பெக்யூலர் கேரக்டர் இருக்குன்னு சொல்லி அதுக்கு வந்து சாமியோட அந்தஸ்து கொடுத்து வச்சுருந்தாங்க. இன்றைக்கும் அங்கே இருக்குது. அந்த மரத்தில், அந்த கோயில் பக்கத்தில் போனீங்கன்னா அந்த மரம் பார்க்கலாம். இன்னும் இருக்குது இப்பவும். அப்படியே இது பிரபலமான ஒரு மரம். நம்ம மதுரையில் இந்த கான்செப்டே இல்லை, யாரும் இதை கண்டுக்கிறதே இல்லை. பட் இது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு மரம். விஷக்கடிக்கு மருந்துங்கிறதுனால இந்த மரம் வந்து ரொம்ப அதிகமாக பேசப்படுது. ஐயா எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா? மருத்துவ குணத்தை சொல்லுங்க. இந்த மரத்தில் அந்த வடக்க போகிற வேரை எடுக்கணும்னு சொல்லுவாங்க. மூதாதையர்கள் சொல்லி கொடுத்தது, நான் சொல்லலை. அந்த வேரில் இருக்க பட்டையை எடுத்து எவ்வளவு பெரிய விரியம்பாம்புன்ற ஒரு பாம்பு இருக்குது, அது கடிச்சா அது காப்பாற்றுறது கஷ்டம். அப்படி காப்பாற்றப்பட்டுட்டால் கடித்த இடம் பெருசாக வீங்கிடும். அந்த வீக்கத்துக்கு அந்த வேர் பட்டையை எடுத்து அரைச்சி அதில் 10 சுடு தண்ணியில் கலந்து 10 போட்டால் உடனே தெரிஞ்சிடும். அந்த படிப்படியாக அந்த ஒரு வாரத்துக்குள்ள படிப்படியாக அந்த வீக்கம் குறைஞ்சிரும். அதே மாதிரி பல்வலிக்கு இந்த பட்டையை, பச்சை பட்டையை எடுத்து அந்த பல் அரணையில் அதைக்கிட்டால் பல்வலி தெரிஞ்சிடும். இந்த பழத்தை சாப்பிடும்போது குடலில் இருக்கிற நோய், புண்ணு, அல்சர்னு சொல்கிறோம்ல, அதுவும் தீரும். இப்படி பல நோய்களுக்கு, விஷங்கடிகளுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. எலிக்கடி, பூனைக்கடி இதெல்லாம் கூட இதெல்லாம் எங்கே கிடைக்குது? இல்லை இப்போ நம்ம சொல்கிறோம், இப்போ மக்கள் வந்து இதில் எடுக்க முடியாது நேரடியாக. இது மதுரையில் வந்து எதுவும் அந்த நாட்டு மருந்து கடையில் கிடைக்குதானே? கிடைக்குது. கேட்டு பார்த்ததில்லை. இல்லை, இது அழிஞ்சல் கிடைச்ச மாதிரி இல்லை. நான் பார்த்துருக்கேன், அழிஞ்சல் எங்கேயுமே கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாக தான் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க, காய வச்சு யூஸ் பண்ணுறது வச்சிருக்காங்க சார். பில்லைன்னா ஆர்டர் பண்ணி வாங்கி தர்றாங்க. 1 மாதம் 20 நாள் வெயிட். அது ஆக்சுவலாக ஃப்ரெஷ்ஷாக தான் எடுத்து செய்யணும்னு நினைக்கிறேன். ஆமாம், காய வச்சா அதோட இது இருக்கு. இங்கே அப்படி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு வர்றோம். அப்பப்போ எடுத்து செய்கிறது தான் பலன் நல்லா கிடைக்கும். பழம் நல்லா இருக்கும். விரியம்பாம்புன்னு நான் சொல்லி இருக்கிறிலேயே விஷம் அதிகம். அப்போ அதுக்கு கீழே எல்லாத்தையும் நீங்கள் கவனிச்சுக்கலாம். அனைத்து விஷயங்களும் வச்சுக்கலாம். நல்ல பாம்பை விட விரியம்பாம்பு தான் வச்சுக்கலாம். விரியன் பாம்பு ஆக்சுவலாக, விரியன் பாம்பு வந்து அந்த பாம்பை பார்த்தோன்னே மலைப்பாம்பு மாதிரி இருக்கும், ஆனால் குட்டையாக இருக்கும். மலைப்பாம்பு நீளம் எவ்வளோ சைஸ் சின்னதாக இருக்கும், ஆனால் கை தடி இருக்கும், பெருசாக இருக்கும். அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வாய் வந்து நல்லா இப்படி விரிக்கும். பெருசாக இருக்கும். கடிச்சதுன்னா 2 பல்லையும் உள்ளே இறக்கிச்சு அப்படின்னா அது கடிச்சிட்டு எடுக்காது. குச்சி எடுத்துட முடியாது. பிடிச்சிட்டு திரும்ப வாயை திறக்காது. அதான் அதில் பெரிய பிரச்சனை. நிறைய நேரங்களில் பார்த்தா கேஸ் வர்றதெல்லாம், அந்த ஜிஹெச்சுக்கு வர்ற கேஸ் எல்லாம் பார்த்தா அவங்க கடிச்சிச்சுன்னு உதறிடுவாங்க. உதறினா என்ன பண்ணும், பல்லு இங்கே இருக்கும், பாம்பு கீழே விழுந்துடும், பல்லு உடஞ்சிரும். இங்கே வர்ற கேஸ் எல்லாம் பார்த்தா பல்லு இருக்கும்ல, அப்படி கேஸ் தான் வருது. அவங்களோட டக்குன்னு பார்த்தா கண்டுபிடிச்சிடுவாங்க, வைப்பர் இருக்குது, கடிச்சது வைப்பர்னு தெரிஞ்சிடும். வைப்பர் எவ்வளோ விஷம் இருக்கோ அத்தனையும் இறக்கிடும், ஒரு தடவையில் ஃபுல்லாக இறக்கும். நல்ல பாம்பு அப்படி கிடையாது. நல்ல பாம்பு வந்து நல்ல பாம்பு நிறைய நேரங்களை கடிக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் போனீங்க, ரோட்டில் நிற்கிது, திடீர்னு யாரை தட்டிட்டு போன மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு மார்க் சார்ஜ் மாதிரி சும்மா அடிச்சுட்டு போயிடும், அவ்வளோதான். வாயை திறந்து கடிக்காது. நல்லா அது யாராவது மிதிச்சுட்டாங்க அப்படின்னா வளைஞ்சு கடிக்கும், அப்போ தான் கடிக்கிறது. அது வரைக்கும் நல்ல பாம்பு கடிக்க கிடைக்காது. ஆனால் இந்த சனியாக அப்படி கிடையாது. எப்போ சும்மா கை நின்னா கூட கடிச்சு வச்சிடும், நங்குன்னு போட்டுரும். போட்டால் பிடிச்சி தொங்கிடும், கடிச்சு தொங்கும். அப்படி மக்கள் எல்லாரும் செப்பல் போடுறீங்க இல்லையா? எந்த மாதிரி எந்த ஏரியா போனாலும் அந்த உசில மரத்தை பார்க்கலாம். நீங்க ரொம்ப ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம் தூரம் இருந்து. இந்த வேர் வந்து சாரி, இந்த பட்டை வந்து எப்படி உரிஞ்சுன்னு பாருங்க, கீழே இருந்து மேல நோக்கி உறிஞ்சிட்டு போகும். இந்த பட்டையை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சலாம். பட்டை வந்து வழக்கமாக நம்ம மேலே இப்படி உறிஞ்சு விடணும் அப்படி தான் யோசிப்போம், இல்லை மேலே இருந்து உறிஞ்சு. பட் இது வந்து ரிவர்ஸில் உரியும், கீழே நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும். இங்கேருந்து உறிஞ்சு அப்படி போகும். கொஞ்சம் நல்லா பெரிய மெச்சூர் மரத்தில் மெச்சூரான ட்ரீல பார்த்தீங்கன்னா பட்டையவே தொங்கிட்டு இருக்கும், கீழே அப்புறம் விழும்.
இந்த மரம் நமக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்ச மரம் தான் அரப்புத்தூள். நான் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன். அரப்புத்தூள், சீயக்காய் இதெல்லாம் யோசித்துக்கலாம். கிராமத்து மக்கள் இதை வந்து ஹேர் வாஷாக யூஸ் பண்ணுறாங்க. ஹேர் வாஷ் இந்த லீஃப் எடுத்து இலை ரொம்ப நல்லா குளிர்ந்த இலையை எடுத்து தண்ணியில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து நுர வர ஆரம்பிச்சிடும். நுர வர ஆரம்பிச்சுன்னா அப்படி தலையில் தேய்ச்சிக்கலாம். ஸோ இது வந்து ஹேர் வாஷ் மாதிரி, ஹேர் வாஷ், பாடி வாஷ், சீயக்காயோட கலந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஊரில் இதை அதிகமாக நல்லா தெரிஞ்சு அரப்புத்தூளுங்கிற பேரில் தெரிஞ்சிருக்கும். அரப்புத்தூள் மார்க்கெட்லலாம் விற்கிறாங்க இல்லையா, மார்க்கெட்டில் நீங்கள் கேட்கலாம். இப்போ நீங்கள் போய் நம்ம தேர்முட்டி பக்கம்லாம் போய் அரப்புத்தூள் கேட்டிங்கன்னா தருவாங்க. மார்க்கெட் இதில் கிடைக்கும். ஸோ அரப்புத்தூள் ஒரு காலத்தில் அதை வச்சு தான் பாத்திரம் விளக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து அரப்புத்தூள் வச்சு பாத்திரம் விளக்குறது என்ன காரணம், அரப்புத்தூள் போய் அடைச்சிக்கும், இதில் போய் உள்ளே போய் அடைச்சிக்கும், குத்த முடியாது, வைக்க முடியாது. இன்றைக்கி வந்து நம்ம யூஸ் பண்ணுகிற பல கெமிக்கல்ஸ் இன்றைக்கி நிறைய நோய்களை உண்டாக்கி வச்சுட்டு இருக்கு. வேறு என்ன செய்யறது சார், இது இன்றைக்கி இல்லை. ஆக்சுவலாக இன்றைக்கி நிறைய மார்க்கெட்டில் இது கிடைக்கிறது இல்லை. பட் யங் லீவ்ஸை வச்சு தான், அது யங் லீவ்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அதை தான் நல்லா காய போட்டு பவுடராக அடித்து அதை வந்து ஹேர் வாஷ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க, அரப்புத்தூள் நல்லா பூக்கும். இது உசிலை இலை அரப்பு தான் ஆதியில். இப்போ தான் ஒரு 5 வருஷமாக தான் இது இல்லை. அதுக்கு முன்னாடியெல்லாம் இதுதான். இப்போவும் கிராமத்துகள் இந்த பழக்கம் உண்டு. கிராமம் ஆக்சுவலாக இந்த ஆற்றுக்கு குளத்துக்கு குளிக்க போகிறவங்க 4 இலையை பறிச்சுட்டு போகிறத பார்த்துருக்கேன். சில நேரங்களில் இலையை பறிச்சுட்டு போய் அங்கேயே போய் நல்லா குளித்து தண்ணிக்குள்ளேயே நின்று தலையில் அந்த இலையை வச்சு தேய்ச்சி அப்படியே குளிச்சு வெளியே வந்துடுவாங்க. நல்லா நல்ல நுர வரும். வச்சு இப்போ இது பண்ணினாலே உங்களுக்கு நுர பார்க்கலாம். தண்ணி காமிச்சாலும் நுர வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் சார், இந்த இது பேர் ஆதண்டை உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு சொல்கிறேன், பெரிய தண்டா, இந்த பெரிய தண்டா கூட வராது. தண்டு தான், மரம் கிடையாது. அப்படியே ஏறி போய் மேலே போய் காய் காய்க்கும். இதுக்கு பேர் காத்தட்டி காயின்னு சொல்லுவாங்க. ஆதண்டை காய், காத்தட்டி காய் 2 பேர் இருக்குது. இது ஆடி அமாவாசை பௌர்ணமிக்கு ஒரே ஒரு இதழ் 4ல் 1 பங்கு அந்த காய். அது காய வச்சு வச்சுருப்பாங்க, கடையெல்லாம் இருக்கும். அதை ஆடி அமாவாசைக்கு சாப்பிட்டா 1 வருஷம் வரையிலும் எந்த விஷமும் திடீர்னு தலைக்கு வராது. 1 வருஷம் வரையிலும் பாதுகாக்கும். நம்ம வந்து மருந்து சாப்பிட்டு குணப்படுத்திக்கிட்டே வரலாம், விரியம்பாம்பு வச்சாலும். அதே மாதிரி சித்திரை அமாவாசை பௌர்ணமிக்கு வேப்பம் பூவு அது ஒரு கைப்பிடி சும்மா மெண்டு சாப்பிட்டா 1 வருஷம் வரையிலும் தலைக்கு பித்தம் ஏறாது. அது ரொம்ப எல்லாருமே தெரிஞ்சுக்கிடக்கூடிய ஒரு விஷயம், ஈஸியாக கிடைக்கக்கூடியது. வேப்பம்பூவு கண்டிப்பாக 1 வருஷம் வரையிலும் பித்தம் தலைக்கு ஏறாது. வேப்பம்பூ ஒரு கைப்பிடி மெண்டு சாப்பிடணும், இல்லைன்னா அரைச்சி சாப்பிடலாம், இல்லை துவையல் பண்ணலாம், இல்லை ரசம் வைக்கலாம். வேப்பம்பூ ரசம்னு ஒன்று இருக்குது, அது வைக்கலாம். இப்படி அமாவாசை பௌர்ணமி அமாவாசை மெயின், அது மட்டும் வச்சு அப்படின்னா 1 வருஷம் பித்தம் ஏறாது. இந்த கீத்து ஒன்று சாப்பிட்டீங்களா விஷம் ஏறாது. 1 வருஷம் வரையிலும் பாதுகாக்கும், அடுத்த ஆடி வரையிலும். இது பேர் என்னங்க சொன்னீங்க? ஆதண்டை, காத்தட்டி 2 பேர். ஆதண்டை அது வத்தல காத்தாடி வத்தல், காத்தாடி வத்தல் நத்த மரத்துல வேணா காத்தாடி வத்தல், காத்தட்டி வத்தல். அது காத்தாடி விஷம் ஏறாது. நான் காமிக்கிறேன், பெரிய தண்டா வருது. கொடி, பெரிய கொடி, கிளைமர் மேலே மரம் வச்சு குடிச்சுட்டு அப்படியே மேலே எவ்வளோ உயரமாக இருந்தாலும் மேலே தான் போய் காய்க்கும். முன்னூறுக்கும் போகிறேன் நிறைய. ஆதண்டை சரி வாங்க. சரி, அடுத்த மரத்து. நீங்கள் மார்க்கெட்டில் இப்போ போனீங்கன்னா அடினா காடிஃபோலியான்னு ஒன்று இருக்குது, நாடியா நியோனாக்லியா கடம்பான்னு ஒன்று தராங்க. 2 வெரைட்டி வித்தியாசமாக தருவாங்க. பட் இதுதான் வந்து ஒரிஜினல் கடம்பு, ஒரிஜினல் மதுரையின் மரம் இதுதான். இங்கே இல்லை, டவுனுக்குள்ளே எங்கேயுமே இல்லை. டவுனுக்குள்ளே வந்து சில இடங்களில் ஒரிஜினலாக ஒரு சில இடங்களில் நிற்கிது. நீங்கள் கோர்ட் அதனால் ஜட்ஜி மேஜிஸ்ட்ரேட் வீட்டு பக்கத்தில் ஒரு 2-3 மரம் பார்த்தேன், அங்கே நிற்கிது டவுனுக்குள்ளே, வேறு எங்கேயுமே இல்லை. இப்போ அந்த பாலம் வெட்டுறதுக்கு ஒரு மரத்தை வெட்டிடுவாங்களோன்னு பார்த்துட்டு, பாலம் கட்டுறதுக்கு முன்னால் 2 இடத்து மரங்களை வெட்டினாங்க. ஒரு மரத்தை பார்த்து வச்சுட்டே இருந்தது, என்றைக்கு வெட்டினாலும் வெட்டிடுவாங்களான்னு யோசிச்சு, நல்ல வேலை கரெக்டாக வந்து அதுக்கு பக்கத்தில் கோட்டை சொரை போட்டு அதுலேருந்து அதை வெட்டா முட்டாங்க மரம் நிற்கி தப்பிச்சிச்சு. பெரிய மரம், இதை விட நல்ல பெரிய மரம் டவுனுக்குள்ளே ஊரில் நிற்கிது. இது நல்ல மரம்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது சார்? இல்லை, இதுதான் கடம்பு அதை நான் எப்படி உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு இதை காட்டிடுறேன். சில கேரக்டர்ஸ் வச்சு ஈஸியாக சொல்லிடலாம். கடமை மரம் அப்படிங்கிறது இதுதான். நீ அதை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இது நல்ல வாய்ப்பு. எனக்கு தெரிஞ்சு நம்ம இங்கே வேறு எங்கேயுமே நம்ம பார்க்கல, இந்த இடத்துல தான் பார்க்குறோம். பார்க்கும்போது இதுவரையும் பார்த்ததில்லை ஒரிஜினல் கடம்பு பார்த்ததில்லை. இங்கே வாடின ஒரு இடத்துல ஒரு மரம் இருந்துச்சு, அப்புறம் வேறு எங்கேயுமே இல்லை, இங்கே தான் பார்க்குறோம். இதில் வந்து நீளமாக இருக்குது சார், இது வந்து உயரமாக போகுது. பெரும்பாலும் கடம்பவங்க மரம் பக்கத்தில் நிறைய இதுகள்லாம் வளைஞ்சு. இல்லை, நீங்கள் டவுனில் மார்க்கெட்டில் பார்க்குற மரங்கள் வேறு. இல்லை, நான் இங்கே இதில் நல்ல பழைய மரத்தை பார்த்துருக்கேன், ஒரு 200 வருஷத்துக்கு மரத்தை. அதில் நல்லா படர்ந்து இலைகள்லாம் நல்லா கனமாக இருக்கும். அது கடம்பு மரம்னு சொல்கிறாங்க. ஒரே மரம் ஒரு கோயிலுக்குள்ளே இருக்குது. இருக்கலாம், கோயில் கடம்பீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது நம்ம ஊரில். கடம்பீஸ்வரர் கோச்சடையா ஊசிபீட், ரைட்டு. அந்த இதில் இதுதான் ரொம்ப வித்தியாசம் தெரியுது சார். இது நீளமாக இருக்குது, இலைகள் வந்து ரொம்ப சிறுசாக இருக்குது. மரங்கள் வளர்றத தொந்தரவு இல்லாமல் வளர்ந்துச்சுன்னா நேராக போகும், தொந்தரவு தானே ஒரு சைடில் வளர்ந்துக்கோங்க.
மரங்கள் சில கிளைகளை வெட்டி வளர்த்துருவாங்க, பக்கத்தில் இருக்க தொந்தரவு பண்ணிட்டு இருப்பாங்க. வயர் போது அது போது நெட்ட ஆரம்பிச்சாங்களே வண்டி புதர் மாதிரி ஆகிடும். இது அப்படிலாம் ஏற்பாடு போயிட்டு இருக்கு. சரி, இதில் வந்து முக்கியமான ஒரு கேரக்டராக இந்த சைடு ஒரு ரெண்டு இப்படி இருக்கு பாருங்க. இதில் ஒரு வெள்ளையாக ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, பேர் ஸ்டிப்யூல்னு பேர். இந்த புது ஸ்டிப்யூல் வந்து இந்த மேலே நுனியில் இருக்கு பாருங்க. நுனியில் இருக்க இலை கிடையாது, இதுக்குள்ளே தான் இலை இருக்கும். இதுக்குள்ளே நடுவில் இலை இருக்கும், சின்ன இலை. இது வந்து 2 பக்கம் அப்படி கவர் பண்ணி மூடி இருக்கும். மூடி இது விரியும் போது புது இலை வெளியில் வரும். அதுக்குள்ளே இருந்து அது அப்படியே விரிஞ்சு போயிட்டுருக்கு. கீழேருந்து நீங்கள் பார்க்கலாம். கீழேருந்து ஒவ்வொரு கார்னர்லேயும் அந்த இது இருந்திருக்கும். இது மேலே உள்ளது இருக்குது, இதில் கீழே உள்ளது உதிர்ந்துருச்சு. இந்த இலை உதிர்ந்து இப்படி இருந்திருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். இதுக்கு பேர் இன்டர்பிட்டல் ஸ்டிப்யூல்னு பேர். இன்டர்பிட்டல் ஸ்டிப்யூல் வந்து இந்த குடும்பத்துக்குரிய இது சார்ந்த குடும்பத்துக்குரிய ஒரு கேரக்டர். இன்டர்பிட்டல் ஸ்டிப்யூல்ங்கிறது 2 பீட்டியோலையும் இணைத்து இருக்கக்கூடிய ஒரு சின்ன இலையடி செதில்மாங்க. இந்த இலைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன துண்டு. இது ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். அது போக பூ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பந்து மாதிரி இருக்கும், உருண்டையாக இருக்கும். சின்ன பந்து இருக்கு. மேலே இருக்கு வெள்ளை கலர் பூ. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு. நல்லா இருக்கு. பூ நிறைய பார்த்துக்க மாட்டாங்க, உங்களுக்குலாம் கிடைச்சது வேற நிறைய கிடக்குது அங்கே. சரி சார், இது எனக்கு கூட ஒரு வாய்ப்பு தான். நானும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன் மரத்தை. விதை இல்லை, அதுக்குள்ள 1000 விதை இருக்கும். முளைக்கும், ட்ரை பண்ணி பாருங்க, போட்டு பாருங்க. வயல்டு தானே, வயல்டில் எல்லாமே முளைக்கத்தான் செய்யும். நீங்கள் போட்டு வச்சுட்டு ஒரு 6 மாதம்னாலும் பொறுமையாக உட்காந்துருக்கணும். நம்ம பொறுமையாக இருக்க. டெய்லி ஒருத்தன் செடியை நட்டுட்டு டெய்லி திறந்து பார்த்தானா இப்படி வேர் வந்திருக்கான்னு பார்த்துருக்கான். அப்படி பார்த்தா சரியாக இருக்கும். மரத்தை வச்சுட்டு பொறுமையாக காத்திருக்கேன். என்னைக்கா வந்து இதை வந்து பூச்சி ஏதோ அரிச்சிருக்கு, இதை சார்ந்து ஏதோ பூச்சி இருக்கு, ஏதோ புழு இருக்குன்னு அர்த்தம். இது கரெக்டாக அந்த நரம்பை மட்டும் விட்டுட்டு ஃபுல்லாக சாப்பிட்டுருப்பாங்க. அழகாக இருக்கும். நல்ல ஒரு டிசைனை போட்டு வச்சுருக்கு. அழகாக தான் இருக்கு. சரி, ஆமாம் சார். இதனுடைய இப்போ டிம்பர் வேல்யூ உள்ளது தான் இது. கடமை மரம் டிம்பர் வேல்யூ உள்ளது தான். ஆனால் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து மரங்கள் இல்லை. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் வச்சு உடம்பு அடித்து கடம்பில் போடணும் ஒரு பழமொழி உண்டு. ஆக்சுவலாக கடமை மரத்தால் செஞ்ச கட்டில் வந்து உடம்பு வலிக்கு நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் அது காலத்தில். ஒருவேளை அதை வச்சு தான் நிறைய மரத்தை வெட்டிவிட்டாங்களான்னு தெரியல. அது இன்றைக்கி வந்து மரங்களை வச்சு பொருட்கள் செய்கிறது அல்லது கட்டில் செய்கிற இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம ஊரில் அவ்வளோவா இல்லை. ஜென்ரலாகவே விட்டுட்டோம். எல்லாம் நம்ம ஆர்டிஃபிஷியல் நல்லதும் கூட ஒரு வகையில். பிளாஸ்டிக் வந்தது அது ஒரு வகையில் நல்லதாக. நிறைய மரங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு. இல்லைனா ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு எல்லாருக்கும் தேவை. இன்னைக்கு காசு எல்லாரு கையிலையும் இருக்குது. எவ்வளோ கொடுத்தனாலும் மரத்தை தான் வாங்கி வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல். எல்லோரும் இறங்கினா என்ன ஆகுது மரம். ஸோ அது ஒரு வகையில் பிளாஸ்டிக்குடைய பயன் அதுதான். அடுத்தது எப்படியா தெரியாது. பட் இது ஓகே. சேரு எல்லாமே வந்துருச்சு. சேரு, டேபிள், டீபாய், ஈவன் கட்டில் கூட வந்துருச்சு பிளாஸ்டிக்கில். ஸோ அதனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இருந்தாலும் இந்த மரம் வந்து நம்ம ஊர் மரம், மதுரை மரம், கடம்ப மரம் மதுரையில் இன்றைக்கி இல்லைங்கிறது பெரிய சோகம் தான். ஒரு காலத்தில் இந்த இப்போ குளத்தில் நிற்கிதுல, இது மாதிரி ஆத்தங்கரைகளில் வரிசையாக நின்னதாக ரெக்கார்டு இருக்குது. வையை வனப்புல அந்த சிலப்பதிகாரத்தில் வந்து வையை வனப்பு பற்றி சொல்லும்போது கடம்ப மரம்லாம் வருது. ஸோ அந்த அளவுக்கு இருந்த ஒரு மரம் இன்றைக்கி வந்து மரங்களை தேடுற மாதிரி ஆயிடுச்சு. நீ எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்துட மாட்டோமா. இவ்வளோ நாள் இவ்வளோ ட்ரீ வாக்கில் நான் ஒரு தடவை ஏதோ ரொம்ப நாளைக்கு மேலே பார்த்து இப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ பார்க்குறேன். அவ்வளோதான். இது நம்ம ஊர் தான், நம்ம நேட்டிவ் தான் சார். மிட்ரகைனா பார்விஃபோலியா. பார்விஃபோலியான்னு சின்ன இலைன்னு அர்த்தம். அடினா காடிஃபோலியாவுக்கு காடெட் லீஃப், பெரிய லீஃப். இது வந்து சின்ன இலைங்கிறதுனால இதுக்கு வந்து மிட்ரகைனா பார்விஃபோலியான்னு வச்சுருக்காங்க. கைனானா கைனிஷியம், கருப்பைன்னு அர்த்தம். கைனிஷியம் அப்படிங்கிறது. மித்ராங்கிற வார்த்தை வந்து லாட்டின்லேருந்து சான்ஸ்கிரிட்லேருந்து வந்து மித்ராங்கிறது சின்ன நெருங்கிய நண்பர்கள் பக்கத்தில் உட்காந்து. ஆமாம் சார். கைனிஷியம் வந்து ஒன்னோட ஒன்று பக்கத்தில் ஒட்டிகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இல்லை ஃப்ரூட் எப்படி பாருங்க, அந்த ஃப்ளவர் எப்படி இருக்கு பார்த்தீங்க இல்லையா. ஃப்ளவர் ஒரு பூ, அது வந்து ஆயிரக்கணக்கான பூ இருக்கையில் இந்த ஒரு பூவுக்கு கீழே உள்ள ஃப்ரூட்டு, சின்ன ஃப்ரூட்டு, அதெல்லாம் ஒரு 100 கணக்கில் நல்லா அழகாக இருக்கும். 100 கணக்கில் அல்லது 1000 கணக்கில் வந்து ஒரு இடத்துல எல்லா காயும் ஒன்று சேர்ந்து பக்கத்தில் இருக்குங்கிறதுனால மித்ரகைனான்னு பேர் வச்சுருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. மித்ரகைனா பார்விஃபோலியான சின்ன இலைன்னு அர்த்தம். சரியா? வாங்க அடுத்து போகிறாங்க. 130க்கு இப்போ தான் பார்க்குறேன். நிறையா எடுத்து இப்போ நிலக்கோட்டை பக்கம்லாம் போனேன்னா வீட்டு வாசலில் காய வச்சுருப்பாங்க. அந்த மூலிகை செடி வச்சுக்கணும். இந்த பப்பாடகம் இது என்ன செடி? பற்பாடகத்து ஒரிஜினல் பற்பாடகம் இல்லை, இதுலேயே இன்னொரு ரகம் இருக்குது. ஆமாம், இது அதில் சேர்ந்தது தான். ஒரே ஃபேமிலி. இதெல்லாம் காய்ச்சலுக்கு உபயோகப்படுத்துறது. விடா காய்ச்சலுக்கு விஷ்ணுகரந்தை, இருமலுக்கு இம்பரம், பற்பாடகம், இதெல்லாம் காய்ச்சலுக்கு இருமலுக்கு சம்மந்தப்பட்டது. இம்பூரல் இருக்குங்க. இம்பூரல் அதுவும்
இருமலுக்கு இம்புரல்ங்கிறது, விடா காய்ச்சலுக்கு விஷ்ணு கலந்து. அப்போவே பேர் வச்சுட்டாங்க, நம்ம வைக்கல. அது மாதிரி இதுக்கு பேரை எப்படி கொடுக்குறாங்கன்னா க்ரோனிக் டிசீசஸ் இல்லை, க்ரோனிக் ஃபீவர்ன்றாங்க. க்ரோனிக் ஃபீவருக்கு இதை எடுத்து கஷாயம் வச்சு குடிச்சாச்சுன்னா அது அப்பப்போ எடுத்து வச்சு சாப்பிட்றதான் பெரும்பாலும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை இப்போ மெடிக்கல் மூலமாக அதை பக்குவம் பண்ணி அதை மாத்திரையாக்கி அதை இதை பண்ணுறாங்க. அதே நம்ம குறைச்சிக்க முடியாது. கொடைக்கானல் ரோட்டில் நிலக்கோட்டை பக்கத்தில் எல்லா வீடுகள் வாசல்லையும் இந்த செடி எப்படியும் காய வச்சுருக்காங்க. காற்று ஃபுல்லாக காது என்னன்னா அங்கே வாங்குறாங்க, நம்ம வந்து வியாபாரத்துக்கு வாங்கி போடுறாங்க. காட்டெருமை இங்கே உண்டு. இது 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 கீழே இல்லையா? அது நிலக்கோட்டை ஏரியாவில் இது காந்தி சொல்லுவோம். காயில் பூண்டு, நிறைய பூண்டு. இதுக்கு பேர் காந்தி பூண்டுன்னு இங்கே சொல்லுவோம். இது மேல் ஃப்ளவர் ஃபீமேல் ஃப்ளவர் ஒன்று இருக்குல்ல, பார்த்தோம் இல்லையா? ஆவி மரம்னு ஒன்று பார்த்தோம். ஆவி மரம் பார்த்தோமா? அதே ஆவி மரம் தான். உங்களோட காய்கெல்லாம் ஒன்றும் பார்க்கல, எனக்கு கொஞ்சம் காய் கிடச்சிருக்கு. இதுதான் காய். இந்த காய் நடுவில் வந்து சின்னதாக ஒரு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மேடாக தெரியும், அது பருப்பு. அது சாப்பிடலாம், எடிபிள் தான் இது ஆக்சுவலாக. இதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன், எல்லா காயெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு 8 சைஸில் இருக்கும். சின்ன சின்ன பேப்பர் மாதிரி ஒன்று போல் சேர்ந்துருக்கணும். இதுக்கு இடையில வந்து இப்படி காய் இடையில இப்படி காற்று வந்து நிறைய காற்று அடிக்கும் போது உங்களுக்கு சுசுன்னு இறையும். அது ஒரு ஈரி சவுண்டுமாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நறுக்கில் நடுவில் இருக்கிறது விதை, கீழே போட்டால் காற்றுல பறந்து அப்படி போயிட்டே இருக்கும். இந்த பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லுங்கள். அல்மேசி இதுவும் பயன்படுத்துவாங்க. இன்னொரு இதுவும் இருக்குது. ஆமாம், இதுவும் இருக்குது, இதையும் பயன்படுத்துவாங்க. இது அது என்ன சொல்கிறது, அடுப்பெரிக்கிறதுக்கு தான் இங்கே ஊருக்கு, நம்ம ஊருக்கு வந்துச்சு. இது பூத்தது, பூவை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் பூவில் வந்து எதல் கிடையாது, சின்ன 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 ரொம்ப ரொம்ப 1 mm கீழே இருக்கும் சின்ன பூ. ஒரு கொத்து பூ இருக்கும், ஒரு பஞ்சில் ஒரு கொத்து பூ. அது எப்போ பூத்து எப்போ காய்ச்சதுன்னு தெரியாது. திடீர்னு பார்த்தா காய் தான் நிற்கும். இலை இருக்காது, இலை இல்லாமல் இருக்கும். இதில் இலையே இல்லாமல் காய் வந்திருக்கும். வந்ததுக்கப்புறம் தான் இப்போ புதுசாக இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு, ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு, அடுத்த சீசன் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதான் இதனுடைய கதை. இது ஆக்சுவலாக பூ வந்து இது சம்மர் இண்டிகேட்டர் ட்ரீன்னு கூட சொல்லலாம். சம்மர் வருது அப்படின்னா உடனே பூக்க ஆரம்பிச்சிடும். கடற்கடன்னு பூத்து முடிச்சு லேசாக அடுத்த மழையிலே வந்த உடனே இம்மீடியட்டாக இலையெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ கான்செப்ட் என்ன, உங்களுக்கு பூத்துருச்சு, பூத்ததுக்கப்புறமா காய் வரணும் அப்படின்னா எனர்ஜி வேணும். எனர்ஜிக்கு யார் எங்கேருந்து வர முடியும்? இலையிலேருந்து வர முடியும். இலை தான் எனர்ஜியை கொடுக்கும். அதனால் இலை வந்து உணவை தயாரிக்கணுங்கிறதுக்காக இலை வேகமாக வெளியே வந்து கடகடன்னு அந்த விதை இதுக்கு நிறைய உணவு சப்ளை பண்ணும். ஸோ அதனால தான் அந்த கான்செப்ட் முதல்ல நிறைய பூக்குது, பூத்ததுக்கப்புறமா காயாக மாறுது, காயாக மாறினதுக்கப்புறமா இலைகள் வருது. இலைகள் வந்ததுக்கப்புறமா எப்படியே ரொம்ப நாள் நின்றுட்டுருக்கோம். நீ அடுத்த சீசன் வந்து சீசனில் ஒரு நாள் இலையெல்லாம் திடீர்னு உதுத்துரும், திரும்ப பூ பூக்கும், காய்க்கும். இது ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கும். சம்மர் கரெக்டாக சம்மரில் இந்த சீசனை எதிர்பார்க்கலாம். இப்போ இது ஏன் ஆவி மரம் பேர் வந்துச்சுன்னா அந்த காயை வச்சு தான். அந்த காய் நல்லா காய்ஞ்சிதுன்னா ஆடும்போது ஒரு சலசல சத்தம், காற்று உள்ளே கூடி போகும்போது இந்த இதை கிழிச்சிட்டு போகும்போது ஒரு உசில் அடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். இந்த சவுண்டு கேட்குறத வச்சு மக்கள் ஒரு வேளை நைட்டு சாயந்தரம் போல் யாராவது கிராஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த சத்தத்தை பார்த்து ஒரு வேளை பயந்துருக்கலாம், பேய் இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஸோ ஆமாம், இதான் கதை. அதனால் இதை வந்து மரம் ஆவி மரம்னு பேர் வச்சிட்டாங்க. இதுக்கு என்ன மரம் என்ன இதெல்லாம் இல்லை, இது ஒரு மாதிரி சார்கோல் ட்ரீ மாதிரி சொல்கிறாங்க இதை. ஆனால் இதை வந்து நம்ம ஊரில் இதுக்கு வச்சிருக்க பேர் ஆவி மரம். இது நம்ம நேட்டிவ் ட்ரீ தான். ஹிமாலயாஸில் ஒரு காலத்தில் நிறைய இருந்துச்சு. நல்லா வளருது, எந்த கிளைமேட் கண்டிஷனாலும் வருதுங்கிறதுனால அந்த மரத்தை கொண்டு வந்து மேலே கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் வச்சு விட்டாங்க. பூரா மேக்ஸிமம் ரோட் சைடில் நிற்கிறது, ரோடு ஓரம் தான் வச்சாங்க ஆரம்ப காலங்களில். அதுக்கப்புறம் அதனோட காய் ஈஸியாக மிதந்து போய் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடச்சது அங்கெல்லாம் விழுந்து புதுசாக முளைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்படி வந்ததா இது ஒரு கிட்டத்தட்ட இன்ட்ரடியூஸ்டு பிளான் மாதிரி தான் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும். இப்போ நேட்டிவ் நம்ம ஊர் நேட்டிவ்னா நான் சொல்லுது நார்த் இந்தியாவில் ஹிமாலயாஸ் மலை அடிவாரத்தில் நிறைய இருந்ததாக சொல்கிறாங்க. அப்புறமா இங்கே வந்திருக்கு. பட் இன்றைக்கி வந்து இது ஒரு நம்ம ஊரில் இல்லாத இடமே இல்லை. எந்த குறைக்கு போனீங்கனாலும் ஒரு 4 மரத்தை பார்த்துலாம். அந்த மாதிரி ஸோ நல்ல கம்பீரமான மரம் விட்டிங்கன்னா நல்ல பெரிய மரங்கள்லாம் இருக்குது. நம்ம ஊரில் சேக்கல் குருவில் பெரும் மரங்கள்லாம் இருக்குது. நல்லா கட்டி பிடிக்க முடியாது அவ்வளோ பெரிய மரங்கள். மரங்கள் சண்டையிலாவே நிறைய ரொம்ப வருஷம் இருக்கும். நம்ம அதை வெட்டி சாய்ச்சிடும், அதை வளர விடுறது கிடையாது, இருக்க விடுறதில்ல. அதனால் அதுக்கு சின்னதாகவே பரிதாபமாக போயிட்டு. இப்போ காஃபி டீ எல்லாம் வந்து மரம் பெரிய மரம். நமக்கு டீ எல்லாம் பார்க்குற டீ பார்க்குற அவ்வளோ வேறதுக்கு மேலே பார்க்கல. அதை நீ விட்டிங்கன்னா அது பயங்கரமான மரம், அது பெரிய மரம். அதை நம்ம வெட்டி அதை கீழே வச்சுருக்கோம். காஃபி அந்த காஃபி மரம் தான் அது. ஆக்சுவலாக காஃபியும் பெரிய மரம், அதை வெட்டி சின்னதாகவே வச்சுருக்கோம். ஸோ இது நம்ம ஊரில் நமக்கு தெரிஞ்சது. நிறைய இடங்களில் இப்போ அதெல்லாம் லைன் நம்ம பவர் லைன் பக்கத்தில் போகிற மரங்கள் எல்லாம் பரிதாபமாக தானே இருக்குது. வெட்டி கந்தர்வெல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. என்ன அதோட மரத்துக்கு அதுக்கே ஷேப் மறந்துருக்கும். நம்ம என்ன ஷேப்பில் வளருவோம்னு அதுக்கே தெரியாது, அப்படி வச்சுருப்பாங்க. வெட்டி அதை ரொம்ப மோசம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆமாண்ணா, அது என்ன பண்ணுறது. இந்த விதை இந்த ஆவி விதை வந்து காணப்போய் பார்த்துக்கோங்கள, காணாமல் பார்த்துக்கோங்கள. அதே வடிவில் அதை விட கொஞ்சம் சிறுக்காக தான் இருக்கும். டேஸ்ட்டு வந்து பாதாம் பருப்பை விட டேஸ்ட்டாக இருக்கும். சக்தியும் பூவோட உள்ளது அதிகமாக இருக்க முடியாது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த மூளை வந்து பயங்கரமான பாய்சன்.
இந்த இலை இருக்க இது எப்பேற்பட்ட இதையும் கொண்டு காலி பண்ணி போடும். அது நம்மளாக இருந்தாலும் சரி, எந்த பூச்சியாக இருந்தாலும் சரி. இப்போ மாமரம், தென்னை மரம் இதுகளுக்கெல்லாம் வேர் பூச்சி விழுகும். இதை அப்படியே தோண்டிக்கிட்டு இந்த இலையை அப்படியே லேசாக பிச்சு விட்டதும் உள்ளே போட்டு மண்ணை போட்டு மூடி விட்டுருவோம். இந்த புழு உள்ளே இறந்துடும். அதில் நான் சொன்னால் நம்ம கூட முடியாது. ஒரு உயிரோடு பிடிச்சி இந்த இலையை அப்படியே வச்சு அதுக்குள்ளே மடக்கி அப்படியே கையில் பிடிச்சிட்டேன். அப்போ கொஞ்சம் நேரம் பிடிச்சி அப்படியே எடுத்தால் சேர்த்து இறந்துருச்சு. பார்த்து எதையும் கரட்டி பார்க்குறான், கீழே போட்டு பார்க்குறான், தூக்கி போட்டு பார்க்குறான், இறந்துருச்சு. ஆவாரம் இலையை எடுத்து ஒரு கைப்பிடி வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே வச்சு அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு 10 நிமிஷம் இருக்கும். அப்புறம் அப்படியே எடுக்கிற அந்த ஈக்கு உயிர் வந்து அப்படியே பறந்துருக்கு. அப்போ தான் நினச்சிச்சு ஆவாரை இருக்க சாவாரை கண்டார் உண்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையாக தான் இருக்குமோ நான் நினைச்சேன். இது டெஸ்ட் பண்ணது 10 வருஷம் இருக்கு. நான் இந்த இலை வச்சா சுத்தமாக எதாக இருந்தாலும் காலியாகி போயிடும். எந்த சாப்பிடுது நல்லா ஆடு சாப்பிடுது. இது ஆமாம், இங்கே வேறு வீட்டில் வாசலில் இந்த கண்டை வச்சுருக்கோம். ஆடு கடிச்சு ஆடு பராமரிக்கிறோம் படாபடா இருக்குது. இது பூச்சியை கொள்றதுக்கே இதை பாய்சனுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம் சார். ஆனால் அக்ரிகல்ச்சரில் அந்த நெல் பயிர்றதுக்கு இந்த தொழிலில் வந்து இதை போட்டு தான் பண்ணுறாங்க. வேப்ப முன்னாடி தலையுரமாக பயன்படுத்த வேப்ப முன்னாடி ஊமத்தை இல்லை வந்து ஊமத்தை எப்படி பார்த்துருக்கீங்களா? ஊமத்தை இது ஆக்சுவலாக இது ஒரு பாய்சனஸ். இது ஆக்சுவலாக பாய்சனஸ் ஊமத்தம்னு சொல்கிறாங்கல்ல. உண்மத்தம்ங்கிற வார்த்தையில் தான் ஊமத்தம். உண்மத்தம்னா பைத்தியம்னு அர்த்தம். சரி. ஸோ உண்மத்தம் பிடிச்சிடும் அப்படிங்கிறது. இந்த இலை கொலை எல்லாமே வந்து பாய்சனஸ் ஆக்சுவலாக. இது விதை இது வந்து செப்டி ஃப்ராகல்னு சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு ஒரு ஷேப் இல்லாமல் வெடிக்கும். மனம் போல் டப்புன்னு வெடிச்சு உள்ள விதையெல்லாம் இப்போ கீழே விழுந்துருக்கும். இந்த விதை வந்து பாய்சன் ஆக்சுவலாக. வாயில் போட்டு மென்று 4-5 சாப்பிட்டாச்சுன்னா ஃபேண்டசி வந்துடும். தலையில் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி உளர்றது, இப்போ தரையை போய் அவங்களாம் முட்டிக்கிறது, அந்த மாதிரி ரொம்ப மோசமான ஒரு சூழல் போயிடுவாங்க. ஆமாம், ஹாலுசினேஷன் சொன்ன மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு செடி இது இங்கே உள்ள நம்ம லோக்கல் உள்ள ஒரு வைல்டு ஒன்று. இது ஆக்சுவலாக இல்லை சார், பாய்சன்னா இது வந்து செத்துருவாங்களா இல்லை வெறும் ஹாலுசினேட் மட்டும் பண்ணுவாங்களா? அதுவும் பண்ணோம். ரொம்ப எக்கச்சக்கமாக கன்சியூம் பண்ணிட்டாங்கன்னா சாவு உண்டு. ஆமாம், இது ஆக்சுவலாக அந்த காலத்தில் தத்துரா அந்த காலத்தில் ஒரு ஒரு பழைய ஓல்டு ஒரு தமிழில் ஒரு சித்தா மருத்துவ புக்கில் நாய்க்கடிக்கு இதை வந்து ட்ரீட் பண்ண தான் போட்டிருக்காங்க. நாய்க்கடிக்கு வந்து இதை கொடுக்கலாம். அதுக்கு அவன் போட்டிருக்க ட்ரெயின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்குள்ள பேச நீங்கள் ஒன்றே விடலாம். அவ்வளோ கூத்து பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது நெத்தியில் வந்து கத்தி வச்சு கீறணுமா. இது மருந்து கொடுத்துட்டு நெத்தியில் வந்து கத்தி வச்சு கீறி அந்த ரத்தத்தெல்லாம் வடிய விடணுமா. அவர் எவ்வளோ கற்றுனாலும் விடக்கூடாது. இப்படிலாம் எழுதுறாங்க. எழுதி கையை கட்டி போடு, அதை கட்டி போடு, அதை கீறிட்டே இருக்கணுமா. எல்லா ரத்தமும் போகிற வரைக்கும் எவ்வளோ மேக்ஸிமம் போயிருதோ அவ்வளோக்குள்ள விஷம் குறையும் அப்படின்னு. நான் நம்பிக்கையெல்லாம் நம்ம எங்கேயுமே செஞ்சு பார்க்க போகிறதில்ல. அதுக்கு அவங்க மருந்தாக கொடுக்குறதுக்கு இந்த விதையை தான் சொல்கிறாங்க. விதையை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டே இருங்க. கொடுத்து அதை வந்து பாய்சனை இது பண்ணிடலாம் அப்படின்னு அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட் எழுதுறாங்க. ரொம்ப அந்த காலத்தில் ஒரு 100-150 வருஷத்துக்கு மேலே உள்ள புக்கில் பிரபலமாக பப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் இது. இன்றைக்கி நம்ம அப்படிலாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. பட் இது அப்படி ஒரு நம்ம சின்ன வயசில் இப்போ எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு தெரியல. இந்த இலையை எடுத்துகிட்டு போய் இலையை அரைச்சி பிளாக் போர்டில் தேய்ச்ச கதைகள் உண்டு. பிளாக் போர்டு நல்லா கருப்பாக நிறைய ஊமத்தை இலையும் சேர்த்து அரைச்சி அது நாங்கள் நினைக்கப்பா பசங்களுக்கு இதான் வேலை. மத்தியானம் போல் ஆயிடுச்சு, நான் போய் இலையை பறிச்சுடுவேன். ஒருத்தர் உட்காந்து அரைச்சி போர்டு பூரா தேய்ச்சி பிளாக் போர்டில் தேய்ச்சி நல்ல பிளாக் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் எழுதுறது வைக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறது. அதனால இதை வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதெல்லாம் வழியில். ஸோ இது டத்துரா ஸ்பீஷிஸ். டத்துரா இனாக்சியா மாதிரி இருக்குது. நம்ம நார்மல் ஊமத்தை இல்லை. இது நார்மலாக நம்ம பார்க்குறோம்ல பெரிய பூ, அந்த பூ இல்லை. இது வேறு மாதிரி இருக்கும். வேறு ஸ்பீஸாக கூட குட்டியாக இருக்கும். வேறு ஸ்பீஸாக கூட இருக்கும். டத்துரா இனாக்சியான்னு ஒன்று அதுவாக கூட இருக்கும். லைட்டில் எப்படி பாருங்கள், சின்ன சின்ன புள்ளியாக இருக்கும் இலையில ஃபுல்லாக. ஆனாங்குலையா சார்? ஆனாங்குளா இதுக்காக யாரும் பார்க்கணும் ஜூம் பண்ணிங்கன்னா பாருங்கள். இலையை அப்படி சன்லைட்டு பேக்ரவுண்டாக வச்சு பாருங்கள். அதில் சின்ன குட்டி ஸ்பாட்ஸ் இருக்கும். இது கருவேப்பிலை நல்லா சின்ன ஸ்பாட் தெரியுதா? இல்லை அதில் உள்ள மனம் வந்துருச்சா எல்லாருக்கும். இப்போ நம்ம முடிஞ்ச எல்லாம் லேசாக இது கசக்கிட்டாலே உங்களுக்கு நேரத்தில் ஸ்மெல் வந்துடும். காட்டு கருவேப்பிலை. இது கருவேப்பிலை காட்டு கருவேப்பிலை. கருவேப்பிலையும் பக்கத்திலே இருக்குது. இது வந்து நார்மல். இது இல்லை, இந்த இருக்கு சார். இது காட்டு கருவேப்பிலை தான் அங்கே இருக்கு. சரி வாசம். சரி, அப்போ இதில் இந்த இலையில புள்ளியாக இருக்குன்னா இதில் இருக்கணும்ல. இதையும் செக் பண்ணி பார்த்துருக்கேன் இருக்கான்னு பாருங்க. இதுக்கு பேர் என்ன பேர்? இது காட்டுக்கு ஆனாங்குளான்னு சொல்லுவாங்க. ஆனாங்குளை இது வந்து நம்ம இங்கே பழம் சாப்பிட்றாங்க. இடிபல் பழம் வந்து நல்ல வெள்ளை ஒயிட்டாக இருக்கும். பழம் வெள்ளை கலரில் இருக்கும். நிறையா சரஞ்சரமாக காய்க்கும். நிறைய நாங்கள்
அந்த காலத்தில் காட்டில் ஒர்க் பண்ணாங்க இதெல்லாம் எடுத்து வாயில் போட்டு சமைச்சிட்டு சாப்பிட்டு போகிறது. மாம்பழம் பழுக்க வைக்கிறதுக்கு இதை தான் சார் யூஸ் பண்ணோம். சரி சரி. முதல்லலாம் நாட்டு மாமரம் இருக்கும். இந்த இலையத்தான் கீழே பரப்பிடுவோம். நிறைய இது கிடைக்கும் எங்கே வேணாலும். ஆக்சுவலாக இது ஒரு இன்செக்டிசிடல் இன்செக்ட் ரிப்பல்லண்டாக யூஸ் ஆகுது. போட்டு மேலே அந்த இதே இலையை போட்டு பொத்தி வச்சோம்னாக்க அந்த பழம் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும், மனமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், பூச்சியும் வராது. இப்போதான் என்னென்னலாம் கெமிக்கலில் கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. சரி, இதே இங்கே கொடைக்கானல்லேருந்து உங்களுக்கு கீழே பழங்கள்லாம் வருது இல்லையா, இந்த பழத்துக்கு மேலே அந்த பழம் மூட்டையில் பார்த்துட்டு இந்த செடியை வச்சு தான் கட்டி வச்சுருப்பாங்க. பழம் பெரிய மூடை இருக்கும், மூட்டையோட வாயில் இந்த செடியை நிறைய பூச்சி வச்சு தச்சு விட்டுருப்பாங்க. என்ன காரணம்னா வேறு பூச்சி வந்து அதுக்குள்ளே போவாங்க. இது ஒரு இன்செக்ட் ரிப்பல்லண்ட், மற்ற இன்செக்டை பக்கத்தில் வர விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு இது. ஸோ இது ஆனாங்குளை கருவேப்பிலை மேலே இருக்குது, காட்டு கருவேப்பிலை கீழே பார்த்துங்க. இதே நல்ல பெரிய வருமானம் வரும், பெரிய செடி மாதிரி வரும். இது ஒயிட்டாக இருக்கும் பழம், அதில் கருப்பாக இருக்கும் பழம். இது எடிபிள் சார், இது எடிபிள் தான், பழம் சாப்பிடலாம், இலை சாப்பிட முடியாது. இதில் நீங்கள் நான் சொன்ன இலையில சின்ன சின்ன புள்ளி புள்ளியாக இருக்கும். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா பார்க்கணும், பார்த்துக்கோங்க. தெரியலையே சார், தெரியும் சார், தெரியல. இப்படி அகைன்ஸ்ட் லைட்டில் பாருங்கள் சார், இப்படி அகைன்ஸ்ட் லைட்டில் பாருங்கள், சின்ன சின்ன புள்ளி அகைன்ஸ்ட் லைட்டில் வச்சு அப்படி பாருங்கள், சின்ன சின்ன புள்ளி இருக்கும். அதான் ஃபுல்லாக வந்து ஆயில் கிளான்ஸ். அது வரும் வரும் கீழே இருக்குல்ல. நீங்கள் கையில் இப்போ தேய்க்கும் போது என்ன நடக்குன்னா அந்த கிளாண்ட் எல்லாம் வெளியே வந்துடும். வெளியே வந்து வாலட்டைல் ஆயில் ஒன்று இருக்கும். வாலட்டைல் ஆயில் என்ன இம்மீடியட்டாக எவாபரேட் ஆகிடும். என்வரான்மெண்ட்டில் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சுன்னா அதான் அந்த ஸ்மெல் உங்களுக்கு வர்றது. இப்போ இதில் வந்து இப்போ இது பண்ண உடனே ஒரு ஸ்மெல் வந்துருச்சு இல்லை, கம்ப்ளீட் எல்லாருக்கும் வந்துருக்கும். ஸோ டிஃப்யூஷன் தியரி பேர். ஸோ உங்களுக்கு வாலட்டைல் ஆயில் ஆவியான உடனே எல்லாரும் மூக்குக்கு வந்துருக்கும். இப்போ நீங்கள் வீட்டில் கருவேப்பிலைலாம் போடுறீங்க இல்லையா, கருவேப்பிலை வந்து எதனால உங்களுக்கு அந்த மனம் வருது? நம்ம வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணிடுறோம், கருவேப்பிலை எடுத்து எண்ணெயில் போட்டு அந்த மணத்தையெல்லாம் வெளியே தள்ளிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிக்கிறோம். அதில் எந்த பிரச்சனையும் தெரியல, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால் என்ன செய்வாங்க, பச்சையாக எடுத்து போட்டு மூடி வச்சுருவாங்க. இப்போ அது கொஞ்சம் பிரபலமாகிடுச்சு. சமையல்காரங்க நிறைய பேர் டிவியில் செஞ்சு காட்டி எடுத்து அதை போட்டு மேலே மூடி வச்சுருவாங்க. மூடி வச்சுன்னா என்ன ஆகும், உள்ளே அந்த ஸ்மெல் நிற்கும் அப்படிங்கிறதா. நம்ம வழக்கமாக எண்ணெயில் போடாமல் என்ன ஆயிடுறோம், சூட்டில் எல்லாம் ஆவியே வெளியே. அப்போ நமக்கு அந்த ஸ்மெல்லே கிடைக்காது. அந்த நேரத்தில் இருக்கும் நல்லா சமைக்கும் போது நல்லா செஞ்சுட்டு அந்த மனசுக்குள்ள அந்த டேஸ்ட் நம்ம ஆசை போட்டுட்டே சாப்பிட ஆரம்பிக்கணும். மற்றபடி டேஸ்ட் இனிப்பு அந்த வாடையெல்லாம் வெளியே போயிடும். கருவேப்பிலையில் உங்களுக்கு விட்டமின் ஏ நிறையா இருக்குது, அயன் நிறையா இருக்குது. அதனால் உங்களுக்கு அதனுடைய உபயோகம். இது அதே ஃபேமிலி, ரெண்டும் ஒரே ஃபேமிலி தான். அதனால் அதே கேரக்டர், சேம் கேரக்டர் இங்கே இருக்குது. அதே ஆயில் கிளான்ஸ் இங்கே இருக்குது, அங்கே இருக்குது. பழம் சாப்பிடலாம், இது எடிபிள் தான். வக்கணத்தியில் முள் இருக்குது, கவனிச்சிங்களா? மரம் ஃபுல்லாக முள் இருக்கு பாருங்க. நான் உங்களுக்கு அங்கே ஒரு கான்செப்ட் சொன்னேன் இல்லையா, முள் பெரிய முள் இருக்கும், மரம் வளர்ந்து அந்த முள்ளை மூடிடும், அது உள்ளே போயிடும். இது வளர்ந்து வெளியே வரும்போது மாடில் முள்ளெல்லாம் உள்ள பேர், ஆனால் முள் இல்லாத மாதிரி தோற்றம் அளிக்கும். பட் இது ஒரு இந்த மரத்தில் முள் இருக்குங்கிறத ஈஸியாக பார்த்துக்கலாம். சரி, இதான் அந்த நம்ம என்ன பிளான்ட்டு, பெர்சிமான் ஃப்ரூட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெர்சிமான் காக்கி ஒரு பெரிய இவ்வளோ பெருசு இருக்கும் அந்த காய், எடிபிள். அது அதோட ஃபேமிலி தான் இது. இது டயஸ்பெரஸ் மாண்டானம்னு பேர் இருக்குது. இது நல்ல பழம்லாம் இருக்கும், எல்லாம் வரும், நல்ல மஞ்சள் கலரில் காய்க்கும்போது மரம் ஃபுல்லாக மஞ்சளாக ஆயிரக்கணக்கான காய் தொங்கிட்டு இருக்கிறத பார்க்கலாம். ஆனால் எடிபிள் இல்லை, காக்கா குருவி கூட சாப்பிடாது. மரம் அப்படியே விழுந்து அப்படியே கீழே விடும், அவ்வளோதான். அது வந்து யாரும் எடுத்துகிட்டு போகிறாங்க, தெரியாதனமாக கூட எந்த பறவையும் சாப்பிட்றது கிடையாது, பக்கத்தில் வர்றதில்லை. அப்படியே ஒரு மரம் வுட்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்கான வுட்டுது. இந்த இது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். இதை வந்து எடுத்து இதை செதுக்கி காடுகளில் உள்ள அந்த மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த இதை எடுத்து செதுக்கி அதை வந்து கீழே நிலத்தில் கிழங்கு தோன்றதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கூர் மழுங்காது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இரும்பு மாதிரி இருக்கும். கடப்பாறை நம்ம குரோபாருன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க இதை. ஆமாம், இதில் இன்னொரு ஸ்பீஸ் இருக்குது, டயஸ்பெரஸ் எவனம்னு ஒன்று. டயஸ்பெரஸ் எவனத்துடைய கம்பில் தான் நமக்கு உரல் அதெல்லாம் உலக்கை செய்கிறாங்க. கருப்பு உலக்கை இருக்குல்ல, கருன்னு இருக்கும். கருப்பாக இருக்கிற உலக்கை இதே ஃபேமிலியில் இதே இதுவும் டயஸ்பெரஸ் தான். டயஸ்பெரஸ் மாண்டானம், அது டயஸ்பெரஸ் எபனம். அது கொஞ்சம் கருப்பாக இருக்குது, அது கருப்பு. எபனின்னு சொல்லலாம், எபனின்னா பிளாக் தான். அது இந்த மரத்துடைய இது கருங்காலியே தான். ஸோ அந்த மரத்துடைய உட்டை வச்சு தான் உலக்கை செய்கிறாங்க, கருப்பு உலக்கை. வெள்ளை உலக்கை செய்கிறது வந்து உலக்கை, இன்னொன்று உலக்கப்பாலிலே ஒன்று இருக்குது, ஒரு மரம் இருக்குது, அதனுடைய இதுலேருந்து எடுப்பாங்க. ஸோ இது நல்ல மரம் இது ஆக்சுவலாக. ஆனால் நல்ல மரம், அழகாக இருக்கும், பார்க்குறக்கு அழகாக இல்லை. ஆனால் எடிபிள்லாம் கிடையாது, நமக்கு அதை சாப்பிட முடியாது. ஈவன் பறவைகள் கூட அதை சாப்பிட்றதில்ல. இந்த காய் இருக்குது பார்த்துக்கோங்க, காய் கீழே வந்து கேலிக்ஸ் ஒட்டிகிட்ருக்கு. கேலிக்ஸில் கீழே ஒட்டிகிட்டு இருக்குல்ல. பெர்சிமானில் வந்து இந்த கேலிக்ஸை பார்க்கலாம், பெரிய காய் எவ்வளோ பெருசு. பெர்சிமான் ஃப்ரூட் வந்து எடிபிள். பெர்சிமான் வந்து நம்ம ஊரில் இங்கே வெளியிலேருந்து வருது. நான் உங்களுக்கு இங்கே போர்னியோ சுமத்ராலேருந்து வருது. இந்தோனேஷியாவில் நிறைய பயிரிடுறாங்க. நம்ம ஊரில் மார்க்கெட்டுக்கு எப்போவாது வரும், ரொம்ப ரேர். நல்ல ஆரஞ்சு கலரில் இவ்வளோ பெருசு இருக்கும். இதே மாதிரி 4
செப்பல் மேலே அந்த இதில் இருக்குல்லையா கீழே கடைசியில் இருக்க ஃப்ரூட்டு கீழே இருக்குல்ல இது இந்த மாதிரி 4 அங்கே நிற்கும் காய் மேலே அப்படி இருக்கிறத பார்க்கலாம். பெர்சிமான் ஃப்ரூட்டுன்னு பேர். பெர்சிமான் வந்து இங்கே காஸ்ட்லி, வாங்கவே முடியாது. நீங்கள் 1 கிலோ வந்து 600 700 சொல்கிறாங்க. ஒரு 2 பழம் 3 பழம் தான் விற்கும். அதனால் இங்கே யாரும் வாங்குறதில்ல, இவங்க வாங்காதனால வர்றதே கிடையாது. இந்தோனேஷியா மாதிரியான கண்ட்ரியில் அது ரொம்ப ஒரு பிரபலமான இது. சாப்பிட அவ்வளோ இனிப்பாக இருக்குமா. இப்போ நம்ம ஊரில் மார்க்கெட்டில் நான் பார்த்ததே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் பார்த்ததே இல்லை. எங்கேயுமே எந்த பழக்கடையிலையுமே அது இல்லை. ஒரு டொமேட்டோ மாதிரி இருக்கும். டொமேட்டோ மாதிரி அது டொமேட்டோ மாதிரி இருக்கும். அந்த கீழே வந்து இந்த கேலிக்ஸ் ஒட்டிகிட்டு இருக்கும். இதில் ஒரு கேலிக்ஸ் ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கலாம். இதே மாதிரி அதிலே ஒட்டிகிட்டு இருக்கும். 4 இது கீழே. ஸோ அதே ஃபேமிலி. பட் இது வந்து பெர்சிமான் காய் ஸ்பைக்கஸ் பெங்கால் அன்சிஸ்ன்னு சொல்கிறது. பெங்கால் அன்சிஸ் இப்போ நீங்கள் நம்ம இதில் வந்து ஒரு மரத்தை போட்டிருந்தாங்களே, இது காடு இல்லை, இது வந்து காடு கிடையாது, ஒரு பெரிய மரம்னு ஒன்று போட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ ஆலமரத்தை வச்சு நம்ம பேசுகிறோம், இதையும் பேசுவோம். சரி, ஆலமரம் வந்து நமக்கு ஆனாலே பெருசுன்னு அர்த்தம். நல்லா படிச்சுக்கோங்க. ஆலமரம்னா பெரிய மரம் அப்படின்னு அர்த்தம். அப்படி வச்சுக்கலாம். ஆலமரத்துக்கு விழுதுகள் தொங்குதில்ல, மேலே கீழே விழுது வருது இல்லையா, விழுது வருது. அந்த அரச மரம் பார்த்தோம், இதெல்லாம் ஒரே ஃபேமிலி. ஆனால் அரச மரத்தில் விழுது கிடையாது, இதில் விழுது இருக்குது. ஸோ விழுது வர்றதோடைய நோக்கம் வந்து நமக்கு எல்லாரும் தெரிஞ்சதான். நம்ம ஒன்று சொல்ல கிளையில வந்து சைடில் போக சில விழுதுகள் விழுந்து அந்த கிளையை பலமாக பிடிச்சிக்கிட்டே போகும். இது கிட்டத்தட்ட நம்ம கல்கத்தாவில் இருக்கிற மரத்தை எடுத்து போட்டிருந்தாங்களே, ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 40 ஏக்கரை நம்ம கவர் பண்ணிச்சு. ஒரு மரம் நாங்கள் மோர் தென் 10,000 விழுதுகளுக்கு மேலே அந்த இடத்தையே பெரிய காடு மாதிரி கவர் பண்ணேன். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் பால் வரும், மில்கி லாட்டக்ஸ் இருக்கும், எல்லாருக்கும் தெரியும். ஆலம்பால் வர்றது தெரியும். காய் காய்க்கிறது, பூ பூக்கிறது. இப்படி பூ பூக்கிறது, அந்த பூ யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. உங்களுக்கு அத்தி பூத்தாப்பில் வந்திருக்கான் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்களே, ஒரு பழமொழி உண்டு இல்லையா, அத்தி பூத்தாப்பில் எப்போ வரானே தெரியாது, திடீர்னு வந்து அப்படி காட்டி போகிறது. ஸோ அத்தி பூத்தாப்பில் அப்படிங்கிறது வந்து இந்த பூ பூக்கிறது எப்போவும் தெரியாது. ஆனால் பூ உள்ளே இருக்குது, ஒரு கப்பு மாதிரி இருக்குல்லையா. காய் நம்ம சொல்கிறோமா, அந்த காய் வந்து ஒரு இன்ஃப்ளாரசன்ஸ். அது காய் வந்து ஒரு மஞ்சரி. இந்த காய்க்குள்ளே ஆயிரக்கணக்கான பூ இருக்குது, உள்ளே இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள மேல் ஃபீமேல் இருக்கும், நியூட்ரல் ஃப்ளாஸ் 3மே இருக்கும். மேலுக்கும் ஃபீமேல் இருக்கும், நியூட்ரல். மேலே நான் சொன்னால் அதே பிளாஸ்டபாக் இன்செக்ட் வருது, உள்ளே முட்டை போடுறது, முட்டை போட்டு அது உள்ளே இறந்து போயிடுது. வெளியில் உள்ளேருந்து புதுசாக வருதில்ல, புழுக்கள் வருது இல்லையா, அந்த புழு என்ன பண்ணால் உள்ளே மேயும். உள்ளே அது பாட்டுக்கு தேவைப்பட்டதெல்லாம் சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிடும். இல்லை சீட் ப்ரிடேஷன் நிறைய சீடையும் சாப்பிட்றோம், சின்ன பிஞ்சாக இருக்குமே சாப்பிட்றோம். இப்படி சாப்பிட்டது போக மீதி விதைகள் தான் முளைக்கும். அதனால தான் ஆலமரத்தில் 1000 விதை வந்தாலும் அதில் ஒன்று கூட முளைக்காது. நிறைய நேரம் எக்கச்சக்கமான காய் காய்க்கும், அதை முளைக்கிறது ரொம்ப ரேராக 1-2 தான் முளைக்கும். ஸோ இது அதனுடைய பெரிய பாடு. அத்தி மரம், ஆலமரம், இந்த மாதிரி இந்த சமாச்சாரங்கள், இத்தி, கல்லிச்சி, பேயத்தி, அந்த அத்தி, இந்த அத்தி, நிறைய அத்திகள் இருக்குது. இப்படி கிட்டத்தட்ட 70-75 வெரைட்டி இருக்குது. இந்த வெரைட்டியில் எல்லாமே காய்ச்சுதுன்னா, காய்ச்சுதுன்னா அந்த காயை சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 வகையான பறவைகள் வருது, பறவைகளும் விலங்குகளும். அப்போ ஒருவேளை இந்த மரம் இதில் இவ்வளோ பெரிய இந்த நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி விழுதெல்லாம் போட்டு விழுது தரையில் போய் இறங்கி ஸ்ட்ராங்காக நிற்கிற அளவுக்கு நீங்கள் நம்ம ஊரில் மரங்களை பார்த்துக்க முடியாது. ரோட் சைடு முன்னால் நத்தம் ஒட்டி கிட்டத்தட்ட ஒரு 10,000 மரத்துக்கு மேலே காலி பண்ணி விட்டாங்க. இதில் அவ்வளோ மரங்கள் இருந்துச்சு. இப்போ எல்லாம் இந்த மரங்களை நம்பி இருக்கக்கூடிய பறவைகளும் விலங்குகளும் எங்கே போகும்? ஸோ அதுக்கு உணவு ஷார்ட்டேஜ், ஃபுட் ஷார்ட்டேஜ் இருந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பாப்புலேஷன் அழிஞ்சே போயிடும். அப்போ இந்த மாதிரி இடத்துக்கு தான் அது வரணும். இங்கேயா இருந்துன்னா இங்கே வரும். அதனால தான் சாக்ரெட் குரூவை பத்திரமா பாதுகாக்கணுங்கிறது இதுக்கு தான். ஏன்னா அதை வந்து இப்போ யாரும் அது கிட்ட போகிறீங்க, குழந்தை இருக்குது, இங்கிட்ட வந்துருங்க. ஏதாவது உன்னை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுன்னா பின்னால் வந்து எல்லோரும் வந்துடுவாங்க. அப்புறம் ஸோ இதில் ஒரு பெரிய சிக்கல் அதுதான். இந்த மரம் ஒன்று வெட்டியாச்சுன்னா, ஒரு மரம் வெட்டப்பட்டால் கிட்டத்தட்ட 40லேருந்து 50 வகையான பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் உணவு மறுக்கப்படுகிறது. இப்போ உணவு இல்லைன்னா அது அழிஞ்சிடும், அந்த இனமே அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் ஆலமரங்களையும் அரச மரங்களையும் பாதுகாக்கணும். இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது. ஆல் போல் செழித்து நம்ம வாழ்த்துறோம் இல்லையா, மக்களை வந்து வாழ்த்துறாங்க. வாழ்த்தும் போது ஆல் போல் செழித்து. ஆலமரம் வந்து ஒரு பேரசைட் ஆக்சுவலாக. இப்போ இனிமேல் வாழ்த்த மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஆலமரம் மாதிரி வாழுங்கன்னா ஆலமரம் மாதிரி பேரசைட்டாக வாழுங்கன்னு அர்த்தம். அடுத்தவனை ஒட்டி வாழணும். ஆமாம், அது அருகு கூட விட்டுருவாங்க, கழுத போயிட்டு போகுது. ஆனால் அருவுக்கு லைஃப் கம்மி தான். அன்னைக்கு போகும், நாளைக்கு பூத்து அடுத்த நாள் செத்து போயிடும். அதனால் ஆலமரம் வந்து பேரசைட்னா அடுத்த உயிரை உறிஞ்சு வாழ்றது, அடுத்த மரத்தை காலி பண்ணி இது வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ அதனால் அது ரெண்டுமே சரியான உதாரணம் எனக்கு தெரியல. ஆல் போல் செழித்து அப்படிங்கிற அந்த ஆலமரம் செழிப்பதற்கு மெயின் ரீசன் வந்து அது அடுத்த மரத்தை போட்டு உறிஞ்சு வாழ்றதான். நல்லா பாருங்க, நடுவில் வேற மரம் இருக்கு. என்ன சார் அது? வேற மரம் அது கடம்பு இல்லை, கடம்பு தானா? சின்ன டவுட் இல்லை, அதான் இங்கே இந்த இடத்துல இதில் தான் விழுந்து முளைச்சிருக்கோம். அதாவது இப்போ நீங்கள் நிறைய பனைமரத்தில் பார்த்துருப்பீங்களா, பனைமரத்தில் ஆலமரம் முளைக்கிறத பார்த்துருப்பீங்க சில இடங்களில். ஆலமரம் வந்து வேர் விடுற வரைக்கும் அந்த மரத்தை பிடிச்சி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். வேர் விட்டு கீழே விட்ட உடனே தானாக வளரணும். ஆனால் அது என்ன பண்ணும்னா
இந்த மரத்தை சுற்றியே வளரும். இது பாருங்க எல்லாம் சுற்றிடுச்சுல, அந்த மரத்தை பூரா கவர் பண்ணிடுச்சா. இல்லை பார்த்தேன். அதே ஆலமரம் அதில் வளர ஆரம்பிச்சிருக்கா. இது இந்த மரம் வளர்ந்து இது வேற கீழே கொண்டு போயிருச்சுன்னா இந்த மரத்தை காலி பண்ணிடும். இன்னொரு 50 வருஷம் கழிச்சு ஆலமரம் பெருசா இருக்கும், இது உள்ள போயிடும். மரம் ஆலமரம் மேல இருக்கு. இரும்பா சரி. ஸோ இது புரியும், இதை பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியுது இல்லையா. ஸோ அந்த மரம் இப்போ தான் ஆரம்பிக்கிறார் லைஃபை. இன்னொரு ஒரு 25-30 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தோம்னா அந்த மரம் இருக்காது. இது வளர்ந்து அதை கவர் பண்ணி கம்ப்ளீட்டாக இந்த ஸ்டெம்ஸ் எல்லாமே போயிடுமா சார்? இல்லை, இருக்கிற அந்த இடத்த பிடிச்சி இறுக்கி வாட்டர் கனெக்ஷனை காலி பண்ணிச்சுன்னா மேலே ஆட்டோமேட்டிக்காக காஞ்சி போயிடும். அதான் இது பனைமரங்கள் சார். பனைமரங்களில் பிடிச்சி இப்போ இதாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதை சோக் பண்ணி அதை காலி பண்ணி அதை பார்க்கலாம். உள்ள பிடிச்ச கழுத்தை பிடிச்சிருக்கு. கோயிலில் பார்த்தோம்ல சார், ஒரு மரத்தில் வந்து 2 பிச்சுட்டு திருப்பி ஒட்டினாலும் ஒட்டிக்கும்பாங்க. கரெக்டாக விட்டு தான் தெரில, கண்ணு தெரிய மாட்டேன். நான் ஒட்டிக்கும் அப்படி. அதில் இருக்கிற மியூசிலேஜ் ஆக்சுவலாக அதில் கொஞ்சம் மியூசிலேஜ் இருக்கும், அதனால் ஒட்டிக்கும். அதனால் இதை எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா எலும்பு ஒட்டி தலை. இது பேர் எலும்பு ஒட்டி தலை. 100 பேர் இருக்குது. எலும்பு ஒட்டி தலைன்னு ஒரு பேர் இருக்குது. எலும்பு ஒட்டி தலை வந்து ட்ரைபல் ஏரியாவில் இந்த இலையை வச்சு உடஞ்ச எலும்புக்கு கையில் வச்சு அவிச்சு கட்டியாச்சுன்னா அந்த எலும்பு சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு இது நம்ம கரண்ட் எனக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. அது மாதிரி இது வந்து அந்த கேரக்டர் வந்து அந்த மாதிரி அதில் கொஞ்சம் கம் பிசு பிசு தின்னு கொஞ்சம். இது அந்த அது ஆக்சுவலி அந்த பிராண்டா எது மித்து தான் அது. ஏன்னா இருக்கிற டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் கூட சொல்றாங்க அதுதான் சாப்பிடுங்க, அப்போதான் எலும்பு வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகும். அதில் ஆக்சுவலாக கொஞ்சம் கால்சியம் இருக்குது நிறையா. அதில் கொஞ்சம் கால்சியம் ரிச்சு தான் அது. கால்சியம் ரிச்சுங்கிறதுனால ஒரு வேளை அப்படி செய்யலாம், வாய்ப்பு இருக்குது. பட் அதை வச்சு தான் உங்களுக்கு வைக்க முடியும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இப்போ உடஞ்சி வச்சுன்னா எதுக்கு கெட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் அப்படி விட்டால் கூட குணமாயிரும். அப்படியே விட்டாலும் வேற ஆங்கிள் மாறிக்கும். பட் ஆங்கிளை ரெடி பண்ணுறதுக்கு தான் கெட்டுறது. இதில் அந்த கால்சியம் அப்சார்ப்ஷன் பண்ணனா வேற கெமிக்கல்ஸும் இருக்கணும். ஆமாம், அவனுக்கு கண்டிப்பாக அவனுக்கு தேவையில்ல. விட்டமின் வேணும் அவங்களுக்கு. விட்டமின் டி இருந்தால் தான் அதை அப்சார்ப் பண்ணுங்க. கண்டிப்பாக அது ஆட்டோவுக்கு வந்து பிறண்ட நல்லது தானே சார்? அது சொல்கிறாங்க, நம்ம கேட்டுக்கலாம். அது வந்து எனக்கு ஒன்று இதாக இருக்கணும் அவசியம், சீரியஸாக எடுத்துக்கலாம். பட் அவங்க சொல்கிறாங்க ரைட்டு இருக்கட்டும். அதுமாரி முடக்கத்தான் ஆமாம், அந்த பூண்டு தான் இது. பட் இதுக்கு இன்னொரு பேர் எலும்பு ஒட்டி தரேன். எலும்பு ஒட்டி இதை வந்து 2 பிச்சுட்டு ஒட்டினா ஒட்டி இருக்கிறதுனால எலும்பு உடஞ்ச எலும்பையும் ஒட்ட வச்சிடும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம மக்கள் சொல்கிறாங்க. சார் இது இந்த மரம் பார்த்துலாமா? இது பாருங்க திரும்ப சார், அப்படியே அப்படி பாருங்க சார். இதுதான் எட்டிக்காய். காஞ்சிர மரம் சொல்லலாம். காஞ்சிரம்பேட்டை ஒரு ஊர் இருக்குது. காஞ்சிரம்பேட்டை ஒரு ஊருக்குள்ளே சார் நிறைய காஞ்சிர மரம் அங்கே இருந்ததுனால அதுக்கு பேர் காஞ்சிரம்பேட்டைன்னு தரும் சார். இந்த மரம் காஞ்சிர மரம். ஐடாவில் வந்து கீழே ஒரு திரிசூலம் மாதிரி 3 நரம்பு இருக்கும் அந்த இலையில. பார்த்தீங்கன்னா பின்னால் கூட ஒரு 3 நரம்பு இருக்குது பார்க்கலாம். திரிசூலம் மாதிரி இருக்கும் கரெக்டாக கீழே. ஸோ இப்போ இதுலவே முள் நிறையா இருக்கும். இந்த அறிவு எல்லாமே முள் தான். எல்லாம் முள். இந்த முள் தான் எப்படி வளர்ந்து இந்த மரம் பெருசாகிடுச்சு அப்படின்னா அந்த முள்ளெல்லாம் உள்ளே போயிடும். ஆக்சுவலாக மூடிக்கு கவர் பண்ணிக்கும். இதெல்லாம் நிறைய முள் உண்டு. எட்டி மரம்ங்கிறது ஒரு பாய்சனஸ் ட்ரீ. ஆக்சுவலாக நம்ம ஊரில் அப்படி தான் ரெக்கார்ட் ஆகுது. எட்டி மரம்ங்கிறது பயிரில் ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றுஞ்சு அப்படி. எட்டி மரத்தினுடைய காய் இருக்கு இல்லையா, காய் பழம் விதை அதுதான் கசப்பு, ரொம்ப கசக்கும். அதனால எட்டின்னு சொல்லுவாங்க, விஷம்னு சொல்லுவாங்க. பட் நம்ம அப்படி ஒரு டெட்லி பாய்சன்லாம் அது கிடையாது. ஆக்சுவலாக அந்த மாதிரி இல்லை. எட்டி மரம் எட்டி பழுத்தன்னா ஈயாதவன் இருந்துன்னு ஒரு பாட்டு இருக்கு. ஆக்சுவலாக எட்டி பழுத்தாலும் பிரச்சனை இல்லை, ஈயாதவன் அடுத்தவன் கொடுக்காதவன் வாழ்ந்தும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ அது மாதிரி அந்த எட்டிக்காய் வந்து பழம் பழுத்துச்சுன்னா ஆரஞ்சு பழம் மாதிரி மரம் ஃபுல்லாக ஆரஞ்சு கலரில் நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்கும். நீங்கள் தூரம் இருந்து பார்த்தீங்கன்னா மரம்புறம் அவ்வளோ காய் கிடக்கு போல இருக்குது. நம்ம போய் சாப்பிட்டா எதாவது கிடைக்கும். கிட்ட வந்தீங்கன்னா அதை வந்து சாப்பிட முடியாது, வாயில் வைக்க முடியாது, அவ்வளோ கசப்பு. எட்டி விதையில தான் 2 விதமான கெமிக்கல்ஸ் இருக்குது, ஸ்ட்ரிக்னின் அண்ட் ப்ரூசின். 2 கெமிக்கல் இருக்குது, ஸ்ட்ரிக்னின் ப்ரூசின். இந்த 2 கெமிக்கல் தான் அதனுடைய விஷத்தன்மைக்கு காரணம். விஷம்ங்கிறது வந்து கொஞ்சமாக எடுத்தால் மருந்து, நிறைய சாப்பிட்டா விஷம். அப்படி தான் அதை பார்க்கலாம். ஒரு ட்ரம்னா எவ்வளோ, ஒரு சின்ன ஒரு பிஞ்சு எடுத்து அதை வந்து இது பண்ணுறாங்க, சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம தேத்தாங்கொட்டை இருக்கு இல்லையா, தேத்தாங்கொட்டை இதெல்லாம் ஒரே குடும்பம் தான். இப்போ தேத்தாங்கொட்டை வந்து உடலை தேற்றும் கொட்டைன்னு பேர் இருக்குது. அந்த விதையை வச்சு அதை வந்து இப்போ லேகியமெல்லாம் செய்கிறாங்க. லேகியத்தில் அதை சேர்த்து அதை வந்து உடம்பை தேத்துறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இதை வந்து இன்னும் நம்ம ஊர் மெடிசனில் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் யூஸ் பண்ணால் நல்லதுன்றாங்க. ஆனால் பாய்சன். ஆனால் நான் இது ஜென்ரலாக அப்படியெல்லாம் ஒன்று செய்யாதீங்கன்னு சொல்லுவேன் வழக்கம். ஏன்னா நமக்கு என்ன தெரியும், என்ன டோஸ்ன்னு யாருக்கு தெரியாது. எவ்வளோ டோஸ் அது கொஞ்சம் கூடிச்சுனாலும் வேறு மாதிரி ஒரு விளைவுகளை கொண்டு விடும். அதனால் சரியில்லை. இப்போ டாக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிக்னாஸ் நக்ஸாமிக்கான்னு ஒன்று வருது இல்லையா, ஒரு இது ஹோமியோபதியில் நக்ஸாமிக்கான ஒரு மருந்து இருக்குது. இந்த நக்ஸாமிக்காவுக்கு மெயின் ரா மெட்டீரியல் இந்த மரத்தோட விதை தான். ஸோ இந்த விதையிலேருந்து போகிற இதை தான் அந்த 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 மருந்தில் யூஸ் பண்ணுறாங்க. நக்ஸாமிக்கா ஒரு ஹோமியோபதியில் ஒரு மருந்து உண்டு.
ஸோ அது இதுலேருந்து போகிறது தான். ஸோ ஸ்ட்ரிக்னின் ப்ரூசின் ரெண்டையும் சரியான அளவில் எடுத்து அங்கே கலந்து அந்த மருந்து செய்கிறாங்க. சின்ன சின்ன அளவு கொண்டு வராங்க, டைலூட் போட்டு கொண்டு வராங்க. ஸோ அப்படி ஒரு மருந்து இதுவும் நம்ம ஊரில் சாக்ரட் குருவில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. கோயில் காடுகளில் மட்டும்தான் அந்த மரத்தை பார்க்க முடியும். ரோட்டில் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க இந்த மரத்தை. ஸோ எட்டி மரம் நம்ம ஊரில் நம்ம நல்ல மருந்துக்கான ஒரு மரம் இன்னும் சொல்ல போனால். பட் நம்ம ஊரில் இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம யாரும் இன்னும் வரல. இதை யாரும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. எட்டி பழத்துக்குள்ள வந்து இது மாதிரி இருக்குது, அந்த பட்டர் மாதிரி இருக்கும், பச்சை வெண்ணெய் மாதிரியே கொலன்னு இருக்கும். ஆமாம், ஒயிட்டாக இருக்கும். சாப்பிடலாமா? எடிப்பில் அந்த ஒயிட்டாக இருக்கிறதுல பாய்சனுக்கு மருந்து சேர்த்துருக்கேன். விஷம் மெழுகு அதுக்கு பேர். அது அளவு வந்து மிளகு அளவு தான், மாத்திரை அளவு பாருங்க. அதே மாதிரி எந்த விஷமானாலும் மிளகு அளவு சாப்பிட்டா அந்த விஷத்தை காலி பண்ணிடுங்க. சரி சரி. அதுக்குள்ள விதை இருக்கிறது வந்து ரவுண்டா இருக்கும். அந்த காலத்துல ஒரு 10 ரூபா காயின் சீத்தாப்பழம் அதே மாதிரி அந்த விதை இருக்கும். அந்த விதை வந்து மூலத்துக்கு நல்ல கண்கண்ட மருந்து. தேத்தாங்கோட்டை, அதான் தேத்தாங்கோட்டை லேயே மூலத்துக்கு பண்ணலன்றாங்க. அது இல்லை, இந்த விதை தான். ரெண்டும் ஒரே ஃபேமிலி தான். தேத்தாங்கொட்டை வந்து உடம்ப தேத்துறதுக்கு, ஒல்லியா இருக்கிறவங்களை தேத்துறது. அது லேகியம் இருக்குது, தேத்தாங்கொட்டை லேகியம். இது மூலத்தை காலி பண்றதுக்கு, விஷத்தை குறைக்கிறதுக்கு இது பயன்படுது. சரி, நீங்க வீடியோ எல்லாம் காண்பீங்க. ஸோ ஸ்ட்ரிக்னாஸ் நக்ஸாமிகா லொகானியசி ஃபேமிலி, இது பேர். ஃபேமிலி வந்து லொகானியசி. இது ஒரு நல்ல மருந்து செடி. ஸோ நிறைய பேர் தெரியாது, சும்மா பார்த்து நமக்கு ஒரு வாய்ப்பு பார்த்து எட்டிக்காய் எட்டி மரம் படத்துல எல்லாம் வரும் பாட்டு. ஆமாம், மரம் தான் அப்படின்னு சொல்லிடுவேன். ஒன்றா ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. இது இல்லை, சீமக்கரவேலை தான். இது வந்து சீமக்கரவேலை தான். நான் சொல்ல வர்றது என்னோட சீமக்கரவேலை மரம் வந்து நம்ம ஊரில் 1950களில் தான் இங்கே வருது, 50s வருது. 18th செஞ்சுரியோட லாஸ்ட் வாக்கில் ராஜஸ்தானுக்கு வந்துருச்சு. ராஜஸ்தானில் உள்ள மன்னர் என்ன பண்ணியிருக்காரு, அன்னைக்கு அவங்க ஊரில் உள்ள பாலைவனத்தில் உள்ள அந்த சாண்ட் டியூஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இது மாறிட்டே போகும், ஏன்னா மணல் திட்டுக்கலாம் அப்படியே மாறி போகும். மணல் குன்றுகள்னு சொல்லுவாங்க. அப்படி இப்படியே இங்கே இருக்கும், நாளைக்கு அங்கே இருக்கும், அப்படி போயிடும். இப்போ ரோடு போட மண் வந்து மூடிக்கிட்டே இருக்கும். அப்போ மண் அரிப்பை தடுக்கிறதுக்கு ஒரு மரத்தை தேடி பிடிச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல ஒயில்டாக, அதே நேரத்தில் பராமரிப்பு குறைவாக உள்ள ஒரு மரம் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது அவங்களுக்கு பிரேசிலில் உள்ள ஒரு மரத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. பிரேசிலில் அந்த மரத்தை வந்து கோல்டன் ட்ரீன்னு வச்சுருந்துருக்காங்க. பிரேசிலில் வந்து இதில் நிறைய பை ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இதனுடைய ஃப்ரூட்லேருந்து வரக்கூடிய சின்ன மாவு மாதிரி ஒரு பொருள் இருக்கும். அதை பூரா எடுத்து அதை வச்சு ரொட்டி செஞ்சு சாப்பிட்றாங்க. அது சுகருக்கு பெஸ்ட்டு இதுதான். சுகருக்கு பெஸ்ட் ப்ரோட்டீன் மெட்டீரியல் வந்து இங்கேருந்து எடுக்கலான்னு சொல்லி நம்ம அவ்வளோ மரத்தை வச்சு யாருமே அதை பற்றி யாருமே பேசலையே. இதனால் என்ன பிரயோஜனம்னு சொல்லி யாருமே இன்றைக்கி வரைக்கும் அதை யோசிக்கவும் இல்லை. அதை பற்றி பெரிய ஆராய்ச்சிகளும் ஒன்றும் இல்லை. பட் நிறையா ரிசர்ச் வந்து இதை வந்து பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்கு, நெகட்டிவாக ஒன்று கூட சொல்லலை. நம்ம சொல்லுகிற எல்லா விஷயத்தையும் அது இல்லைங்குது. ரிசர்ச் வந்து இல்லைங்குது, நம்மளால் இருக்குன்றான். இதனுடைய நம்மளால் என்ன சொல்லியிருக்கான், இதிலிருந்து ஒரு 800 அடி ஆழத்துக்கு 800 அடி ஆழத்தில் 1000 அடி ஆழத்துக்கு வேர் போகுதுன்றாங்க. அது ஒரு பெரிய பொய், பயங்கரமான பொய். அது இந்த மரத்தோட வேறு எந்த மரத்தோட வேறு நான் வழக்கமாக சொல்லி எந்த மரத்தோட வேறு இருந்தாலும் 15 அடிக்குள்ளே போவேன். என்னோட அப்சர்வேஷன். ஒரு தடவை சனோரன் டெசர்ட்னு சொல்லி அமெரிக்காவில் உள்ள ஒரு டெசர்ட்டில் ஒரு ரிசர்ச் ஒன்று நடந்துச்சு. ஒருத்தர் வந்து ஒரு மரம் இருக்கிறதுலே ரொம்ப மெச்சூர் 150-200 வருஷம் பழமையான ஒரு மரம், பாலைவனத்தில் உள்ள மரத்தை வந்து அவர் வேறு அப்படி தோண்டிகிட்டே போகிறார். எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். தோண்டிகிட்டே போய் கிட்டத்தட்ட அவர் கணக்கு போட்டது வந்து கிட்டத்தட்ட 45 கஜம். எவ்வளோ அது 3 பெருக்குனா 75 80 சம்திங் 100 வருதா? சரி, 45 கசம்னா 135 போகுது. சரி, 135 அடி தான் மேக்ஸிமம். உலகத்திலே ஆழமானது அவ்வளோதான். இப்போ நம்ம கணக்கு என்ன சொல்கிறோம், நம்ம ஊர் அறிவியல் விஞ்ஞானிகள்லாம் சொல்கிறாங்க 800 அடி போதான். எந்த ஊரில் யார் ரிசர்ச் பண்ணான்னு தெரியல. அப்படியெல்லாம் போகாது. அது வேர்ல்டு ரெக்கார்டு. அது ஆக்சுவலாக அவ்வளோ தூரம் ஒரு ஆழத்துக்கு போயிருக்கிறது வேர்ல்டு ரெக்கார்டு. அது யாருமே நமக்கு தெரியாது. அது நமக்கு யாரையும் ஆராய்ச்சி அவன் சொன்னால் நான் சொல்லுவேன், இப்போ நீங்கள் சொன்னால் நான் சொல்லிடுவேன், ஏன் சொன்னால் இவர் சொல்லுவார், அப்படி சொல்லிட்டே போக வேண்டியது எல்லாரும். நம்ம வந்து வாட்ஸ்அப்பை பிடிச்சிட்டு பேசுகிறாங்களே தானே. ஸோ அதில் எந்த விதமான சயின்டிஃபிக் டச்சே இருக்காது. ஸோ அந்த மரம் வந்து அப்படி போகாது, எந்த மரம் அப்படிலாம் போகாது. நீ இல்லைன்னா அந்த மரத்தை உங்களால் சாச்சிட முடியுமா? ஒரு கயிறு கட்டி இழுத்து பிடிங்கி போட்டுறாங்களே வெளியே. அது 800 அடி போச்சுன்னா என்னைக்கு அது விழுறது? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படி வாய்ப்பு இல்லை. மரங்களை கீழே உள்ள நிலத்தடி நீரை கொண்டு புரிஞ்சிட்டு வருதுங்கிறது பெரிய போய். இதுலேருந்து விஷமெல்லாம் வருதுங்கிறது பெரிய போய். ஆடு மாடு தின்னா காய் சாப்பிட்டாச்சுன்னா செத்து போகுதா அல்லது மலடாயிருது, குட்டி போடல அப்படிங்கிறதும் போய். நம்ம ராமநாதபுரம் பக்கம் போனால் நான் சொன்ன எல்லா விஷயத்துக்கும் மாற்றி நடந்துகிட்டு இருக்காங்க. அங்கே இதை வச்சு தான் பொழப்பு நடக்குது, இதை வச்சு தான் ஆடு மாடுகள் சாப்பிடுது. ஒன்று தண்ணியெல்லாம் வற்றி போயிருன்றாங்க. நீங்கள் இந்த இடத்துல தோண்டி பாருங்கள், ஈரம் இருக்கும் கண்டிப்பாக. நிலத்தடி நீரை மெயின்டைன் பண்ணுது. இதை வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க. நிலத்தடி நீரை மெயின்டைன் பண்ணுது. ஒன்றும் இல்லை, இதனுடைய வேரில் வந்து ரைசோபியம் ஒரு பாக்டீரியா இருக்குது. அந்த பாக்டீரியா நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுது. அப்போ பாலைவனத்தை கூட சோலையாக மாற்றக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது. அப்போ இது பாலைவனத்தில் இருக்கிற நமக்கு என்ன அர்த்தம், இருந்துட்டு போட்டோம்.
இதை வந்து யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இது என்ன எங்கே போய் சொல்கிறது? இதை யாராவது பேசணும்ல. அது அப்படி இல்லைங்க, அப்படி யாரும் சொல்லணும். அது யாரும் பேச தயாரில்லை. கோர்ட்டில் கொண்டு போய் கொடுக்குறவங்களும் தப்பு தப்பாக கொடுக்குறாங்க, கவர்மெண்ட்டில் ரிப்போர்ட் கொடுக்குறவங்களும் தப்பு தப்பாக கொடுக்குறாங்க. அவங்களுக்கு இதன் மேலே வருமானம் கிடைக்குமா எனக்கு தெரியல. அது எப்படி அவங்க என்ன மென்டாலிட்டியில் பேசுகிறான்னு தெரியல. பட் சயின்டிஃபிக்கலாக இது ஒன்றும் அப்படி மோசமான மரம் கிடையாது. இதுவும் மற்ற மரம் மாதிரி இது ஒரு மரம், அவ்வளோதான். ஈஸியாக பரவிட்டு போகுது கிடையாது. அதாவது மற்ற மரங்கள் இல்லாத இது வரும் சார். வெடிச்சு விதைகள் அங்கங்கே இன்னும் முளைக்காது. மற்ற மரங்கள் இல்லாத இடங்கள்ல இது வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். அது யாருக்குமே இதுவும் புரியாது. எந்த மரமும் வரலையா இந்த மரம் வளரும் அப்போ அது வளர்ந்துட்டு போட்டுமே, இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. வேற ஒன்றும் வரல, அப்போ இது இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம பூமிக்கு ஒரு க்ரீன் கவர் ஒன்று வேணும். பூமிக்கு ஒரு க்ரீன் கவர் வேணும் இல்லையா? இந்த கவராக இருந்துட்டு போட்டுமே. ஒரு பாலைவனத்தில் நிறைய சன்லைட் தரையில் பட்டுச்சுன்னா மண் வந்து பொறிஞ்சு போய் உள்ள ஒரு உயிர் இருக்காது, மைக்ரோப்லாம் செத்து போயிடும். இப்போ மேலே ஒரு க்ரீன் கவர் இருக்குது. மழை தண்ணி விழுந்துச்சுன்னா கீழே தண்ணி தேங்கி நிற்கக்கூடியது, ஆவியாக விடாமல் பார்த்துக்குது. இருந்துட்டு போட்டுமே, அதுவாக இருக்கல. இந்த மரத்துலேயே ஒரு ஸ்பெஷாலிட்டி மரம் நான் பார்த்தேன். இந்த மரத்துலேயே வைகை அணைக்கு போகிற வழியில் இந்த மரம் கொடை மாதிரி இருக்கும். அது நம்ம ஒரு மரம், அதான் அதுக்கு நார்மல் கருவேல மரம் கொடை மாதிரியே இருக்கும். அது வந்து அம்பர்லா அகேஷியா ட்ரீ தான். அதுவும் அது வந்து நம்ம லோக்கல் மரம் அது. அதனால அதில் ஒரு பெரிய அழிவெல்லாம் கிடையாது. நம்ம ஊர் மரங்கிறதுனால இருந்துட்டு போட்டோம். நீங்கள் ராமநாதபுரம் பக்கம் போனீங்கன்னா அந்த மாதிரி நிறைய பார்க்கலாம். ராமேஸ்வரம் ஐலாண்டில் உங்களுக்கு அந்த அகேஷியா பிளானி பிரான்ஸ் தான் நிறைய இருக்கும். கொடையாக மாதிரியே இருக்கும். எல்லா மரத்தை போல இதுவும் ஆக்சிஜன் விஷயம் கண்டிப்பாக அதே தான். ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு ரெண்டு கேஸ் தான் அந்த இதில். பழுக்கிற சமயத்தில் எத்திலின் வரும். மற்ற வேறு எந்த கேஸுக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இல்லை அந்த இதில் வந்து அதிகம் வரும், அதில் கம்மியாக வரும். அப்படியே இலை சைஸை பொறுத்து வச்சுக்கோங்களேன். ஒரு தேக்கலை இருக்குது, தேக்கலையிலேருந்து தண்ணி வெளியே போகிறது அதிகம், தேக்கலையிலேருந்து ஆக்சிஜன் வெளியில் வர்றது அதிகம். இது வந்து சின்ன இலை, இதனுடைய இலை இருக்கிறதுனால அந்த இலையிலேருந்து தண்ணி வெளியில் போகிறது கொஞ்சம், ஆக்சிஜன் வர்றதும் கொஞ்சம், அப்படி வச்சுக்கோங்களேன். பட் ஆக்சிஜன் தான் வரும் கட்டாயம். இந்த அளவுக்கு பெருசாக வராட்டாங்க. பட் அது வேலையை செஞ்சுட்ருக்கோம். ஒருவேளை இங்கே தண்ணியே இல்லை, வற்றி போச்சு அப்படின்னா இது மரம் தண்ணி உரிகிற கெப்பாசிட்டியே விட்டுரும். மரம் தண்ணியே உரியாதுங்கிறாங்க. ஸோ இட் வில் ஸ்டாப் அப்சார்பிங் வாட்டர்னே போடுறான், ஸ்டாப்னே போடுறான். இப்போ நின்று அடுத்த சீசன் வரைக்கும் பேசாமல் இருக்கும். இப்போ ஆலமரம் இருக்குது, ஆலமரத்தில் தான் அட்மாஸ்பியர்லேருந்து தண்ணி எடுத்துக்கிற சக்தி ஆலமரத்துக்கு இருக்குது, இதுக்கு கிடையாது. இதுக்கு அந்த மாதிரி ஒரு டிஷ்யூவே இல்லைங்க. ஒரு பட்டை கூட திக்கா இல்லையே, முள்ளு இருக்கு. பட்டை கூட இல்லை, திக்கா இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும். பட்டை நல்லா திக்கா இருந்ததுன்னா தண்ணியை உறிஞ்சி உள்ளே வச்சுக்கிச்சு சொல்லலாம். அதுக்கும் வழி இல்லை. தண்ணி இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான், பேசாமல் இருக்கும். தண்ணி இருந்தால் வேணுங்க, அது வேலையை அதை செஞ்சுட்டு போயிட்டுருக்கோம். அவ்வளோதான். அது எந்த செடியும் எக்ஸஸான தண்ணியை உறிஞ்சிறதோ எக்ஸஸான தண்ணியை வெளியே விடுறதோ அந்த கான்செப்டே கிடையாது. மனுஷனை தவிர எல்லாரும் தன் தேவைக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்களே, அது அப்படி கிடையாது. எந்த மரமும் சொல்லிட்டல, எல்லா மரத்துக்கும் அந்த கேரக்டர் உண்டு. மனுஷன் மட்டும்தான் தன்னோட தேவைக்கு மேலே சேர்த்து வைக்கிறது மனுஷன் மட்டும்தான். அதுக்காக அவன் என்ன தவிர அழிக்க தயாராக இருப்பான். ஆமாம், நான் சொன்னல உங்களுக்கு இப்போ சுகருக்கு பெஸ்ட் ப்ரோட்டீன் மெட்டீரியல் இங்கே இருக்குன்றான். அவரை ஏன் நம்ம செய்யக்கூடாது, நம்ம யாரும் யூஸ் பண்ணுறதே கிடையாது. காய் வந்து இப்போ அவரைக்காய் மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ணிங்கன்னா மாவாக இருக்கும், மாவுக்குள்ளே விதை புதஞ்சு கிடக்கும். நீங்கள் அதை சுரண்டி எடுத்தீங்கன்னா அந்த மாவை பூரா சுரண்டலாம். ஒரு 50 காய் 100 காய் எடுத்துன்னா மாவெல்லாம் சுரண்டி எடுத்து அதை வந்து இப்போ இதில் பிசைஞ்சு சுகர் சேர்த்து அதை பிஸ்கட் ஒரு குக்கீஸ் மாதிரி செய்யலாம். செஞ்சு அதை சாப்பிடலாமே. சாப்பிட்டாச்சுன்னா அதில் ப்ரோட்டீன் ரிச் நிறைய இருக்குங்களா. இன்னொரு விஷயம், காய் வந்து தட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம், பழம் ஆனவுன்னு அப்படியே திரட்சியாக வந்துடும். ஆமாம், உள்ள மாவாக இருக்கும், பார்த்துருப்பீங்களா? மாவு ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சுரண்டி எடுத்தீங்கன்னா பவுடராக வரும். அப்புறம் ப்ரோட்டீன் பவுடர் அது அப்படியே அந்த விதையெல்லாம் அதான் பரவாயில்ல. நல்லா நைட்ரஜன், சாயில் நைட்ரஜன் சேர்க்குது, ஈரத்தை பொத்தி வச்சுக்குது. நல்லா ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ஃப்ரூட் ஒன்று தருது. அப்புறம் என்ன கவலை, அழகாக சாப்பிட்டு நிறையா பரவுது. அது பிடிக்கல, அழிக்க சொன்னாங்க, அழிக்க முடியல. வேற ஏதோ சதி இருக்கு சார், அழிக்கவே முடியல. வேற ஏதோ சதி இருக்காது. அது யாரோ என்னமோ கோர்ட்டு உத்தரவு கொடுக்குறாங்க சார். எனக்கு சார் கல் வந்து இறக்கக்கூடாதுங்கிறாங்க. கல் இது பண்ணால்தான் பெரிய பிரச்சனை ஆகுது. ஆமாம், அது என்ன சார். இதில் வந்து உங்களுக்கு செங்கொன்றை ஆவார ஃபேமிலி கேசியா வெரைட்டியில் நிறைய வெரைட்டி இருக்குது. இது ஒரு சிவப்பு கேசியா ராக்ஸ்பஜின்னு பேர். காய் வந்து முருங்கைக்காய் மாதிரி இருக்கும், நீளமாக பெருசாக அவ்வளோ நீளத்துக்கு போகும், உருண்டையாக. கேசியா பிஸ்டுலான்னு ஒன்று சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம ஊரில் இன்னைக்கு பிரேசிலேருந்து வந்தது, இன்ட்ரடியூஸ் வெளிநாட்டு மரம். இங்கே நம்ம ஊரில் இப்போது நெடுஞ்சாலைகளில் நட ஆரம்பிச்சிருக்காங்க. நெடுஞ்சாலை ஓரங்களில் இது அதிகமாக நட ஆரம்பிச்சிருக்காங்க. கல்வி நிறுவனங்கள் கொஞ்சம் வறட்சி தாங்கி வளரக்கூடியது. வச்சு விட்டா நல்லா இப்போ இந்த மாதிரி பூத்துனா அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. காய் கருப்பாக்கு முருங்கைக்காய் செங்கொன்றை. சரக்கொன்றை எல்லோ கலரில் பூத்து அதே மாதிரி தான் இதுலேயும் அதே மாதிரி சரக்கொன்ற மாதிரி தான் இது. சரக்கொன்றை மாதிரியே தான் காய் கிடக்கும். இங்கே சரக்கொன்ற கொஞ்சம் நீளமாக இருக்கும், இது கொஞ்சம் நீளமாக நல்லா உருண்டையாக நல்ல டியூப் மாதிரி இருக்கும். கொன்றையா சார்? செங்கொன்றையா? கொன்றை மரம் இருக்குல்ல, அதில் மஞ்சள் கொண்டாது. இது செங்கொன்றை. இது பிரேசிலேருந்து வந்து நம்ம ஊர் மரம் கிடையாது. இதுவும் சவுத் அமெரிக்கன் ட்ரீ தான். ஊரில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வளர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கு.
இதில் எதுவும் மருத்துவ குணம் அதை கிளையோட உடைக்கணும், பேரசைட்டோடு உடைக்கணும். நீ அந்த கிளையை விட்டுட்டீங்க, தப்பிக்க விட்டீங்க. அது அந்த கிளையில இது இருக்கணும். என்ன வரீங்களா? வாங்க வந்தீங்கன்னா சில இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். எவ்வளோ வேகமாக பார்க்கணும் பார்த்துட்டு போயிடும். இது என்ன சார் ரைட்டு? நான் மட்டும் நின்று பேசிட்டு நல்லா இருக்குது. அந்த செடியில் கொஞ்சம் கை கொஞ்சம் அரிக்குதா? இது ஒரு பேரசைட். இது ஆக்சுவலாக இது ஒரு 100% பேரசைட். இது இந்த மரம் இருக்குல்ல, இந்த உசில மரத்து மேலே அது வளருது. இங்கே இந்த மேலே தொங்கு சரி. இது வந்து உசில மரம். உசில மரத்துலேருந்து எடுத்து செடி மட்டும் ஆண்டை கொடுத்து கொடுத்தாங்க. அதனால் 2 வேறு வேறு மரம் இருக்குது. பட் இது வந்து இந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேரசைட். லொராந்தீஸ்னு ஒரு ஃபேமிலி. இதில் பழங்கள் வந்து ஆக்சுவலாக பிசு பிசுன்னு இருக்கும். அந்த இடத்துல தொட்டையினா அதில் கையில் அப்படி ஒட்டிக்கும். இது வந்து பறவைகள், சின்ன சின்ன பறவைகள் சாப்பிடுது. பழம் வந்து எடிபிள் தான், சாப்பிடலாம். அதில் சின்ன பிசு பிசுன்னு ஒட்டும். அந்த சளி மாதிரி இருக்கும். அந்த காக்கா இதெல்லாம் குறி இது என்ன பண்ணுது, சாப்பிட்டு இதை வந்து தட்டி ஒரு ஓரத்துலேருந்து அப்படி பிதுக்கி அந்த விதையை மட்டும் எடுத்து சாப்பிடும். நீங்கள் டேவிட் அட்டன்பரோன்னு ஒருத்தர் வந்து இது ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. டேவிட் அட்டன்பரோ அவருடைய சீட் டிஸ்பேசல்னு ஒரு சீரியல் இருக்கும், நெட்டில் கூட பாருங்கள். அது இருந்துச்சுன்னா அதில் வந்து மூவியாகவே ரெக்கார்ட் பண்ணிப்பார். இந்த மரம் வந்து இதுக்கு பேர் நம்ம ஊரில் இதுக்கு பேர் புல்லுருவின்னு பேர். புல்லுருவினா அடுத்தவங்க துரோகம் செய்கிறவனை புல்லுரிமைங்க இல்லையா? அது மாதிரி இந்த மரம் மெயினாக உள்ள மரத்துக்கு இது வந்து உட்காந்து இதனுடைய சாப்பாடை இவர் சாப்பிட்டுட்டு இருப்பார். இது வேறெல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா வேறு இருக்கும் மேலே, அப்படி மரத்தை ஒட்டியே வரும். எங்கே போச்சுனாலும் உள்ளே சக் பண்ணி தங்க உள்ள தண்ணியெல்லாம் இதை எடுத்து வளரக்கூடியது. இது இந்த காய் வந்து பிசு பிசுன்னு இருக்கும். இது பழுத்துச்சுன்னா அதை வந்து பறவை சாப்பிடுது. பறவை சாப்பிட்டு அந்த ஓப்பன் பண்ணி சாப்பிட்றதே அழகு. சின்ன பீக் வச்சா லேசாக அமைக்க அந்த பசையை மட்டும் எடுத்து சாப்பிடும். இப்போ கழிவாக அது வெளியில் வருது இல்லையா? வெளியில் வந்தால் பிசு பிசுன்னு ஒட்டிகிட்டு இருக்கும். இது போய் பறவை போய் அடுத்த செடியில் போய் தேய்க்கும். அது தேய்ச்சிட்டு தாண்டி போயிடும். அப்போ அந்த இடத்துல அது முளைக்கும். எங்கெல்லாம் ஒட்டுதோ அந்த விதை எங்கெல்லாம். அதனால் மரத்துக்கு மரம் இந்த பறவை எங்கெல்லாம் போகுதோ எல்லா பக்கமும் அந்த பாத்தை போய் ஒட்டி வச்சுட்டு போயிட்டே இருக்கும். சார் அல்லது காக்கா சில நேரங்களில் வாயை வச்சு கடிக்கும்போது ஒட்டிக்குதுங்க. இங்கே வாயை உரசது எங்கேயா போய் தேய்க்கும்போது மரத்தில் ஒட்டிக்கும், அங்கேருந்து வளரும். ஸோ இப்படி தான் அதோட லைஃப். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இது. இலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும். ஒரு கொரியேஷன் பண்ணால் நல்ல பருமன் இருக்குதா? ஃப்ரெஜைலாக இருக்கும். அந்த லீஃப் வந்து ஃப்ரெஜைல் அண்ட் கொரியேஷன்ஸ்னு ஒரு கேரக்டர் இருக்கு. எங்கள் பையன் சொன்னா சொல்லி கொடுக்குறது ஆச்சரி அடிச்சு அமுக்கி பாரு சத்தம் வருதா? ஆமாம் சார், அதான் கொரியேஷன்ஸ். சார் பார்த்தே தெரியும். பராய் வந்து ஸ்டிஃபாக இருக்கும், சொரன்னு இருக்கும். இப்படி உடையாது, அது எலாஸ்டிக்காக. விளையாடலாம் போல. அதில் இன்னொரு செடி இருக்கு, நல்லா சட்டப்படான்னு சத்தம் பயங்கரமாக சவுண்ட் வரும். குச்சி மரத்தில் மட்டும் ஒட்டி வராது. சொல்லுங்க. அதாவது காய்ச்சல் நோய் தான் மாடுகளுக்கு ஆடுகளுக்கு இதெல்லாம் அதுக்கு பேர் குஞ்சு நோய் பேர். அது வந்தோடனே கால்கையெல்லாம் நடுங்களும் மூக்கை சுண்டு அப்படியே விற்கணும். சரி, மூக்கு மேலே இழுக்கும். அது ஒரு 2 நாள் வரைக்கும் 3ஆம் நாள் இறந்துடும். சரி, அந்த இதுக்கு இதை அரைச்சி அப்படியே சுடுதண்ணில் கலந்து ஊற்றிட்டோம்னா அந்த உயிரை காப்பாற்றும். இந்த உசிரம் பிள்ளைது இதே மாதிரி வேப்ப மரத்தில் இந்த விதை போய் பெருசாக இருக்கும். ஆமாம், அந்த வேப்பம் புள்ளிருவி ஒருத்தருக்கு இந்த அண்டவாய் வந்துட்டு எவ்வளோ ஏப்பம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் இந்த ஏப்பம் போடுறவங்க இன்னைக்கும் இருக்காங்க. சரி, அதுக்கு அந்த வேப்பம் புள்ளிருவை அரைச்சி சும்மா மெண்டு சாப்பிடலாம். அது முடியாதவங்க அரைச்சி சுடுதண்ணில் கலந்து சாப்பிட்டா அப்பவே 10 ஏப்பத்துக்கு மேலே வரும். அதான் கிளச்சி விட்டுரும், அந்த வாயுவை கிளச்சி விட்டுரும். திரும்ப கொஞ்ச நாளைக்கு சாப்பிடணும் பாரு. அந்த சாப்பிட்ட உடனே ஒரு 20 ஏப்பம் பறியும், அப்போதைக்கு கிளச்சி விட்டுரும். அப்புறம் திரும்ப கொஞ்ச நாளைக்கு சாப்பிட்டோம்னாக்க சப்போட்டா மரத்தில் இருக்குதுங்க ஐயா. இது புல்லுருவி வந்து சப்போட்டா மரத்தில் நிறையா இருக்குது. அதை சப்போட்டா மரத்தில் இருக்கு. காந்தியடிகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்டன்புரம் வந்து காந்தியடிகள் மாதிரி அட்டன்புரம் வந்து காந்தி பலன் அதுக்கு ஏறிக்கிறோம். அதுக்கான சாப்பிடுது. நல்லா 4 சீனியர் இருக்கும். இதே சண்டை இப்போ குழி புண்ணு ஒவ்வொருத்தருக்கு ஆறாது, அதில் வந்து ஊன் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த புண்ணுக்கு இதே தண்டை அந்த இவ்வளோ கட் பண்ணிடணும். நடுக்கொண்டு ஓட்ட மாதிரி வரும், பால் மாதிரி வரும். அது ஒரு பக்கம் வாயை வச்சு ஊதின பக்கம் இன்னொரு பக்கம் அந்த குழி புண்ணுக்குள்ளே போய் சாடும். அந்த ஊதுற காற்று அங்கே போய் பட்டுச்சுனாக்கா அந்த குழி கொஞ்சம் கொஞ்சமாக மேவி புண்ணா ஆடிடும். மாட்டுக்கும் சரி, ஆட்டுக்கும் சரி, மனுஷனுக்கும் சரி, எல்லாத்துக்குமே இதை பண்ணாங்க. சரி, ஓனாங்குடி, இதுக்கு பேர் ஓனாங்குடி. ப்ளூ கலரில் பூக்கும், நல்லா ப்ளூ கலர் ஃப்ளவர் இருக்கும், ட்ரம்பட் மாதிரி ஃப்ளவர் இருக்கும். நான் இவ்வளோ பெருசு நான் பார்த்தது எனக்கு இப்போ தான் பார்க்குறேன். ஆனால் மிரண்டு போய் பார்க்குறேன். வழக்கமாக இந்த இடத்துல இந்த சைஸ் தான் இருக்கும், இவ்வளோ சின்னதாக தான் ஓடிட்டு இருக்கோம். ஆனால் இது இன்றைக்கி அது எத்தனை வருஷம் ஆச்சு தெரியல. நல்லாவே நல்ல ஜாயிண்ட்டாக இருக்குது. குட்.
ஆவணாண்டு 247 எழுத்துலேயே அந்த முதல் எழுத்துக்கு எல்லாமே மூலிகை இருக்குது. 247 எழுத்து 247 மூலிகை இருக்குது. இது ஒரு நல்ல மூலிகை செடி, சங்கு முள்ளு சங்கு. அண்ணே மாயலகண்ணே, இது சங்கு இலை தானே? சங்கு இல்லையா? சங்கில வந்து ஆக்சுவலாக ஐயா நீங்கள் சொல்லுங்க. குழந்தைகளுக்கெல்லாம் இந்த விளாச்சேரியில வந்து போனோம்னா அதேதான் இலைய அதேதான். விளாச்சேரியிலண்ணா இது கண்கண்ட மருந்து. இந்த மூலிகையை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன பேரு? சங்கில. அப்படியே அதை கட் பண்ணி நான் பொடி பொடியாக கட் பண்ணேன். அதை உரலில் வச்சு ஒரு வெங்காயத்தை போட்டு இடிக்கணும். கல்லூரில் நாங்கள் இடிச்சு சாப்பிட்ருக்கோம். வெங்காயத்தை போட்டு இடித்து அதில் நீர் ஆகார தண்ணியை ஊற்றி 1 லிட்டருக்கு ஊற்றுவேன் நான்லாம். அப்படியே அதை இடிச்சிட்டாக்கா அந்த முள்ளுலாம் அரைப்பட்டுரும். அதெல்லாம் லேசாக கையில் தான் புளிஞ்சு எடுக்கணும், இல்லைன்னா துணியில் போட்டு புளியணும். புளிஞ்சு எடுத்துட்டு அந்த தண்ணியை சாப்பிட்டோம்னாக்க எப்படி சளி பிடிச்சிருந்தாலும் சளி இது இருக்காது. அது உடனே இந்த குணம் தெரியும். 1 மணி நேரத்துக்குள்ளே அந்த இல்லை இது இன்னும் நிறைய ஏன்னா ஆடாதோட இலை சாப்பிட்டாவே சளி போயிடும். இதை போட்டு நச்சுக்கி முள்ளாக்கா இது இல்லை. இதில் வந்து இந்த குழந்தையில இந்த விளாச்சேரிக்கு தொக்கை எடுக்க தூக்கிட்டு போகிறாங்கல்ல, அவங்க என்ன செய்கிறாங்கன்னே அவங்க இது பண்ணுறாங்க. அப்புறம் இலை கொடுத்து வீட்டில் போய் போடுங்கன்றாங்க சின்ன பிள்ளைகளுக்கு. இந்த இலை தானே கொடுக்குறாங்க சங்கலை. அப்போ அது என்ன இந்த செரிமான பிரச்சனைக்கு இது வந்து சளியும் உண்டாகும். சங்கலை கொடுத்த பிள்ளைங்க வெங்கலமா இருப்பாங்க. அருமையான தத்துவம். சங்கலை கொடுத்த பிள்ளைய வெங்கலமா இருப்பாங்களா? இன்னொன்று இதோட இன்னொரு வேலையை செய்யும்பா. இது வேறு அரைச்சி சாப்பிட்டா குழந்தைய அபார்ஷன் பண்ணி விட்டுறோம். இது வேறு சங்கு வேறு அபார்ஷன் பண்ணியே விட்டுச்சு. நான் ஒன்று கொடுத்து வெளியே 5 மாதம் கர்ப்பத்தை வெளியே தள்ளி விட்டுருச்சு. எனக்கு அதுலேருந்து பாவமாக போச்சுன்னா வேறு எங்கெங்க போகுதோ அது பூரா அந்த சைடு போகும். புளிய மரத்தை பற்றி எடுக்க போகிறாரு சார். வாங்க. அதில் டாமரிண்டஸ் இண்டிகேஸ், பொட்டானிக்கல் நேம் டாமரிண்டஸ் இண்டிகேஸ். டாமரிண்டஸ் 2 வார்த்தைகள் ஆனது டாமரிண்ட் அண்ட் இண்டஸ். ஸோ டாமரிண்ட் அல்லது தாமார் அண்ட் இண்டஸ் 2 இதில் சொல்கிறாங்க. டாமார் அண்ட் இண்டஸ். தாமார் அப்படின்னா டேட்ஸ்னு அர்த்தம். டேட்ஸ், இந்தியன் டேட்ஸுங்கிற கான்செப்ட்லேருந்து பேர் வச்சுருக்காங்க, இந்தியன் டேட்ஸ்னு. டாமரிண்டஸ் இண்டிகேஸ் அப்படின்னு பேர். டாமரிண்டஸ் இண்டிகேஸ். ஆனால் நம்ம ஊருக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. திருப்பி இன்ட்ரடியூஸ் தான். இது ஆப்பிரிக்காவில் உள்ள வர ஆப்பிரிக்கா, உங்களுக்கு ஆப்பிரிக்காவோட சதன் ஆப்பிரிக்காவிலேருந்து மடகாஸ்கர்லேருந்து இங்கே வருது. அங்கேருந்து இங்கே கொண்டு வராங்க. இதுவும் ஒரு 500-600 வருஷத்துக்கு மேலே வந்தது தான். அப்போ அதுக்கு முன்னாடி எல்லாம் ரசமே செஞ்சுருக்க மாட்டாங்களா சார்? புளி வச்சு. அதனால் நான் அடிக்கடி சொல்கிறது, நம்ம வந்து வெளிநாட்டு மக்கள்லாம் நமக்கு வரலைன்னா நமக்கு நல்ல சோறு கிடையாது அடிக்கடி சொல்லியிருக்கேன். அது நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எல்லா சாப்பாடுமே வெளியூர் சாப்பாடு தான். இப்போ நம்ம என்ன தான் சாப்பிட்ருப்போம்? இப்போ சோளக்களி, அரிசி கூட சைனா கொண்டு வந்து கொடுத்தாங்க. அரிசி கூட சைனா தான் கொண்டு வருது. புளி வர்றதுக்கு முன்னாடி எலுமிச்சை மலேசியால இருந்து வருது. எலுமிச்சை நம்ம ஊர் கிடையாது. ரொம்ப சிம்பிள். அது நம்ம யோசித்து பார்த்தா ரொம்ப காமெடி சார். நீங்கள் கேரளாவில் உள்ளவங்களுக்கு கூட ஏதோ காடு கிடுமா என்னமோ இருந்துச்சு. நமக்கு என்ன இருந்துச்சு பொட்டல் காட்டில்? இங்கே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏதாவது ஒரு மரத்தில் வந்து நம்ம பறித்து சாப்பிட்ருப்போமா? அப்படி இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒன்றுமே இருக்காது. எதுவுமே யோசிக்கவே முடியாது. வெரைட்டி அரிசி இருக்கு சார். சம்பா அரிசி. அது இது வந்து ரொம்ப ஒரு டிபேட் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இது ஆக்சுவலாக. ஏன்னா அரிசி அப்படிங்கிறது நம்ம ஊரில் இல்லை. நம்ம ஊரில் வைல்டு ரைஸ் இருந்துச்சு. வைல்டு ரைஸ்னா என்னலான்னா உங்களுக்கு இப்போ நீ ஒரைசா சட்டைவா நம்ம ஊரில் இப்போ சொல்கிறீங்களா? இப்போ நீங்கள் சாப்பிட்டுருக்கு ஒரைசா சட்டைவா, ஒரைசா மேரியானா இருந்துச்சு, ஒரைசா மலம்புலன்சிஸ் இருந்துச்சு, ஒரைசா இண்டண்டமானிக்கான்னு ஒன்று இருந்துச்சு, ஒரைசாலே இன்னொரு கிரானுலேட்டான்னு ஒன்று இருந்துச்சு. இப்படி ஒரு 5 வெரைட்டி நம்ம ஊரில் இருந்துச்சு. காட்டில் மட்டும் இருந்துச்சு. காட்டில் நான் அந்த அரிசியை நான் பார்த்துருக்கேன், எடுத்திருக்கேன். அதில் ஒரு கருது எடுத்திங்கன்னா ஒரு கருதில் 5 மணி இருக்கும். இவ்வளோ நிலை தான் உட்காந்து வருது. 5 மணி இருக்கும், எண்ணி எடுக்கணும். இப்போ இன்றைக்கி நீங்கள் 1 மணி எடுத்தீங்கன்னா அவ்வளோ எடுக்கலாம். ஒரு கை நெல் வருது. இது நம்ம இன்றைக்கி உண்டாக்குனது கிடையாது. இதே ஹைப்ரிட் தான். நம்ம சாப்பிட்டு இருக்கிறதே ஹைப்ரிட் தான். நம்ம வேறு ஏதோ ஹைப்ரிடாக வந்தால் என்னமோ சொல்லிட்டு இருக்க மாட்டீங்க. ஹைப்ரிட் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சரி, அதை விட்டுருவோம். அதுக்கு முன்னால் கொஞ்சம் தள்ளி போவோம். சாமை இருந்துச்சு. சாமை, குதிரைவாலி, காடைக்கண்ணி, அந்த மாதிரி வெரைட்டி. யானை, இது யானை மறைஞ்சா தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அது என்ன? அரிசி வந்து உங்களுக்கு சைனா தான் இது. அப்போ சைனா நம்ம இந்தியா கூடவே இருந்ததா? இல்லை. அப்போ சார் ராஜராஜ சோழன் காலத்தில் யானையை வச்சு போர் அடிச்சாங்கன்னு சொல்லி யானை கட்டி போர் அடிச்சிருக்காங்க. எந்த நெல் இன்னைக்கு நீங்கள் சாப்பிட்ற நெல்லா வேற நெல்லா? நான் நிறைய கொஸ்டின் இருக்கு சார். இல்லை சார், இன்னைக்கு உள்ள சூழ்நிலை எல்லாமே வந்து விஞ்ஞான வளர்ச்சினால வந்தது. ஆமாம், அது தேவையில்லை. நமக்கு இந்தியாவில் அரிசி இருந்துச்சா இல்லையா? நம்ம கேட்ட ராஜராஜ சோழன் வந்து எப்போ, எந்த காலம்? தஞ்சை காலம் தானே. 1000 வருஷத்துக்கு முன்னாடி. நம்ம இந்தியா வந்து அந்த மற்ற இந்த ஏரியா இந்தியானோட சொல்ல முடியாது. இந்தியா அன்னைக்கு வந்து தானே 75 வயசு தான் வயசு. நீ அதுக்கு முன்னால் இருந்த இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 500, 506, 507 நாடு இருந்துச்சு.
இந்த பகுதியில். இது சோழ நாடும் ஒன்று. பிரிட்டிஷ்காரங்க முகல்ஸ் அப்பவே வந்துட்டாங்க. இல்லை சார், நம்ம இந்த தமிழில் படிக்கும்போது இல்லை அதை கெட்டி போரடிச்சாங்க. அதுக்கு தான் சொல்லுவாங்க ராஜராஜன் காலத்துக்கு முன்னாடியே. அதுக்கு தான் சார் சொன்னேன் 1000 வருஷம் தான் இருக்கு. 1000 வருஷம் தான் ராஜராஜ சோழன். அதுக்கு முன்னால் அப்படி போங்களேன். சிந்து சமவெளி நாகரிகத்தில் நெல்லை பற்றிய குறிப்பு இருக்குது 2000 வருஷத்துக்கு முன்னால். எல்லாமே நம்ம எழுத்துப்பூர்வமாக படிக்கிறது தான். இல்லை அவ்வளோதான் வந்து புறமே விஞ்ஞானம் தான். அதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டோங்கிறது அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து எழுத்துப்பூர்வமாக நம்ம பார்க்க முடியும். நம்ம பேசுவோம் சார், நம்ம ஒரு சண்டை போடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசுவோம். நான் புளிய மரத்தை பற்றி பேசுகிறேன், நிறைய இங்கே கொஞ்சம் மரங்களை கூட பார்த்துவோம். புளிய மரம் வந்து இது கொஞ்சம் கவனிங்க. புளிய மரத்தை ப்ளீஸ். புளிய மரத்துக்கு முன்னாடி வந்து குடம்புளின்னு ஏதோ குடம்புளி கேரளாவில் இருக்குது, நம்ம ஊரில் கிடையாது. அந்த குடம்புளிக்கு வந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டில். ஊரில் கேரளாவில் மட்டும் தான் அந்த மரங்களே இருக்கும், கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் வளரல, நம்ம ஊரில் வளரவே வளராது. அதே மாதிரி இப்போ நீங்கள் சரக்கொண்டை சொன்னீங்கல்ல, சரக்கொண்டை காயில் அதே அதை வந்து இனிப்பாகவும் புளிப்பாகவும் எடுத்துருக்காங்க. ஆமாம், சரக்கொண்டை நம்ம ஊர் மரம், நம்ம ஊரில் அதையும் சமையலுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. சரி, மிளகாய்க்கு பதில் மிளகு பயன்படுத்தியிருக்காங்க. அதுவும் கேரளா தான். திரும்பியும் நான் சொல்ல, நம்ம ஊருன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளைன்ஸை பற்றி நம்ம பேசலாம். அது சேர நாடு, வேறு இடத்துக்கு போயிடுச்சு. நம்ம பிளைன்ஸில் நாங்கள் போக முடியாது பாஸ்போர்ட் இல்லாமல் அந்த காலத்தில். சரி, நம்ம ஊரில் என்ன விளைஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளைன்ஸில் என்ன இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை. அதான் பரிதாபம். நெல் வந்து தண்ணி அக்வாட்டிக் பயிர். அது அக்வாட்டிக் பயிர் தண்ணியே இல்லாமல் ஒரு காலத்தில் இருந்துருந்த காலங்களில் வெறும் தண்ணியாக பரப்பி நிறுத்தி அதை ஒரு என்ன சொல்லலாம் ஃப்ளட்டிங் தான் அதோடைய இது. தண்ணியை நிற்க வச்சு அதில் செடியை வளர்த்து அப்படி கொண்டு போகிறது தான் நடக்கும். அது நம்ம ஊரில் நடந்திருக்குமா தெரியல. இன்றைக்கி இருக்க சிஸ்டம் அன்றைக்கி இருந்துருந்தா இல்லை. 2000 வருஷம் பழமையானது தான். நெல் வந்து 2000 வருஷத்தில் வந்துருச்சு இல்லை. அதுக்கு முன்னால 2000 வருஷம் 2000 இயர்ஸ் தான் சிந்து சமவெளி விவசாய நிலத்துக்குள்ளே மீன் பிடிச்சிருக்காங்க சார். ஆமா, அதெல்லாம் விவசாய நிலத்துக்குள்ள நெல் விளைஞ்சிருக்குல்ல, அதுக்குள்ளே போய் நெல் அறுக்க போகும்போது மீன் பிடிச்சிருக்காங்க. சைனீஸ் சிஸ்டம். அது சைனீஸ்ல இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டில் இருந்திருக்கு. அவங்க சைனால யுவான் சுவாங் மாதிரியான ஆட்கள் இங்கே வந்தாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண தான் செய்கிறாங்க. அவங்க கொண்டு வந்து சில விஷயங்களை கொடுத்து போயிருக்காங்க. கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று இருக்குது. மற்ற நாடுகள் இங்கே வரும்போதோ இங்கே உள்ளவங்க வெளியில் போகும்போதோ சில கல்ச்சர்களை கொடுப்பாங்க, சில கல்ச்சரில் வாங்குவாங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து நம்ம சர்வே ஆகிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து எத்தியோப்பியா இருக்குது. எத்தியோப்பியா நாடு வந்து ஆப்பிரிக்க நாடுகள்லேயே அந்நிய கலாச்சாரம் ஊடுருவாத ஒரே நாடு எத்தியோப்பியா தான். அந்த எத்தியோப்பியா இன்றைக்கு வரைக்கும் முன்னேறல சார். இன்றைக்கு வரைக்கும் 10 வயசு 15 வயசில் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. ஒரே கிளாஸில் 1ஆம் கிளாஸில் பார்த்தீங்கன்னா 5 வயசு பையனும் இருப்பான், 16 வயசு பையனும் உட்காந்துருப்பான். இன்றைக்கி ஐநா சபை பொறுப்பு எடுத்துக்கிட்டு அவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்கு. எத்தியோப்பியா வேறு கல்ச்சரே போகலாங்க, எந்த நாடும் போகல, அவங்க மட்டும்தான் இருக்காங்க. நம்ம ஊர் அப்படி இருந்துருக்கணும். எல்லாரும் வந்ததுனால நல்லா பொழைச்சிக்கிட்டோம், அது சந்தோஷப்படணும். அதை விட்டுவிட்டு இதுக்கு வருத்தப்பட்டிருப்போம். நாங்களாம் அந்த காலத்தில் பயங்கரமாக இருந்தோம். என்ன செஞ்சீங்க, சட்டை போட்டிங்களா, சேவ் பண்ணியிருந்தீங்களா முதல்ல அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது. அரசரெல்லாம் எப்படி இருந்திருப்பாங்கன்னா தாடி தரையில் எழுதி இருக்கும், செருப்பு போட மாட்டாங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒன்றுமே அன்றைய காலத்தில் ஒன்றுமே கிடையாது. இந்த சேஃப்டி ரேசர் இந்த ரேசர்லாம் வந்ததுக்கப்புறம் தான் சேவ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேலே நம்ம ஆளுங்க வீரபாண்டிய கட்டவன் மீசெல்லாம் முறுக்கிட்டு பளபளான்னு சேவ் பண்ணி நிற்கிறாரு. எல்லாம் வாய்ப்பே கிடையாது. இது நம்ம விவரம் ஏமாத்துறாங்க, வாய்ப்பே இல்லை. சரி, புளிய மரம் வந்து அந்த மாதிரி வந்தது தான் சார். அது புளிய மரம் நான் வந்து வைல்டு கல்டிவேட்டட் அப்படிங்கிறது அல்லது இது வந்து நம்ம ஊர் செடிங்கிறது சொல்கிறது எதை வச்சு சொல்கிறேன்னா, இந்த மரம் காட்டுக்குள்ளே இருக்கணும். வைல்டாக இருந்துச்சுன்னா அது வந்து நேட்டிவ். இது வைல்டாக இல்லை, எங்கேயுமே இல்லை. நான் வெஸ்டர்ன் காட்ஸ் பூரா நடந்திருக்கேன், எல்லாத்தையும் கீழே வரைக்கும். எங்கேயுமே அந்த மரத்தை காட்டில் பார்க்க முடியாது. நீங்கள் ரோடுகளில் பார்க்கலாம், இன்ஸ்டியூஷன்ஸில் பார்க்கலாம், நல்ல நிறுவனங்களை பார்க்கலாம், ரோட் சைடு எல்லா பக்கமும் பார்க்கலாம். அந்த மாதிரி கிராமத்தில் கம்மாய் கரைகளில் அல்லது பிரிட்டிஷ் இன்ஸ்டியூட் எங்கேயாவது இருந்துச்சுன்னா அவங்க அங்கே நிறைய புளிய மரத்தை வச்சுருப்பாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, அன்ன காலத்தில் இன்ஸ்டியூட்டில் வேலை பார்க்குற கிளர்க்குகளுக்கும் பியூனுங்களுக்கும் சம்பளம் கிடையாது. அப்போ அவங்க என்ன பண்ணலாம், அந்த புளிய மரத்துலேருந்து புளியம் பழத்தை எடுத்து விற்று அவங்க இது பண்ணிக்கலாம். அதை அவனே கொடுத்துருக்கான், நீங்களே வச்சுக்கோங்க. அப்போ அப்படி தான் புளிய மரங்கள் உள்ளவர். புளிய மரங்கள் வந்து பராமரிப்பு இல்லாமல் ஆனால் உபயோகமாகிற மரம் அப்படி தான் வந்துருக்கு. இப்போ நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி வேப்ப மரத்தை சாமிக்கு இதை பயிக்கும் அர்ப்பணிச்சிட்டோம். அப்படி தானே. இதை வந்து இன்றைக்கி வரைக்கும் புளிய மரம்ங்கிறது யாருக்கா பிடிக்குதா? பிடிக்காது. இதை கொண்டு இதிலலாம் ஜாதியெல்லாம் வச்சுருக்கான் சார். இந்த ஜாதி மரம்னு இருக்குது. நான் நல்லா சொன்னோம்னா ஒரு வேளை நீங்கள் ரொம்ப வேறு மாதிரி யோசிப்பீங்க. அப்படி ஒரு கொடுமையான சூழல் தான் நம்ம ஊரில். ஸோ அந்த மாதிரி வந்த மரம் தான் இருக்குது. இதில் புளிய மரம் புளிப்பு சுவை, அந்த டேஸ்ட் அது வந்து நமக்கு நாளடைவில் நம்ம பயன்படுத்திக்கிட்டோம். ஒரு கதை கூட சொல்லுவாங்க, இல்லை நிறைய பேர் புதுசாக இருக்கிறனால அந்த கதையை திரும்ப வரோன்னு சொல்லிடுறேன். பிரிட்டிஷ்காரங்க வந்து முதல்ல இங்கே வந்தப்போ அவங்க வழக்கம் போல் என்னெல்லாம் வராங்க, அவங்க வந்தாங்கன்னா அவங்க ஊரில் எப்படி இருக்கணுங்கிறத பார்த்துட்டு அதே மாதிரி இங்கே இருக்கணும்னு விரும்புவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கலை, அவங்களுக்கு வந்து மியூசிக் ஒரு இது மியூசிக்கில் வந்து அவங்க ட்ரம்பெட் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரம்பெட் அல்லது அந்த மாதிரி ஒரு பெரிய 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 ஹார்ன்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள், சாக்ஸோஃபோன், ஹார்ன், இந்த மாதிரி விஷயங்கள் அதை ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அவர் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே நம்ம ஊரில் வந்து அவர் அந்த கப்பலில் ட்ராவல் பண்ணிட்டு வந்தது எல்லாம் கருத்து போச்சு, கலர் மாறிடுச்சு.
ஆனால் அவர் பாலிஷ் பண்ணுறதுக்காக இங்கே உள்ள ஒருத்தர் கேட்டிருக்காரு, பாலிஷ் பண்ணணும் என்ன பண்ணுறது, இவர் பளபளன்னு இப்படி இருக்கும், வழக்கமாக இன்னும் மோசமாக இருக்கும் நம்ம இதுன்னு. அவன் என்ன சொல்லியிருக்கான், கூட வந்த அதே பிரிட்டிஷ்காரர் இன்னொருத்தர் சொல்லி நம்ம சமையல்காரன் ஒருத்தர் அவன்கிட்ட போய் கேளுன்ட்ருக்காரு, சமையல்காரனே பாருன்ட்ருக்காரு. ஆனால் சமையல்காரன்ட்ட காட்டினா அவன் வீட்டில் கிச்சனில் ஒரு மூலையை காட்டியிருக்கான், அங்கே ஒன்று இருக்குது, அதை எடுத்து தேயின்ட்டு போயிருக்கான். அங்கே போய் பார்த்தா கொலன்னு இவ்வளோ புளி வச்சுருந்துருக்கான். அவங்க புளி தண்ணியில் நினச்சி நம்மளுக்கு இப்போ விளக்குறக்கு வைப்பான்லே அப்படி வச்சுருந்துருக்கான். ஆமாம், அவன் சத்தம் போட்டு இது திட்டிட்டு போயிட்டானே, என்ன இப்போ இது பண்ண சொன்னா நீ இப்படி போய் சொல்கிறீ வைக்கிறேன். ஆனால் அவன் சொல்லியிருக்கான், இல்லை நீ அதை எடுத்து தேய்ச்சி பார்த்துட்டு அப்புறம் சொல்லு. உடனே 60 ரூபா போய் இது அவன் அப்படி எழுதுறாங்க. நான் இதை 3 கிலோ படித்த கதையை மட்டும் சொல்கிறேன். 60 ரூபா இருந்துச்சு தொடுறதுக்கு அவ்வளோ கொலகொலான்னு இருந்தது. நான் அதை எடுத்து தேய்ச்சி பார்த்தேன். கொஞ்ச நேரம் தேய்ச்சோன்னா அந்த இடம் மட்டும் பளபளன்னு ஆகிடுச்சு. அப்புறம் ஃபுல்லாக தேய்ச்சேன், நல்லா ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐ தேங்க் த பட்லர் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு அடுத்த லைன் சொல்கிறான், இதை இந்த உள்ள மக்கள் சாப்பிட்றாங்க, எல்லாரும் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லும்போது தமிழர்களுடைய தொண்டை எவ்வளோ பளபளப்பாக இருக்கும் அப்படின்னு எழுதுறான். அதில் அவன் ஆச்சரியமாக எழுதுறான், இது இதுக்கே இவ்வளோ பளபளப்பு இருக்குன்னு அவங்க இந்த மக்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு. நமக்கு இந்த புளித்தண்ணி சமாச்சாரம், புளியை வச்சு செய்கிற சமாச்சாரம். கல்கத்தாவுக்கு போனேன்னா நமக்கு பேரை இம்லிக்கா பாணிவாலா தான். ஆமாம், நமக்கு புளித்தண்ணிக்காரன் தான், ரசம் வச்சு சாப்பிட்றவங்கிற சென்ஸில் தான் நமக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இப்படி தான் அவங்க நம்மளை அட்ரஸ் பண்ணுறாங்க. மதராஸ்காரன் அது வேறு, இது வேறு, இம்லிக்கா பாணிவாலா. சரி, நமக்கு ஒரு கவிதை ஒருத்தர் எழுதுற புளிக்கு முக்கியத்துவம் கிடையாது சார். என்ன சார் மருத்துவத்தில் ஆக்சுவலாக இது பேர் சோளக்காக்குன்னு ஒரு வார்த்தை, மருத்துவத்துக்கு வராது. சோளக்காக்குன்னு ஒரு வார்த்தை இருக்கு. எதையுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது சலைவா செக்ரீட் பண்ணுறதுக்கு இந்த புளியை யூஸ் பண்ண சலைவா செக்ரீட் ஆகிரும். லேசாக நம்ம ஊரில் பிபி ஊதுறவங்களா நாதஸ்வரம் ஊதுறவனுக்கு முன்னாலுமே புளியங்காய் சாப்பிட்டோம்னா அடிக்க வந்துடுவான்னு சொல்லுவாங்கல்ல கிராமங்களில். அது முன்னாலேன்னு தெரியல, எச்சி வந்துடும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி சலைவா செக்ரீஷன், சோளக்காக்குன்னு ஒரு வார்த்தை இருக்குது. சலைவா செக்ரீஷனுக்கு இதையும் ஆப்பிடைசருங்கிற ஒரு வேர்டு இருக்குல்ல, அது மிளகும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் புளியும் மிளகும் சேர்ந்து ஒரு ரசம் இருக்கும்போது இது புளி தானே சார்? ஆமாம் கூட கண்டிப்பாக நாக்கை நல்ல டேஸ்ட் பெட்டெல்லாம் ஒழுங்காக ஒர்க் பண்ண வைக்கிறது இவங்க தான். ஸோ நாக்கில் வச்சோன்னா ஒரு டிங்லிங் டேஸ்ட் டக்குன்னு உங்களுக்கு இதாகிடும். சரி, இது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பேய் மரம் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஊரில் பிடிக்கிற பேயெல்லாம் இங்கே கொண்டு அடிச்சு வச்சுட்டு போயிடுவாங்க. சரிங்களா, இவங்க ஆணியில் வச்சு தலைமுடியை சுற்றி இதில் அடிச்சிருப்பாங்க. அதனால் ஊருக்கு வெளியில் அந்த மாதிரி புளிய மரம் வந்துன்னா போகாதீங்கன்னு சொல்லுவாங்கல்ல, பக்கத்தில் யாரும் போகாதீங்க அப்படிம்பாங்க, பேய் இருக்கும் அப்படின்னு சொல்லி. நான் இதே மாதிரி ஒரு ட்ரீ வாக்கில் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு சில விஷயங்களை பேசுகிறதுக்கு காட்டு கூட்டிகிட்டாங்க. ஒரு பெரிய மரம், அது இலவ மரம். இலவ மரத்தில் நான் இப்படி மரத்தை காட்டி நீங்கள் இன்னும் பேசிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறேன். அதில் ஒரு பெரிய ஆணியில் அவ்வளோ தலைமுடி இருக்குது. நான் அதில் தான் கை வச்சு பேசிட்டு இருந்தேன். சரி, வீட்டுக்கு போகும்போது யாரும் வருவாங்க போல இருக்குன்னு நினச்ச ஒருத்தர் வரலண்ணா. புளிய மரம் எனக்கு பார்க்க மேலே அதுவும் தோணும் இருக்கலாம். இவர் விளங்காதாள் இருந்தாலும் இப்போ என்ன கடைக்கு போய் நடிச்சிருக்கோம். சரி, புளிய மரம் நல்ல பிரம்மாண்டமான மரம் சார். லைஃப் ரொம்ப வருஷம் இருக்கும். ஃபைபர் நல்ல ஃபைன் ஃபைபர்ஸ், வளையக்கூடியது, நல்லா வளையும். நீங்கள் கறி வெட்டுறதுக்குலாம் ஒரு கட்டை வச்சுருக்காங்க இல்லையா, பெரும்பாலும் புளியங்கட்டைகள் தான். புளியங்கட்டை வச்சு தான் வெட்டுறாங்க. ஸோ மரங்களை அதுக்குன்னே இப்போ இந்த மரங்கள் ஏலம் விடப்படுறது, அது இந்த புளியங்கட்டை இதுக்குன்னே போகும். புளியங்கட்டை நம்ம ஊரில் வண்டி இது அந்த மைன் போல் செய்கிறது, அந்த மாதிரி ஒரு சில இடங்களுக்கு புளிய மரத்தை யூஸ் பண்ணுவாங்க. புளியங்கட்டை இன்னும் யூஸ் ஆக தான் செய்யுது நம்ம ஊரில். புளிய விதை யூஸ் ஆகுது, புளியம் பழம் அது வேறு. நமக்கு இந்த பானகாரமாக நீராகாரம், பானை தண்ணியில் போட்டு சுகர் சொல்யூஷன் நிறைய போட்டு அதுக்குள்ளே புளியை ஊற போட்டு அதை சம்மருக்கு சாப்பிட்ற வழக்கம் நம்மகிட்ட காமனாக உண்டு. புளிய விதையை சாப்பிட்ற வழக்கம் உண்டு. அது ஒரு ஃபேமன் ஃபுட். அது ஆக்சுவலாக பஞ்ச காலத்தில் மங்குற காலத்துக்கு மாங்காய், பொங்குற காலத்துக்கு புளின்னு ஒரு பழமொழி இருக்குது. ஸோ இப்போ நிறைய புளியங்காய் காய்ச்சிருச்சு அப்படின்னா அது சரியில்லைன்னு அர்த்தம். இப்போ பஞ்சத்துக்கு இந்த விதையை வச்சு இதை சாப்பிட்ட பழக்கம் இருக்குது, அவிச்சு சாப்பிட்ருக்காங்க. புளியன் தோல் இருக்கு இல்லையா, அதை வறுத்திங்கன்னா தோல் தனியாக கலந்து வந்துடும். அதை அரைச்சிங்கன்னா ஒரு ஃபைன் பேஸ்ட் ஒன்று வரும். அந்த பேஸ்ட் என்ன பண்ணுறாங்க, துணியை விரித்து துணி மேலே நல்லா தடவி கை உடஞ்ச கை கட்டுறாங்க இல்லையா, கட்டையை வச்சு கட்டும்போது அந்த புளியை இதை வச்சு கட்டிடுவாங்க. அந்த புளியம் பேஸ்ட் காய 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 இரும்பு மாதிரி பிடிச்சிடும். ஸோ அது ஒரு இது நம்ம ஊரில் பழக்கத்தில் இருக்குது. அந்த இவங்க கட்டுறாங்களா நாட்டு வைத்தியர்கள் கட்டுவாங்க இல்லையா, அவங்க இந்த புளியம் பேஸ்ட்டை வச்சு இந்த துணியை வச்சு கட்டுக்கிற வழக்கம் அங்கே ரொம்ப காமனாக நம்ம பார்க்கலாம். சரி, புளியம்பழம் சின்ன வயசில் எல்லாரும் காய எடுத்து இடித்து மிளகா போட்டு என்ன நம்ம சாப்பிட்டு வச்சுருப்போம் நினைக்கிறேன். அத்தனை பழக்கமும் உண்டு. அட்டிச்சோறு சொன்ன மாதிரி நம்ம ஊருக்காரன் கண்டுபிடிச்ச சூப்பர் ப்ரிசர்வேட்டிவ் இந்த புளி சாதம் தான். ஸோ புளியை போட்டு புளியோதரை மாதிரி கிண்டி பூரம் தூக்கி திரிஞ்சிருக்காங்க. இல்லை, சாப்பாடை பெருசாக கட்டி பூரம் திரிஞ்சிருக்காங்க. ஸோ அந்த வேலைகள் இப்படி புளிய மரத்தினுடைய உபயோகம் நம்ம ஊரில் நம்ம சொசைட்டியோட ஒத்து போன விஷயம். ஒருத்தர் கவிதை எழுதுறாரு, என்று தனியுமோ இந்த புளி கார பித்து இந்த தமிழனுக்குன்னு பாட்டு எழுதுறாரு. புளி காரம் பித்து பைத்தியம் தான் அப்படின்னு. புளியும் காரமும் சாப்பிடுகிற ஒரு வழக்கம் நம்ம ஊரில் ரொம்ப காமனாக இருந்ததுங்கிற சொல்கிறதுக்கு இன்னொரு இது வைத்தியம் ஒன்று சொல்லுவாங்க. சரி, வேறு யாராவது புளியம்பழம் இன்ஃபர்மேஷன் நான் பகிர்ந்துக்குவேன்.
நம்ம முதல்ல யோகா மாஸ்டர் இருக்காரு, அவர்கிட்ட சொன்னோம்னா இந்த புளி சாப்பிட்டு நீங்கள் யோகா செய்ய வராதிங்க. சரி சரி. 21வது மரங்கள் அறியும் பயணம் இப்போ வந்து இனிதே நிறைவு பெறுகிறது. அதாவது இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம அதாவது நேரத்தினுடைய அருமை கருதி நம்ம கொஞ்சம் முடிச்சுக்கிட்டோம். ஏன்னா அந்த பக்கம் வந்தோம்னா இன்னும் ஒரு 10-15 வகையான மரம் பார்க்கலாம். ஆனால் நேரம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் அது பெண்கள்லாம் நிறைய வந்திருக்கிறதுனால அவங்களுக்காக இப்போ நம்மலாம் ஜென்ஸ் எல்லாம் போனோடனே பேசாமல் உட்காந்துருப்போம். அவங்களுக்கு அடுத்தடுத்த வேலைகள் இருக்கும். அதனால் வந்து பல சூழ்நிலையை கருதி இதோட முடிச்சிருக்கோம். அடுத்த ட்ரீ வாக் வந்து ஒரு அருமையான இடத்துல நடக்கும். இது வந்து ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி ஜூன் 5 வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே ஒரு பிளான்டேஷன் ஒர்க்குனால தான் நம்ம 4வது ஞாயிறு வச்சோம். இதில் நீங்கள் எல்லாருக்கும் மதுரை கிரீன்னு சொல்லிட்டு இந்த ட்ரீ வாக்குக்காக ஒரு குரூப் வச்சுருக்குறோம். நிறைய நண்பர்கள் சகோதரிகள்லாம் வந்து அந்த குரூப்பில் இருக்குங்க. அந்த குரூப்பில் இல்லாதவங்க எங்களுக்கு வந்து நீங்கள் அந்த ஒரு மெசேஜ் போட்டோம். அந்த மெசேஜ் வந்து யாருக்கு வந்திருக்குன்னு தெரியலை. தனியாகவும் போட்டிருக்கோம், அந்த குரூப்லையும் இருக்குது. அந்த குரூப்பில் சேரணும் அப்படிங்கிறவங்க 915 915 32 33 அது என்னுடைய நம்பரு. அந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு ஹாய்னு போட்டு விட்டீங்கன்னா உங்களை வந்து நம்ம அந்த மதுரை கிரீன் குரூப்பில் சேர்ந்துடலாம். நம்ம எங்கே ட்ரீ வாக் போகிறோம், அந்த என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக என்னென்ன ப்ரோக்ராம் நடக்குது அப்படிங்கிற தகவல் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து எளிமையாக வரும். அதனால் வந்து நீங்கள் விருப்பப்படுறவங்க அந்த குரூப்பில் சேர்றதுக்கு நீங்கள் அந்த இதுக்கு பண்ணலாம். இப்போ வந்து எல்லோரும் இது வரைக்கும் வந்து பொறுமையாக இன்றைக்கி நல்லா நிறைய ஆர்வமாக வந்து சில மரங்களை பற்றி தகவல் தெரிஞ்சிருப்பீங்க. இன்னும் நிறைய வாய்ப்பு வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிருச்சு நேரம் இல்லாததுனால. அடுத்த ட்ரீ வாக்கில் வந்து இன்றைக்கி விட்டு போனதை வந்து அதில் வந்து நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிறலாம். வேறு யாராவது இந்த ட்ரீ வாக்கை பற்றி கருத்துக்கள் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் சொல்லலாம். ஒரு 2 நிமிஷம் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இன்றைக்கி வந்ததனுடைய இது பயன்படுறது மாதிரி இருந்துச்சு, இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லலாம். யார் மரம் நடணும், மரம் நடுறது அதான் மரம் நடுறது வந்து நம்ம நம்பர் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ அந்த சார் கேட்டார் இன்னைக்கு காலையில், இன்னைக்கா நேத்தா சார் நீங்கள் பேசுவீங்க நேற்று ஒரு 50 மரம் அப்படி நடனம் அப்படின்னாரு உங்களோட. அதான் அது இது பண்ணலாம். நீங்கள் மரம் நடுறது நம்மகிட்ட வந்து நீங்கள் என்ன மரம் நட போகிறீங்க, உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத என்கிட்ட பேசுங்க. அந்த நம்பரில் பேசுங்க, நம்ம இது பண்ணுவோம். நான் கேட்குறது இன்றைக்கி இந்த ட்ரீ வாக் நிகழ்வை பற்றி. அங்கே வந்து அங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் முடிச்சிருக்கிறது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது நெருடல் இருக்கா, இதை சிறப்பாக நடத்துறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இல்லை இது வந்து நீங்கள் வேறு எந்த மாதிரி திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் சொல்லலாம். அதை பாராட்டித்தே சொல்லணுன்றது கிடையாது. நீங்கள் நெகட்டிவாக எதுவும் சொல்லணும்னாலும் சொல்லலாம், அது பாடமாக எடுத்துக்கிறலாம், தவறுகளை திருத்திக்கிறலாம். அதனால் வேறு இந்த ட்ரீ வாக்கை பற்றி கருத்து சொல்கிறவங்க சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக ஒரு மரத்தை பார்த்த உடனே நமக்கு வரக்கூடிய இந்த மரத்தினால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு இருக்குது. ஆனால் இப்போ வந்து இந்த மரத்தினால என்னென்ன தேய்மைகள்லாம் இருக்குது அது ஒன்று. ரெண்டாவது வந்து மரத்தை இப்படி பார்த்த உடனே பேராசிரியர் அவர்கள் உடனே அதுக்கு வந்து டெஃபினிஷன் கொடுத்து அது ஒரு இன்ஸ்பிரேஷன் ஏற்பட்டாங்க. எப்பவுமே மனிதனுக்கு வந்து வாழ்வு ஆதாரத்துக்கு முக்கியமானது உள்ளுணர்வை வந்து தூண்டுறது தான். அந்த இன்ஸ்பிரேஷன் வரும் பொழுது நம்ம வந்து தொடர்ந்து இந்த பயணங்களை மேற்கொள்ளணும். பல வகையான மரங்கள் செடிகளை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கைக்கும் பிறருக்கு உதவி செய்கிறதுக்கு எந்தெந்த மாதிரியெல்லாம் இதை வந்து பயன்படுத்தலாங்கிற ஒரு சிந்தனை வந்து இன்றைக்கி வளர்ந்துருக்கு. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த சிந்தனையை வந்து வளர்த்தது மூலமாக இப்போ எனக்கு ஒரு சின்ன யோசனை என்னென்னா, இது வந்து இவங்க வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ பண்ணும் பொழுது அந்த ஒவ்வொருத்தரும் சார் வந்து திரும்ப ஏதாவது பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா அவங்க அதை சொன்னாங்கன்னா நம்ம அதை வந்து ஒவ்வொருத்தருக்கும் அதை நீங்கள் அனுப்பும் பொழுது நாங்கள் அதை உட்காந்து ஒரு புக்லெட் மாதிரி அதை நாங்கள் எழுதிக்கலான்னு ஒரு யோசனை எனக்கு. ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அதை பற்றி ஒரு விரிவாக சொல்லிவிட்டு திரும்ப இந்த பசுமை நாளை வந்து எல்லோரும் கொண்டாடுற மாதிரி இதை ஒரு ஏற்பாடு பண்ணலாம். எல்லோரும் எப்போவுமே வந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா கொஞ்சம் இதனுடைய வளர்ச்சி வந்து இன்னும் மிகப்பெரிய அளவுக்கு இயற்கையை காப்பாற்றுவோம், மண்ணை காப்பாற்றுவோம், மழையை காப்பாற்றுவோம்னு சொல்கிற மாதிரி இயற்கையினுடைய வளங்களை நம்ம காப்பாற்றுறதுக்கும் இந்த மரம் செடிகள் மூலமாக தான் நம்ம கிடைக்கக்கூடிய உயிரணுக்கள் மேலும் வளர்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக நம்ம இதை எடுத்துக்கலான்னு நான் நம்புகிறேன். மரங்கள் சம்பந்தமாக புக், அதாவது இது வரைக்கும் நம்ம ட்ரீ வாக் போனதில்லை, மரங்கள் சம்பந்தமாக நம்ம மதுரை மரங்கள் 25வது ட்ரீ வாக் முடிச்சோடனே நம்ம ஒரு புக்கு போட்டிருக்கோம். அடுத்த வட்டம் கூட நம்ம வர்றவங்களுக்கு நான் அந்த புக்கு கொடுக்குறேன். மதுரை மரங்கள் 25, அதாவது மதுரையில் 25 மரம் என்னென்ன மரம் இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம போட்டிருக்கோம். அப்புறம் இப்போ மரங்கள்னு சொல்லிட்டு ஒரு 100 மரத்தை பற்றி போட்டிருக்கோம், 100 மரத்தை வெளியிட்டிருக்கோம். அதனால் நம்ம நீங்கள் சொல்கிறது மாதிரி இன்னும் அந்த புதுசாக நம்ம அதை வந்து சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பாயிண்ட்
ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. டாக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, பாசிட்டிவாக இருந்தது. என்னுடைய என்ன ஒப்பீனியன் சொன்னான்னா, இப்போ மயிலழகன் சொன்னார், டாக்டர் ஸ்டீஃபனும் சொன்னார், அதாவது எவ்ரி ஸ்ட்ரீக்கு முன்னாடி வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, இது சாப்பிட்டா இது நோஷா ஃபீலிங் குறையும், ஹாலுசினேஷன் வரும், அதெல்லாம் சொன்னாங்க. பட் இதை வந்துட்டு இந்த அவேர்னஸ் லெவலை வந்துட்டு கொஞ்சம் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும், மேலே எடுத்துகிட்டு போகணும். அது எடுத்துகிட்டு போகிறதுக்கு சொன்னோன்னா வி நீட் சம் கைண்ட் ஆஃப் ஏதாவது ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடி. இப்போ சொல்கிறார் மயிலழகன் சொல்கிறாரு, அந்த ஸ்டீஃபன் சொன்னார். பட் ஓகே, இது நமக்கு புரியுது, ஓகே நமக்கு வந்து கலாச்சாரமாக நமக்கு புரியுது, ரைட்னு சொல்லிட்டு. பட் இது இந்த நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போனோன்னா யூ நீட் சம் எவிடன்ஸ், சம் ஆப்ஜெக்டிவ் எவிடன்ஸ். அந்த ஒரு எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா டெவலப் பண்ணி இன்னும் எடுத்துகிட்டு போகலாம். ஆமாம் சார், அது வந்து வரவேற்க தகுந்தது. ஏன்னா அண்ணன் சொன்னார், உதாரணத்துக்கு வடக்க போகிற ஒரு மரத்தினுடைய வடக்க போகிற வேற எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்னார். அந்த மரத்தை சாப்பிட்டா விஷம் முறியுமா இல்லை விஷம் ஆகுமான்றத சயின்டிஃபிக் அண்ணன் வைத்தியத்தில் அனுபவபூர்வமாக சொல்கிறாரு. ஆனால் அறிவியல் பூர்வமாக அதை நிரூபிக்கிறதுக்கு பண்ணால் நல்லதுன்றாரு. அது சொல்லுவாங்க, வள்ளலார் வடக்கு இருந்து நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்க. பெரியவங்களாம் தன்னுடைய உயிரை வந்து இறைவனை கொடுக்கும்போது வடக்கு இருந்து தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அது சம்மந்தமாக அது சொல்லும் பொழுது அதுக்கு என்ன மாற்றமும் இருக்கு. இல்லை, அது சொல்லணும்னா கூட அந்த பாம்பு விஷயம், அந்த ஸ்கார்பியன் பாய்சனுக்குலாம் இந்த மரத்துக்கு அது வந்து ரொம்ப டே டு டே நீட்ஸ். அது ஆமாம், அது என்ன சொல்ல நிறையா இருக்குது. அதை வந்து ஆமாம் சார், அது வந்து ஒரு எவிடன்ஸ் பார்த்து தான் பண்ண முடியும். நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் இப்போ ஐயா சொல்லுங்க. சார் சொல்லும்போது விதையிலேருந்து பூவிலேருந்து காய்கறி எல்லாத்தையும் வகையாக ஃபுல்லாக சொல்கிறாரு. இதை டாக்குமெண்ட் பண்ண முடியாதா? பண்ணோம்னா இப்போ பார்க்குற மரங்கள் வந்து ஒரு 3 வாரம் கழிச்சு மெமரியிலேருந்து டாக்குமெண்டைஸ் பண்ணிட்டோம்னா முன்னாடி ஒரு பிற்காலத்தில் போட்டு பார்க்குறதுக்கோ, ஒரு லெஷாலியாக இருக்கும்போது போட்டு பார்க்குறதுக்கோ, திருப்பி அதை ரீகலெக்ட் பண்ணி இங்கே பார்த்தோம் இது இந்த மரம் தாங்கிற மாதிரி அவருக்கு படிச்சிருக்காரு ஃபுல்லாக தெரியுது. நான் இதே 5 வாரம் கழிச்சு கேட்டால் தெரியாது, எனக்கு தெரியாது, அப்படியே அழிஞ்சிடுது, மெமரியிலேருந்து போயிடுது. டாக்குமெண்டைஸ் பண்ணோம்னா அது உங்களால் முடியுமான்னு எனக்கு தெரியல. அது காஸ்ட் வைஸ் என்னங்கிறது எதுவுமே தெரியல. பண்ண முடியும் என்றால் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக எங்களுக்கு மனசில் பதியும். எங்கே மரத்தை எந்த காட்டில் பார்த்தாலுமோ இது ஆத்தா இருக்குமோங்கிற மாதிரி ஒரு ஐடியாவாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. டாக்குமெண்டைஸ் பண்ண முடியுமா? வாய்ப்பு சொன்னாங்கல்ல ஐயா, சொன்னது டாக்குமெண்டேஷன், வீடியோ டாக்குமெண்டேஷன் உங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் கட் பண்ணி இந்த டாக்குமெண்டேஷன் இல்லை நீங்க இந்த சார் இப்போ நீங்க எடுக்கறாங்க இல்லையா, இது ஒரு யூடியூப் சேனல் மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. ஒரு சேனல் போட்டு நீங்க தான் ஃபவுண்டேஷன் அப்படின்னு போட்டு அது யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி இத அப்படியே போட்டு விட்டீங்கன்னா அது பாட்டுக்கு வந்து நமக்கு இருக்கும். வந்து ஆர்வம் உள்ள மதுரை கிரீன் ஒரு யூடியூப் போட்டுறோம். நீங்க ஒரு லிங்க் மட்டும் நமக்கு அனுப்பி விட்டா நாங்க வந்து எல்லாருக்குமே அனுப்புற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ரெகுலரா உங்க சேனலை பாத்துறாங்க. மதுரை கிரீன் ஒரு சேனல் ஓபன் பண்ணிட்டுருங்க. எடுக்கிறத அப்படியே போட்டுருங்க சார், எதுவும் பெருசால இல்லை கேட்குறது. சேனல் போட்டுட்டு இப்போ எடுக்கிறோம்ல அப்படியே எடிட் பண்ணி ஸ்பீச்சை மட்டும் டாக்குமெண்ட் பண்ணாதான் நம்ம இதோட மறந்துடும் சார். ஆமாம், கரெக்ட் சார். முக்கியமாக எங்களோட இதை அழிஞ்சிடாம வருங்காலத்துக்கு இந்த பேர்களை தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் எங்களோட அபிப்பிராயம். எங்களுக்கு முடிஞ்சிச்சு. நிறைய மூலிகைகள் மரங்கள்லாம் பேர்கள்லாம் தெரியாமையே மறந்துக்கிட்டே வருது, படிப்படியாக குறைஞ்சிருச்சு. இதை முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணும்னா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன்னா அது 100 பேருக்கு போகணும். அப்போ அந்த மரத்து பேரை சார் சொன்ன மாதிரி நோட் பண்ணிடணும். அப்போ தான் பின்னாடி இப்போ சார் சொல்லி வந்த மரங்கள் அத்தனையும் உங்களுக்கு தெரியுமா? 5 மரங்கள் ஓரளவு ஒரு 5 மரம் இருக்கும். அப்போ மற்றெல்லாம் தெரியும். பெரும்பாலும் மாமரம் தெரியும், புளிய மரம் தெரியும், அரச மரம் தெரியும், ஆலமரம், இந்த 5 தான் தெரியும். அப்புறம் வேற மரங்கள்லாம் தெரியாது. இதை ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். எங்களை வச்சு எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றோம். அதை இவங்க வந்து ஃபவுண்டேஷன் புரிஞ்சுக்கிறோம். ஒரு கிராமத்துல இருக்கிறவரை ஒருத்தவங்களையும் நல்லா படிச்ச ஒருத்தவரையும் நீங்க வச்சு சொல்லும் போது அது வந்து எவ்வளவு நமக்கு ஒரு ப்ரூஃப் மாதிரி கிடைச்சது. ஒரு அனுபவமா எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை எங்க அப்பாவை பார்த்த வந்து பெரிய பாம்பும் கடிச்சிருச்சு. பெரிய பாம்பு இந்த இடத்துல கடிச்சிருந்துச்சு, அப்படியே பிச்சிருச்சு. அதையும் அவரால் மருந்து போட்டு காப்பாற்றினார். நல்ல பாம்பு கடிச்சிருச்சு, அதுவும் அவரால் மருந்து போட்டு காப்பாற்றினார்.
அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அனுபவபூர்வமாக எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சது அந்த மருந்து மூலிகைகளை இப்போ சொல்லிட்டு அதுக்கெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா பின்னாடி உதவும். இதுவே வந்து இளைஞர்களுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே நல்லது. அதனால ஆர்வப்படுறோம். வரணும் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறோம். சரி அதுதான் சார். அனைவருக்கும் நன்றி. அடுத்த ட்ரீ வாக்கில் எல்லாரும் மீட் பண்ணலாம். அடுத்த ட்ரீ வாக்கில் வந்து இந்த மதுரை மரங்கள் 25ன்னு அந்த புக்கு வந்து எல்லாருக்கும் நம்ம கொடுப்போம். ஃபர்ஸ்ட் அதை கொடுப்போம். மற்றபடி அப்புறம் அடுத்து 100 மரங்களுக்குரியது கொடுப்போம். அப்புறம் யூடியூப் சேனல் ஒன்று நம்ம எல்லாருடைய ஓபன் பண்றது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. ஈஸியா பண்ணிடுற வீடியோ அப்லோட் பண்ணுங்க. அப்படியே அப்லோட் மட்டும் பண்ணுங்க. வந்துச்சு. அப்புறம் இடையில கொஞ்சம் இந்த மாதிரி வர போற கன்வென்ஷன்